ஹாய்டா, அன்னைக்கு எனக்கு பார்க்க போகிறது விமனுக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ரகத் சீனியர்ஸ் லவ் இன்னசென்ட் ஜூனியர். ஓகே, எப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு காலேஜோடைய கிராஜுவேட்டே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் டாப் அதை இன்னும் சொல்லி டாப்பராக வந்திருக்கான். ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக அந்த மெடல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 பர்சன் அவங்க மொபைல்லேருந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஃபைனில் அந்த பையன் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அந்த பையன் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு 2 பேர்கிட்ட வந்து ஓடி வராங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து பர்சனை ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க, சங்குக்கா டேங்கா அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்குறாங்க. ஃபைனலாக எங்கள் செல்லம் இன்னும் சொல்லி டாப்பர் ஆகிட்டீங்க சொல்கிறாங்க. ஆமாம், நான் சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்தீங்களா, நான் டாப்பர் ஆகிட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி ஒன்றும் முடியாது நேரம் இருக்கா என்ன கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஜிமின் ஓகே, நம்ம ஜிமின் அந்த ஜெக்கே அந்த டே தான் 3 பேர் இருந்தா இப்போ ஜெக்கே டே பார்க்குறாங்க. சரி ஓகே, ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேவா, நீ தான் டாப்பர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேவா, இப்போ நம்ம போய் ரெடி ஆகலாமா சொல்கிறாங்க. அச்சோ நிறைய ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. நிறைய ஒர்க் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஜம்காட்டி இனிமேல் குட்டி வீட்டில் இருக்க வேண்டாம் வா கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம இருக்க அங்கே இருந்தோம், நம்மளோட ஹாப்பினஸ் அங்கே தான் இருந்துச்சு ஓகேவா. ஆனால் நம்ம சொந்த வீடு வாங்க சொல்லிட்டு ட்ரீம் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு சொல்லிட்டு சொந்த வீடு. ஆமாம் சரி, சொந்த வீடு பார்த்து கட்டியிருக்கோம். சரி 2 வருஷம் ஆயிருக்கு ஒரு வீடு வாங்கி ஒரு வீட்டை கட்டுறதுக்கே ஓகேவா, நம்ம போகலாமா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குட்டே 3 பேருமே போகிறாங்க. போயிட்டு அவங்க திங்ஸ்லாம் அவங்க பேக் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு குட்டி ஹோம்டா ஓகேவா, ஒரு வீட்டில் மேலே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் அவங்க ரெண்டுக்கு வந்துருப்பாங்க. ஒரு குட்டியோட ரூம் தான். அந்த வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. 3 பேருமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நான் பேக் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை நான் பேக் பண்ணி உட்கார சொல்கிறாங்க. திரும்பி உட்காராங்க. இப்போ டேவும் ஜங்கும் பேக் பண்ணுறாங்க. சரி ஓகே, நியூ ஹோம்க்கு போகலாமா சொல்கிறாங்க. சரி ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனாக 3 பேர் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ கீழே வராங்க. அங்கே ஒரு ஆண்டி அங்கே இருக்காங்க. என்னப்பா அங்கே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி நாளைக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருக்கு வந்துடுறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் செல்லம், அப்படி வராமல் போயிடுவேன்னா என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தெரியுமா, உங்களை மாதிரி 2 பசங்க ஜிம்மில் லவ் பண்ணும் சரி, ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டும் சரி, இவ்வளோ அழகாக அவனை பார்த்துக்கிட்டது ஒரு அப்பா அம்மா மாதிரி இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. நீ எதுவும் குறைஞ்சவன் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன் எப்பவும் ஜங்காவும் தேவையும் பத்திரம் பார்த்துக்கணும் சரியா, எந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்க இழந்துடாத சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அப்பா அம்மா வந்து இவங்க தானே சொல்கிறாங்க. ஆமாம் சரியா, அவங்க மேலே உயிரை வச்சிருக்காங்க சரியா, இப்படி ஒரு பசங்களால என்னைக்கு லைஃப்பில் தொலைச்சிருக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே ஹாப்பியாக இருங்க நினைக்கிறாங்க வரோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ஒரு காரில் 3 பேர் போயிட்டுருக்காங்க. ஜிம்மோட ஜெக்கோட டேயோட ஹேண்ட் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி ஜெக்கோ டே பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ரொம்ப அழகான மெமரிஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த வீட்டில். சம்டைம்ஸ் ஃபுட்டு கூட இல்லாமல் இருந்திருக்கும். சம்டைம்ஸ் எப்படினாக்கா சரி தூங்காமல் இருக்கும். நிறைய கஷ்டம் நிறைய ப்ராப்ளம் இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோ டே பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தில் 3 பேர் ஒன்றா இருந்தோம் அது தெரியுமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அது ஒன்று தான் நம்ம லைஃப்பில் வந்து பிளஸிங்ஸ் தான் மட்டும்தான். நம்ம எல்லா சுச்சுவேஷன் ஒன்றா இருந்தோம் ஓகே. என்னையும் சரி ஜங்காவும் சரி பிரிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க என் அப்பா அம்மா, அப்புறம் அங்கிள் ஆண்டி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதை எடுத்து தாண்டி நம்ம 3 பேர் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜேகே நம்ம டேவும் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் காட் கிஃப்ட் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் நீங்கள் 2 பேரும் காட் கிஃப்ட் சரி, எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்கவே மாட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. யார் தானே என்ன சொல்லிட்டு போட்டுமே, எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கேன், நான் உங்கள் மேலே எவ்வளோ வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. அது அவங்க பார்க்குறவங்க கண்ணுக்கு தான் அது தப்பாக தெரியும் சொல்கிறாங்க. கரெக்ட் அப்படி சொல்லிட்டு ஜேகே உன்ட்டையும் கிட்ட வந்து ஜிம்மி சக்ஸஸ் பண்ணுறாங்க ஓகேவா. நம்மளால நல்ல விதமாக பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக தெரியும், புறமாட்டு பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரியும் சரியா சொல்கிறாங்க. கரெக்டு ஜங்காட்டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட்டே ஜிம்மில் அவர் ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு டே ஃபுல்லாக ஒர்க்கு சொல்கிறாங்க. அச்சோ ஜிம்மி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரியா ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலி அவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க. இல்லை லாஸ்ட்டாக நான் அந்த இதெல்லாம் பூசத்துக்கு முன்னாடி வந்தேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆக முடி வந்தேன். இப்போ தான் ஃபினிஷ் ஆனதுக்கு வரவே முடியலையா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு எக்ஸாம் போயிடுச்சு, அதான் கூட்டிகிட்டு வரல சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு ஓகேவா. வீட்டில் வெளில பார்க்குறப்ப சொல்கிறியே, வீட்டுக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் சரி கூட்டிட்டு வராங்க. பார்த்தாங்க ஆல்ரெடி டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெகே பாருங்க பார்த்து பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உள்ள போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பாசம் தான். நான் இங்கே பாருங்க எப்படி பண்ணுங்க சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. வண்டி ஆசிட்டு ஜெகே திரும்பி காய் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே காய் மெக்கு ஜாக்சன் நின்றுட்டு இருக்காங்க. ஏண்டா வீட்டுக்கு ஓனர் நீங்களே தான் வரீங்களான்னு கேட்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி காய் தள்ளு சிம் தான் காய் தள்ளி விடுறாங்க. இது காய் தள்ள அசல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே சிரிக்கிறாங்க. ஆமாம் அந்த வீட்டோட ஓனர் ஆச்சு சொல்கிறாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தள்ளி போகிறாங்க. பார்த்து அந்த பக்கம் ஜிம் போய் பார்க்குறாங்க. அழகாக இருக்கு எல்லாம் ஜிம்முக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸ் அவர் இப்படிலாம் வீட்டுக்கு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்க ஜம்கா இது சொல்கிறாங்க. ஆனால் பிடிக்கல ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, மார்னிங் எழுந்து பார்த்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க.
ஜிம் ஒரு ஆசையாக பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க, ஏன்னா உனக்கு பிடிச்சதான் உனக்கு பிடிச்ச தீம் தான் எல்லாமே சொல்லி ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது ஜம்கா. ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குங்க அப்படியே சொல்கிறாங்க. கிச்சன் என்னன்னு கேட்குறாங்க. அங்கே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குங்க, ஏன் குக் பண்ண போறியா கேட்குறாங்க. ஏன்னா குக் பண்ண மாட்டேன்னா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் குக் பண்ணி கொடுத்தா மறுவேளை பார்ப்பா. ஜெகி காய் சொல்கிறாங்க. உங்கள் பாரு காய் உனக்கு என்ன தெரியும் கேட்குறாங்க. எனக்கு தெரியல உனக்கு குக் பண்ணவே வராது, கிச்சனுக்குள்ளே போனதுன்னு தெரியும் சரியா சொல்கிறாங்க. அது ஜம்காவுட்டு என்ன விட மாட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க இனிமேல் போக சரியா சொல்கிறாங்க. அந்த வீட்டில் கிச்சனை கொஞ்சம் தான் இருக்கும், அது ஜெகி குக் பண்ணி குக் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. பண்ணுவோம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி காய் பார்க்குறாங்க. காய் நம்ம ஜெகி நம்ம டே பார்க்குறாங்க. காய் நிறுத்திக்கோ சரியா, ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணா நான் பார்த்துட்டு மாதிரி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்டா நான் உன் ஃப்ரெண்டா பெஸ்ட் ஃப்ரெண்டா சின்ன வயசுல உங்க கூடவே இருக்கேன்டா, ஆனால் நீங்கன்னா கொஞ்சம் கூட என் மேலே பாசம்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி மட்டும் பார்க்குறேன், எங்களுக்கு நிறைய பாசம் இருக்கு ஓகேவா, ஆனால் என் ஒய்ஃப் வேறு ஹார்ட் பண்ணி நினச்சாங்க, அது யாரும் கூட பார்க்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. டே என் தம்பி வச்சுட்டு டீஸ் பண்ண எனக்கு ஒரு முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிம் என் தம்பி மாதிரி இல்லையா, நான் டீஸ் பண்ணக்கூடாதா கேட்குறாங்க. டே மற்றதெல்லாம் டீஸ் பண்ண வைக்கலாம், அவன் குக் பண்ண தெரியும் அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. சரிதான் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் டீஸ் பண்ணிட்டே இருக்கான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க சரி ஒன்றும் இல்லை ஒன்று டே போயிட்டு பேப்பர் பண்ணுறாங்க. இப்போ ஜாக்சன் பார்த்து சிரிக்கிறாங்க. எப்படி இந்த பசங்க ஒரு காலத்தில் 2 பேரும் ஒரு ரகடா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, யாரும் கடங்க மாட்டானுங்க, எல்லாரும் பார்க்குறவங்களும் தூக்கி போட்டு மிதிப்பானுங்க, அப்படி ஒரு கோவம் வரும் அவங்க 2 பேருக்கும். இப்போ என்னக்கா உனக்கு பேம்பர் பண்ணுற உங்களுக்கு வேலையை போச்சு அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜாக்சன் நீ பேசாத சரியா, அவங்க என்கிட்ட என் ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் உன் ஹஸ்பண்ட் அது யார் இல்லைன்னு சொன்னேன் அப்படி கேட்குறாங்க. காலேஜ் படிச்சு முடிக்கிறவங்களே மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படி கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணிக்கல, ஜங்க் அவுட்டே தான் சொன்னாங்க, நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. சரிடா போட தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் டே நான் போய் கிச்சனை பார்க்கவா சொல்கிறாங்க. டே பார்க்குறவா நான் கூட்டிட்டு போற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே உங்க உள்ளதாக பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒர்க் இப்படி பண்ணுங்கடா சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. டே ஹேங்ஸ் தான் சொல்கிறாங்க. டே ஹேங்ஸாக ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க ஓகேவா, நாளைக்கு எல்லாரும் வந்துடுவாங்க சரியா சொல்கிறாங்க. சரிடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்னு டே கிச்சனுக்கு வராங்க. கிச்சன் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அழகாக இருக்கு டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் டே ஜிம்னு பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறாங்க. எல்லாரும் வெளியே பிஸியாக இருக்காங்க. டே டக்குன்னு ஜிம் அந்த கவுண்டர் டைப்பில் உட்காருக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. செல்லம் சொல்கிறாங்க. உனக்கு கிஸ் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகும் சரியா சொல்கிறாங்க. உனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதும் பக்கத்தில் வரல, எனக்கு ஒரு கிஸ் பண்ணி கொடுறா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ டே என்ன பேசிட்டு இருக்கா கேட்குறாங்க. ஏன் கிஸ் தர மாட்டியா சொல்கிறாங்க. தருவா அதெல்லாம், நாளைக்கு நியூ ஃபோம் இல்லை, இன்னும் வந்து பூஜைலாம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுக்குள்ளே வீட்டை போய் 30 ஆக முடியுமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்கல 30 ஓகேவா, ஜஸ்ட் கிஸ் தர மெமரிஸாக இருக்கும்ல கிச்சன் சரியா சொல்கிறாங்க. அச்சோ சொல்லக்கூடாது ஓகேவா, பார்த்து கட்டணும் வீடு ஓகேவா, பால் காய்ச்சணும், நிறைய விஷயம்லாம் பண்ணணும் கிச்சனுக்குலாம் சரியா, அப்புறம் பொங்கல்லாம் வைக்கணும் சொல்கிறாங்க. அச்சோ உங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ வேண்டாம் அப்புறமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி உங்க பாரு எனக்கு டெஸ்ட் பண்ண இருக்க முடியாது சரியா, எனக்கு பாரு இருக்குடா ஆல்மோஸ்ட் 15 டேஸ்க்கு மேலே இருக்கும், எனக்கு எக்ஸாம் முடியதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன், ட்ரை ஆகிட்டான் டே சொல்கிறாங்க. அச்சோ டேட்டி தரேன் டே இப்போ இல்லை ஓகேவா, ஹவுஸ் வாங்க முடியும் ஓகேவா, நாளைக்கு இப்படினாக்கா மாறி பூஜைலாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் தரேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏதாவது கிரியேட் பண்ண சரியா, ஜஸ்ட் ஒரு பெக் போட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு பெக் பண்ணி கொடுக்குறா சரியா ப்ளீஸ் அப்படியே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டேக்கு கொடுக்க முடியாது டே கேட்குறாங்க. கொடுப்பேன் எவ்வளோ நேரம் கொடுப்பேன் சரியா, ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ பார்க்காது சரியா, அதெல்லாம் நீ சாஸ்திர சம்பளம் பார்க்காது சரியா, கொடுத்துட்டே பாவம்னா டே சொல்கிறாங்க. பெக் மட்டும்தான் ஜிம் சொல்கிறாங்க. பெக் மட்டும் தான் கொடுத்துட்டே சொல்கிறாங்க. ஜிம் கிட்டே வராங்க. இப்போ ஜிம் டே வந்து எப்படின்னு இருக்காங்கனாக்கா ஜிம்ல வந்து கவுண்டர் உட்காந்துருக்காங்க. டே அந்த 2 காலுக்குள்ள அவங்க எப்படி சென்டர் நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அதே சொல்கிறாங்க. கொடுறாங்க யாரும் வந்துட்டு போகிறாங்க, கொடுக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் டேபிள் எப்படி போய்ட்டு பெக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று ஜிம் கேட்குறாங்க. இன்னும் ஒன்று கூட சொல்கிறாங்க. சரி ஜிம் போய்ட்டு இன்னொன்று கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கவே வந்துட்டு அப்படி டக்குனு ஜிம் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி பார்க்குறாங்க. டே வந்து விட மாட்டாரு. இப்போ அவருக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீப்பா நம்ம ஜிம்மும் அதே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தான் பார்க்குறாங்க. ஓ இது ஜிம்முக்கு பிடிக்குமே சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ கூப்பிடலான்னு வராங்க. கிச்சனுக்கு கொஞ்சம் நடந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே பார்த்து ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்ல அது பேஷனாக கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜேகே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து அதை பார்க்கல. இந்த பக்கம் ஜிம்ல ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் போகிறதுனால அவருக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியல. ஜிம் பார்க்குறாங்க. டேப் பண்ணுறாங்க. டே ஒரு ஷோல்டர் டே பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ அவருமே செலக்ட் பண்ணிட்டு அப்படி ப்ரீத் வாங்கிட்டு இருக்காங்க. டே ஜிம் சொல்லிட்டாங்க. எனக்கு டேவோட பேசும் ஜிம்ல பேசுவது டேவோட செஸ்ல ஹைட் ஆயிருக்கு. இப்படி பார்க்குறப்ப அவர் நிற்கிறப்போ ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு ஃபேஸாக ஹைட் ஆயிடும் அவரோட ஹைட்டுக்கு. இந்த பக்கம் டே பார்க்குறேன். என்ன சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரீத் பண்ண முடியும் தெரியுமா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது 15 டேஸ் ஆயிடுச்சு இல்லை, எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா, ஜேக்கு வர சொல்லிட்டான், அவன் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறோட்டே கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. புரியுது ஓகேவா, உனக்கு எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு சரி ஓகே எக்ஸாம் முடிஞ்சிச்சு சரியா, எப்படா கொடுக்கணுச்சு டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன காலேஜில் வச்சு கொடுக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறது, அப்புறம் என் பேபி எம்பர்ஸாக ஃபீல் பண்ணுமே டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
அப்பலாம் ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படியான்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நான் தான் ஹாப்பியாக இருக்கீங்களா கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு டேக்கும் அவரும் ஒரு ஷாக்காக எடுத்து ஜிம் எட்டி பார்க்குறாங்க. டே எப்படினாக்கா டே வந்து ஹைட் புரிஞ்சுக்காரு மறைச்ச மாதிரி. அப்புறம் ஜிம் வந்து எட்டி பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஜங்கா தான் சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி பண்ண சொல்கிறாங்க. டேட்டே தான் கிஸ் பண்ணா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கடவுளே சொல்லி கொடுத்துறானே சொல்லிட்டு ஏன்டா இருக்கா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போய் சொல்லக்கூட ஜங்க கிட்ட தள்ளு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே டே வந்து சரி போகிறாரு. கொஞ்சம் சலிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. என்ன பண்ணா கேட்குறாங்க. ஜங்கா டேட்டி வந்து கிஸ் கேட்டாங்க. ஒரு பெக் கேட்டாங்க நான் கொடுத்தேன். அப்புறம் ஜங்கா டே கிஸ் பண்ணாங்க. நானும் பேக் கிஸ் பண்ணிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. அப்போ உனக்கு ஞாபகம் வரலையா சொல்லி கேட்குறாங்க. நீ வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்ப டேட்டி கேட்டாங்களோ டேட்டிக்கு கொடுத்துட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. வேணா கூட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அது ஜிம் சொல்கிறாங்க. டே ஜெகே பார்க்குறேன் ஏன் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா அது சொல்கிறாங்க. இப்போ வேணா அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அங்கே ஜிம் பாயிண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க மொத்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம டே என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே ஏதோ ஷோ போயிட்டு இருக்கு அங்கே வந்து பார்க்கலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறேன். என்னடா பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா அங்கே அவ்வளோ ஒர்க் கிடக்குது இங்கே என்னடா அப்புறம் ரொமான்ஸ் கேட்குது அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதை நியூ ஹோம்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அப்படிடா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே வாங்கலாம் சொல்லிட்டு அவர் போயிடாரு இந்த பக்கம் ஜெகே பார்க்குறாங்க. டேட்டி நானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே அவனுக்கு கொடுத்துருவாடா சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜங்க திரும்பி பார்க்குறாங்க. ஓ அப்போ அவங்க சொன்னா எனக்கு கொடுப்பியா கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜங்குக்கா ஜிம் ஜெகே பார்த்து சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. இங்கே பாரு அவன் கொடுத்துருக்க எனக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஸ்ட்ராங்காலாம் கொடுக்குறேன் டேக் தான் பண்ணேன் டேட்டே தான் ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அப்போ நானும் ஸ்ட்ராங்காக கொடுப்பேன் வாங்கிக்கோ டேக்கு சொல்கிறாங்க. சரி இது ஒரு செகண்ட் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஒரு இஷ்யூ இருக்குது எடுத்து வைப் பண்ணுறாரு. இப்போ ஏன் கேட்குறாங்க. உனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காது இல்லை ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் டிப்பாக போடுவார். அது நம்ம ஜெகேக்கு அவ்வளோ பிடிக்காது. இப்போ நம்ம ஜிம் ஜெகே பார்க்குறாங்க. ஓ அது சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ பண்ணிக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. சொல்லண்டா நீ சார் ஜெகே கிட்ட போயிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அதே பேஷனட் அவருக்கு எப்படி கொடுத்தாரு அதே மாதிரி கொடுத்துருப்பாரு. ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இப்படிக்கா ஜெகே வந்து ஜிம் டேவோட கொஞ்சம் டாப் தான். இப்போ அவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவரு நான் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போதும் ஜங்கா ஜிம் சொல்லிட்டாங்க. என்ன ஒரு டைமும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்கிறாங்க. ஜெகே மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 டைம் போயிருக்கோம். போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஏன் பார்க்குறாங்க. போதும் ஜிம் ஜெகே ஷார்ட் பிடிக்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. கேட்குறாங்க. அது போதும் ஜங்குக்கா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அப்படியா போதுமா சொல்கிறாங்க. ஜிம் ஜெகே பார்க்குறாங்க. ஓகே போலாமா சொல்கிறாங்க. வாசல் ஜெகே அழகாக ஜிம் லிப்பில் அவனுக்கு ஹேண்டலை வைப் பண்ணுறாங்க. இப்போ பண்ணிட்டு வாசல் போயிடுறாங்க. இப்போ போயிடும். அப்புறம் டே பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மில் ஃபேஸ் அவ்வளோ ப்ளஷ்ஷியாக ரொம்ப அழகாக இருக்குது. டே ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெகே பார்த்து என்னடா பார்த்துட்டு இருக்கா கேட்குறாங்க. ஏன் பார்க்கக்கூடாதா ஏன் ஒய்ஃப் பார்க்கக்கூடாதா ஜெகே கேட்குறாங்க. நீ பார்க்கலாம் சரி எங்கள் ஒர்க் இருக்குது அதை பாரு சரி ஜெகே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இவனுக்கு என்னதான் பிரச்சனை சார் நான் பார்த்தாலே எனக்கு கோவம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே தெரியும் பார்த்தா ஜிம்மில் ஃபேஸ் அவ்வளோ ப்ளஷ்ஷியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது. ஜெகே பார்க்குறாங்க. வாசல் அவர் ஹேண்ட் பிடிச்சி சுற்றி வச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. விடவே மாட்டான் பிள்ளையே சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு ஹக் அடிச்சா நல்லா இருக்கும் டைட்டாக ஹக் பண்ணணும். இப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுறது ஜெகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெகே ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக கூப்பிட்றாங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பார்த்து சொல்கிறாங்க. சார் இந்த டிசைன் ஓகேவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. ஹீரோ வந்துடா சொல்லி ஜெகே தான் ஜிம்மில் விட்டு போகிறாங்க. டக்குன்னு நம்ம ஜிம் டே தான் ஜிம்மில் கூட்டிட்டு ரூம் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. வா அந்த ரூம் பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா அழகாக இருக்கு டே சொல்கிறாங்க. அழகாக இருக்கா இது உனக்கு எனக்கு ப்ரைவேட் ரூம் ஓகே சொல்கிறாங்க. ப்ரைவேட் ரூமா நீ நான் ஜங்கா 3 பேர் ஒரே ரூமில் தங்க போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் இது ப்ரைவேட் ரூமு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதெல்லாம் உனக்கு புதுசாக புரியாது ஓகே சொல்கிறாங்க. ஏன் டே ஜிம் கேட்குறாங்க. எனக்கு அது டே ஜிம் ஜெகேக்குள்ளே இன்ன வரைக்கும் இன்டிமேட் சீன் போனது இல்லை ஓகே ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் போயிருக்கும். கிஸ் தாண்டி எதுவும் உங்களுக்கு இருந்தது இல்லை. ஜிம் கொஞ்சம் இன்னசென்ட்டும் கூட ஒரு கிஸ் ஹக் பண்ணாலே குழந்தை தான் நினைக்கிற ஒரு பர்சன் தான் ஓகேவா அப்படி ஒரு இன்னசென்ட் அவர் ஜிம் பார்க்குறாங்க. அது என்ன ப்ரைவேட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது செல்லத்துக்கு இதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்கணும் ஓகே அதுக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டோம். எனக்கு அதுக்கு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரல இதுக்கப்புறம் சொல்லி தருவோம் சரியா டே சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சரி டே சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட டேவை பார்த்துருக்காங்க. டே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மே டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக டே சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படியா சரி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவா டே நியூ ட்ரெஸ் வாங்கியாச்சா ஜிம் கேட்குறாங்க. வாங்கியாச்சு 3 பேருக்கு ஒரே ட்ரெஸ் வாங்கியாச்சு சரியா சொல்கிறாங்க. அப்புறம் அங்கிள் ஆண்டியில் வருவாங்களா ஜிம் கேட்குறாங்க. அங்கிள் ஆண்டி அது யார் டே கேட்குறாங்க. அது அவங்களோட அப்பா அம்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறேன் யார் அவங்க எங்கள் அப்பா அம்மாவா சொல்கிறாங்க. டே அப்படி பேசக்கூடாது டே தப்பு டே அவங்க பெரியவங்களாம் அவங்களோட அப்பா அம்மா இல்லை அவங்க போய் இப்படி பேசலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. பாடத்தவங்க அவங்கள புரிஞ்சுக்காதவங்க சரியா இது மணிக்காக மேட்ச் பண்ணி நினைக்கிறவங்க ஓகே அவங்க எதுக்காக வந்துட்டு அவங்க பற்றி பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. அவங்க பிளஸிங்ஸ் வேணாம் நம்மளுக்கு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. பிளஸிங்ஸ் தேவையில்லை சரியா அவங்கள மாதிரி ஹார்ட்லெஸ் பர்சனாக பார்த்துரு சரியா இப்படினாக்கா ஜஸ்ட்டு அவங்களுடைய ரெப்டேஷனுக்காக எங்களை ஃபோர்ஸ்ஃபுல் மேட்ச் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்கல்ல அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதெல்லாம் பாஸ்ட் டே ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிம்மி நான் எதையும் நான் மறக்கல சரியா சொல்கிறாங்க.
உன்னை என்கிட்ட பிரிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, உன்னை எவ்வளோ ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஓகேவா. நான் எதையும் நான் மறக்கல, நான் மறக்கவும் மாட்டேன். ஸ்டே சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு தான் அப்பா அம்மா இல்லை, ஆனால் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, எதுக்காக அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குறாங்க பாராட்டு பேச ஓகேவா. நீ ஒரு குழந்தை சரியா அவங்க புரிஞ்சுக்காதவங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் அழுகு வருது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, நம்ம பிரிச்சுட்டோமோ, ஒரு அழகான ஃபேமிலி கிட்ட பிரிச்சுட்டோமோன்ற மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறாங்க பாருங்க, இப்போ இன்னும் நினைக்கிறேன்னு புரியுது ஓகேவா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது ஓகேவா. நீ எங்களை யாருமே பிரிக்கல ஓகே, நாங்களாக தான் வந்திருக்கோம் உங்ககிட்ட புரியுதா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அந்த 2 இயர்ஸில் நாங்கள் எவ்வளோ சஃபர் ஆகிருக்கோம், ஆனால் அந்த சஃபர் வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். எனக்கு தெரியுமா நீ கூட இருக்காங்க மட்டுமே ஒரு ட்ரூ லவ், ஒரு பியூராக இன்னசென்ட் சோல் என் கூட இருக்கிறதுனால நானும் ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா. நாங்கள் ரொம்ப இந்த வேர்ல்டில் வந்து ரொம்ப லக்கியான பர்சன் நினைக்கிறோம். அதனால் ஏன் நாங்கள் நீ என் கூட இருக்கல, நீ எங்களுக்கு கிடைச்சிருக்கல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் தான் எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம், ஒரு பொக்கிஷன் நீங்கள் 2 பேர் எனக்கு, நான் உங்களை எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க மாட்டேன், உங்களை பத்திரமா வச்சுப்பா ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க, நாங்களும் அப்படி தான் சரி, நீ எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் சரியா, நீ ஒரு உயரண்டா எங்களுக்கு, உன்னை அப்படி தான் நாங்கள் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உங்கள் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ரூம் ஓப்பன் ஆகுது. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ திரும்ப ஜெக்கி தான் இன்னொரு ஹக் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. பார்க்குறீங்க உங்கள் பாசத்துக்கு பிறந்தவங்க வாலாசு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஜெக்கி உள்ள போகிறாங்க, போயிட்டு 2 பேர் சேர்ந்து ஹக் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு பார்த்தாலே புரிஞ்சிடுவாங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஜெக்கி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, என்னாச்சுமா ஏன் அப்படி கேட்குறாங்க. அது ஜங்கா சொல்கிறேன், என்ன வேணும் ஜெக்கி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, அவங்களோட அங்கிள் ஆண்டி வேணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் சொல்கிறாங்க, அது அவங்களோட அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா சொல்லிட்டு ஜெக்கிட்டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிமின் நீ என்னம்மா அவங்க ஞாபகம் வச்சுருக்கா சொல்கிறாங்க. ஜங்காட்டே உங்கள் அப்பா அம்மாவில் எப்படி நான் மறப்பேன் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்க நாங்களே மறந்துடுவோங்க எங்கள் அப்பா அம்மான்றதை நீ ஞாபகம் வச்சுருக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஜங்கா ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நீ எதாவது என்ன சொல்கிறா இருக்கோ அப்போ சொல்கிற மாதிரி ஜெக்கி தான் உன் லவ்வுக்குலாம் உங்களுக்கு 7% ஓகேவா. உன் லவ்வுக்கோ என்ன லவ்வுக்கோ நம்ம கேரண்ட்லாம் உங்களுக்கு 7% ஓகே. அவங்க பொறுத்த வரைக்கும் மணி தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அவங்க அந்த மணி வச்சுக்கிட்டே வாட்டர் கடைசி வரைக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவங்க பெரியவங்க தப்பு பண்ணுற மன்னிக்கிறது இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தப்பை ரிலீஸ் பண்ணாதுன்னு மன்னிக்கிறது சொல்கிறாங்க. அவங்க தப்பையே அவங்க புரிஞ்சுக்கல இன்னமும், அப்படி நம்ம இதுக்கு அவங்க மன்னிக்கணும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு, அவங்க அப்படி யோசிக்கிறாங்க, அப்படி நல்ல நாள் ஓகே ஹாப்பியாக இருக்கும் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஓகே என்ன சொல்கிறாங்க, இந்த ரூம் எதுக்கு அதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. இது எனக்கும் என் ஜிம்மு ப்ரைவேட் ரூம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. உங்கள் நினப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த உங்கள் நினப்பு தான் அப்படி சரியா, நம்ம 3 பேர் ஒரே ரூம் தாண்டா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் 3 பேர் ஒரே ரூம் தான் சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, ஜெக்கி முறைக்கிறாங்க. ஜெக்கி டேக் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் நீ ஒரு ரூம் ரெடி பண்ணலாம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க அது சொல்கிறாங்க, நீ மட்டும் ரெடி பண்ண ரெடி பண்ணக்கூடாதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எதுக்கு தனித்தனியாக ரூம் 3 பேர் ஒன்றாவே இருக்கலாம்ல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, 3 பேர் ஒன்றா தான் இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அது அப்புறம் சொல்கிறாங்க சரியா வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி ஜெக்கி 3 பேர் கிளப்புறாங்க. அவங்க தெரிஞ்சு இப்போனாக்கா அவங்க கம்பெனியில் வச்சுருக்காங்க டாக்டர். அவங்க கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ்லாம் வராங்க, நைட்டு நிறைய பேர் வராங்க. திங்ஸ் அழகாக அரேஞ்ச் ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பி வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு, அழகாக பார்த்துட்டு ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. அழகாக இருக்குட்டே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓன் வீட்டில் சொல்கிறோம் ஆமாம் சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் வீட்டை ரொம்ப அழகாக ரசித்து பார்க்குறாங்க. அந்த ஜெக்கி வந்து மற்ற ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பாங்க. தூங்கிட்டு விட ஒரு ஹாலில் எல்லாம் நல்லா தூங்கியிருப்பாங்க. நம்ம ஜிம் தூங்கிருப்பாங்க. ஜிம் பக்கத்தில் நம்ம ஜாக்சன் இவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கிட்டே நிறைய ஒர்க் இருக்குது. ஜிம் தூங்கினதுக்கப்புறம் அவங்க எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைன் எல்லாருக்கும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் ஆகுது. ஒரு 3 o'clock. அப்போ தான் நம்ம ஜெக்கியோடைய ஹேங்ஸ் வராங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸில் ஓகேவா. அவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எப்படி கசனாக்க அவங்க வந்து ஹேங் மீன்ஸ் கசன் கொடுத்துருங்க ஓகேவா. அவங்களாம் வராங்க. இப்போ நம்ம ஜெக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எங்கள் வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வண்டி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒர்க் அவுட் போக சொல்கிறாங்க, நல்லா போட்டு சொல்கிறாங்க. எங்கே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, தூங்கிட்டு இருக்கான் சார் தூங்கிட்டு இருக்காங்க எழுப்புங்கடா, அவன் தான் இப்போ மெயினாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் விட்டால் பவர் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 30 இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறாங்க, ஜிம் செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க ஹிந்தி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வா தூங்கலாம் சொல்கிறாங்க. தூங்கலாம் ஃபங்க்ஷன் முடிச்சு தூங்கலாம் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வாங்க ஓகேவா ஹிந்தி பார்க்கலாம் சொல்லிட்டு அழகாக தூக்கி விடுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வா குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு போக சொல்கிறாங்க. குளிக்கணுமா இப்போ வா சொல்கிறாங்க. இப்போ குளிக்கிறவங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வீடு ஃபுல்லாக நிறைய பேர் கெஸ்ட்லாம் வந்துருக்காங்க. இப்போ நிறைய வந்து பூஜைலாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நான் மறந்துட்ட கரையா சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் குளிச்சிட்டிங்களா ஜங்க குளிச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. நான் அடுத்து குளிச்சிட்டோம் சரியா, நீ மட்டும் குளிவா சொல்லிட்டு இப்போ ஜெக்கி போயிட்டே கூப்பிட்றாங்க. ஜிம் போயிட்டு குளிக்க போயிடுறாங்க. நம்ம வந்து ஜிம்முக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஃபைனாக ஜிம் குளிச்சுட்டு வெளில வராங்க. பார்த்தா ஃபேஸ் ஒரு ப்ளஃபியாக இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. சிக்ஸோட ப்ளஃபியாக ரொம்ப அழகாக பண்ணு மாதிரி போயிட்டு சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதே சொல்கிறாங்க. தூக்க கலக்கம் அப்படியே இருக்க அவருக்கு, தூக்கம் வரவங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சரி அந்த பூஜை முடிக்கும் தூங்கிடலாம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அழகாக ட்ரெஸ்ஸாக பண்ணி விட்டுருக்காங்க.
டேவும் ஜேகே ஜிம்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. எப்போவுமே ஒரு இன்னசென்ட்டை சொல்லாதான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அவரும் இன்னசென்ட் சொல்லுதான். ஜிம்முக்கு பெருசாக அந்த ஹாப்பினஸாக இருந்து தெரியாது. ஜேகேடி அவங்க லைஃப்பில் வரது முன்னாடி வரைக்கும். இப்போ நம்ம ஜிம் அழகாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. காமி கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டு விடுறாங்க. பார்த்து தூங்கி விடுறாரு அவரு. அப்படியே கண்ணு அப்படி தூக்கி அப்படின்னா தூக்கத்துக்கு கண்ணு சொக்குது. இப்போ நம்ம ஜேகே விழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் தூங்கி விடுறாரு. டே பார்த்தா மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிக்கிட்டே வராங்க. தூங்குறாண்டா அவன் தூக்கத்தில் எதிர்க்க விட சொல்கிறாங்க. அப்படியா நீ லேட் நைட் தூங்கலாமா சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி செல்லம் அங்கே பாரு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஜிம்மி பட்டி ஜேகே ஹக் பண்ணுறாங்க. ஜேகே இருக்கிறார் பக்கத்தில். இப்போ ஜிம்மி பட்டி ஜேகே ஹக் பண்ணிட்டு அவரோட ஸ்டமக் கிட்ட ஹெட் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜேகே பாரு என்னம்மா கேட்குறாங்க. தூக்கம் வருது ஜிம்மி சொல்கிறாங்க. தூக்கம் வர உனக்கு தூங்க வைங்க சொல்கிறாங்க. தூங்க வைக்கிறேன் ஓகேவா. இப்போ தான் இந்த பூஜை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் சரியா இந்த வீட்டோட ஓனர் நீங்கள் இல்லையா, நீங்கள் நம்ம பூஜை பண்ண முடியாது சரியா. ஜேகே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சொல்கிறாங்க. இந்த காமா எனக்கு தூங்கிட்டேனா இந்த பூஜைலாம் அப்படி நினச்சிட்டு கேட்பான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சரி என்ன பண்ணுறது பரவாயில்ல சொல்லிட்டு இப்போ ஜேகே விட்டுவோம். ஜிம்மி அழகாடி பண்ணிட்டாங்க. பார்க்குறாங்க போலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மி ஜேகே 2 பேரும் ஹாண்டி பிடிச்சி தான் வந்துட்டுருக்காரு. இப்போ மெதுவாக கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்னடா தூங்கிட்டு இருக்கான் அவன் சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. டே ஜிம்மி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. பார்த்தா ஹாஃப் வயசு ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்த்து நம்ம ஜில்ல ஓகே டே என்னடா தூங்கிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குற பரவாயில்ல ஹேங்க தூங்கிட்டு சொல்கிறாங்க. டே லாஸ்ட் சொல்கிறாங்க ஹேங்க பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னு ஜெக்கே டே 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஐயர் வந்துட்டு இப்படினாக்கா இந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு புகையாக வந்துட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா புகையாக வர சொல்லி ஜிம் தும்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. தும்ப கூட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு சொல்லிட்டு இப்போ தான் ஐசப்பன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஐசப்பன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பூஜை நடந்துட்டுருக்கு. அவருக்கு ஞாபகம் வருது ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடந்துருக்கு சொல்லிட்டு ஜிம் டக்கு ஐஸ்லாம் போவாங்க. ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. ஜே பார்த்து ரொம்ப சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தூங்கிட்டேன். ஜிம் நல்லா ஐசப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம நம்பிச்சு நினைச்சுக்கு அனுசரிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருக்க அந்த பையன் சொல்லிட்டு ரொம்ப பாவமாக இன்னசென்ட்டாக இருப்பார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தூங்கிட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பேசலாம் வாய்ப்பு அழகாக அந்த கருத்து பேச வாய்ப்பு விடுறாங்க. இங்கே பார்த்துட்டாங்க. இப்போ அந்த ஐயர் வந்துடலாம் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே இப்படினாக்கா அவங்க வந்து சொல்லிட்டு அந்த 3 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இவங்க 3 பேருமே சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு அந்த பூஜைலாம் பண்ணி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 45 நிமிஷம் மேலே போயிருக்கும். ஸோ என்ன எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாருமே வராங்க. நிறைய கெஸ்ட் வராங்க. இப்போ ஜிம் வந்துட்டு பால் தான் காய்ச்சி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா மில்க் எப்படி ரெடி பண்ணவும் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க நீ வாசல் கூட்டி வராங்க. இப்போ ஜிம்மில் பண்ண சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ ஜிம்மில் தான் பண்ணுறாங்க. ஸ்டவ்லாம் ஆன் பண்ணிட்டு அழகாக பால் பொங்கி வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஹே சொல்லிட்டு கிளாப் பண்ணுற ஹேண்டை டே பார்க்கணும் தூக்கம் போயிடுச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறது ஹாப்பியாக இருக்க அவருக்கு. இப்போ மில்க் ரெடி பண்ணி எல்லாரும் கொடுக்க சொல்கிறாங்க. ஜிம் எல்லாருக்கும் மில்க் ஊற்றி வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே அழகாக நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இல்லை ஆல்மோஸ்ட் இப்போ ஏர்லி மாதிரி வந்துடுச்சு. இப்போ எல்லாருமே நிறைய கெஸ்ட்லாம் வராங்க. ஜிம் ஜெக்கே 3 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வர எல்லா கெஸ்ட்டையும் ரிசீவ் பண்ணிட்டு ஹாப்பியாக வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அப்புறம் கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அந்த பூஜை அந்த ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்கு டைம் ஒரு 12 o'clock ஆயிருக்கும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பாடா இப்போ நல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. எல்லாருமே ரிட்டர்ன் கிஃப்ட்டில் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சூப்பராக போயிடுச்சு இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் உங்கள் வீட்டோட ஃபங்க்ஷனாக ரொம்ப சூப்பராக போயிடுச்சு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷனாக ஜிம் கேட்குறாங்க. ஜிம் சிரிக்கிறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் பேபியில் வரதா சொல்கிறாங்க. ஜிம் எவ்வளோ ஷை ஆகுறாங்க. அதே சார் சொல்கிறாங்க. அதுக்கு டைம் எடுக்கும் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சிரிக்கிறார். சரி எப்படி சொல்லிட்டு ஜிம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பக்கம் அவங்க நம்பிச்சு பார்க்குறாங்க. இந்த ரசம் கொடுக்குறாங்க. இதுக்கு யங்ஸ்டர் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஹேங் வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு வீட்டுக்கு எனக்கு ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும்ல சொல்கிறாங்க. ஆமாம் அது வச்சுக்கோ சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சொல்கிறாங்க. பாரு நாங்கள் இப்போ வீட்டுக்கு குடி போகிறோமோ அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துரு சார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்படி வாங்கிக்கோ சரியா சொல்கிறாங்க. கிஃப்ட்டாக கொடுத்துரு சொல்லிட்டு அவர் மணி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லுங்க வாங்கிப்பாங்க சொல்லிட்டு இப்போ நம்பிச்சுமே ஜெக்கே வாங்கிக்கிறாங்க. எனக்கு வீடு கட்டுறதுக்கு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம சின்ன நம்ம சுகர் ஹெல்ப் பண்ணுறாங்க வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு. எனக்கு ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும் இல்லையா நிறைய இடத்துல அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் பண்ணுறேன் ஜிம் கூப்பிட்றாங்க. ஜெக்கி பார்க்குற என்ன பண்ணுறாங்க போய் சொல்லிட்டு ஜெக்கி அந்த ஹேண்ட் வந்துட்டு வாங்கி வைக்கிறாங்க கீழே. ஜின்னு பார்க்குறேன் என்னடா அவன் ஒய்ஃப் இருந்து கூட மாட்டே இருக்கிறாங்க. அவன் பாவம் என் குழந்தை நிறைய சின்ன ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. அவங்க ஜின்னு பார்க்குறது புரியுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜின்னு ஒரு வாரமாக உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் எல்லா ஒர்க்கும் அவங்க பார்க்குறாங்க. இப்போ உடம்பு வீட்டு நீட்டாக ஆகிடுது. இப்போ நம்ம எல்லா கெஸ்ட்டும் போயிட்டாங்க. இப்போ இருக்குது காய் மெக்கு ஜாக்சனு இவனை பார்க்குறது எங்களுக்கு தூக்கமாக இருக்கிறா. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. தூங்கடா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்க தூங்கடா நீங்கள் எவ்வளோ ரூம் இருக்க தூங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் போய்ட்டு ரூமில் படுத்துறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. நாளைக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க. என்னம்மா என்ன வேணும் கேட்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு வெயிட்டாக இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் சொல்கிறாங்க.
இந்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி விடுங்க ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்களா ஃபோட்டோவே எடுக்கடா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஜின்னு பார்க்குறது எனக்கு ஃபோட்டோ எடுத்துடா சொல்கிறாங்க. எங்கள் பூஜை போட்டப்போ எடுத்தோம் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா சொல்கிறாங்க. எடுக்கடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜேகே டீம் கொடுத்து நிற்கிறாங்க. ஜேகேவும் ஜிம்மில் டீமும் அழகாக ஜிம்மில் சர்ஜரிக்கு வச்சு 2 பேரும் ஜிம்மில் சிக்ஸில் கிஸ் பண்ண மாதிரி அழகாக ஹேண்டில் ஃபோட்டோ பண்ண மாதிரி ரொம்ப அழகாக எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோலையும் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க. ரம்ஜி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க வாங்க எங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க நம்ம காய் மேய்க்கலாம் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க தூங்குறாங்க சொல்கிறாங்க. இல்லை எடுத்துப்போம் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க பாரு அவனுக்கு இருக்கிற பாசம் உங்களுக்கு இருக்கா பற்றியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க காய் வா அப்படி கூப்பிட்றாங்க. காய் பார்க்குறாங்க பரவாயில்லையே என் செல்லத்துக்கு எவ்வளோ பாசம் இருக்கேன் மேலே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே மறைக்கிறாங்கடா ஏன்னா அவனை செல்லன்னு சொல்கிறாங்க. இந்த செல்லன்னு சொல்லக்கூடாது தம்பி செல்லன்னு சொல்லக்கூடாதா கேட்குறாங்க. சொல்லக்கூடாது அப்படியே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க நடப்பாங்களா பசுக்கு பிறந்தவங்களா சொல்லிட்டு இப்போ நம்ம காய் நினைச்சுக்காங்க. ஜிம் நீ வா செல்லம் சொல்லிட்டாங்க. ஜிம் இப்போ கை போட்டுக்கிறாங்க நம்ம காய் மேலே. இப்போ ஜெயிக்க கொண்டு பசு வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டாக கூட பசு போவாங்க. இப்போ சின்ன சிரிக்கிறாங்க விடுங்களா எடுத்துக்கிட்டு ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க ஃபைலாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் இதை ஃப்ரேம் போட்டு எங்கள் வீட்டில் வச்சுக்கப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க. நாங்களும் ஃபோட்டோவில் இருக்காங்க வீட்டில் இருக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. பரவாயில்லையே ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப இந்த சட்ட பேராக இருக்காது அவங்க 2 பேரும் பயங்கரமாக இப்போ பாட்டாங்க பொலிஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைலாக எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ அங்கே போய் அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மின் டீம் 3 பேர் ட்ரெஸ் செஞ்சு பண்ண போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா அந்த லக்கேஜே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இங்கே இருக்க பரிசு வச்சுக்கா லக்கேஜ் ஓப்பன் பண்ணி தராங்க. இப்போ ஜிம்மி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ ஜேகே டீமும் சரி நார்மல் ட்ரெஸ் போட்டுறாங்க. சரி ஓகே நீ பார்த்துக்கோ ஓகே போய் ஒர்க் பண்ணுற அப்புறம் ஜேகே போயிடுறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறாங்க டே பார்க்குறவா நம்ம தூங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறது என்ன சொன்னால் சொல்கிறாங்க தூங்கலாம்னு சொன்னாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அது எப்படி நான் ஒர்க் பண்ணணும் மட்டும் தூங்குவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்போ 3 பேர் ஒர்க் பண்ணுவோமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க பாடுறாங்க நீ ஃபஸ்ட் நார்மலாக போய் உட்கார விட்டு நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நான் இப்போ நான் கொடுத்தவங்க கூட உனக்கு அதை நேரம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க புரியுதுல உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் ஏன் ஜம்காட்டி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சண்டை இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க வாங்க 3 பேர் ஒன்றா தூங்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஒர்க்கில் இருக்கு நாங்கள் ஒர்க்கில் முடிச்சுட்டு நீ தூங்க சொல்கிறாங்க. ஜிம் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க நீ வாசல் போ அனுப்பிச்சு எடுத்து போகிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க ஏன்டா அப்படி இருக்கு அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு தூங்கினா ஒன்றா தூங்க சரியா சொல்கிறாங்க. டே எப்போவும் தூங்க முடியும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை சரியா லைவ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீ கொஞ்சம் எனக்கு முன்னாடி முந்தினா அவ்வளோதான் பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்று பண்ண மாட்டா வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேருமே கீழே போயிடுறாங்க. இந்த பக்கம் சின்ன சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபோன்லாம் அன்றைக்கி நைட்டுமே ரொம்ப அழகாக போய் சாப்பிட்ருப்பாங்க. அன்றைக்கி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம் ஏன் கொடுத்தவங்க யாரும் கேட்குறாங்க. தூங்குறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஜென்ஸ் மாதிரி எது உங்க கொடுத்தவங்கம்மான்னு கேட்குறாங்க. ஆமாட்டா ஏன் என் கொடுத்தவங்களாதா கேட்குறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜி லைட்டாக சிரிக்கிறாரு. ஏன்டா சொல்கிறாங்க ரம்ஜி பார்க்குறாங்க சுகா நம்ம ஒன்றா தூங்குமா சொல்கிறாங்க. தூங்கலாடா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒன்றா தூங்கிட்டு ஜிம் என் கூட தூங்கிட்டு வா சரி ஜிம்மி கூப்பிட்றாங்க. தூங்கலாம் சரி ஜிம்மின்னு சின்ன ஒரு ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கிக்கு தூக்கமே வரல. ஜேக்கி போட்டி குடும்பம் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க என்னடா பண்ணலாம் சொல்கிறாங்க. தெரியலடா நம்மளுமே எப்படி தூங்குவாமா சொல்கிறாங்க. தெரியும் யார் கூட தூங்குறது இல்லையா ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. சரி நம்ம சின்ன தான் புரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க. சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே டே பார்க்குறாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்க போய்ட்டு அழகாக ஒரு இப்போ காய் மேய்க்கிறாரு தூங்குறாங்களே அங்கே தான் போய் தூங்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்து அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்னு பார்க்குறாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காரு பார்க்க ஜிம்னு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பையன் அப்பா அம்மா இல்லாமல் அதுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி வீட்டில் வளர்ந்து கூட இப்படியோ ஒரு மெய்டு மாதிரி வளர்த்துருக்காங்க. ரொம்ப பாவம் பார்ட் டைம் ஒர்க் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டானே சொல்லி பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லா பையனாக்கா அவங்க இப்போ இந்த பையன் இருக்கிறது நம்ம ஜேகே கூட 2 பேரும் கையில் வச்சு தாங்குவாங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன பார்த்துருக்காங்க. நல்லா ஹாப்பியாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சின்ன நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி கியூட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே டேவும் அப்படி தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் நம்ம ஜின்னு தான் ஃபஸ்ட் டைம் வராது. நம்ம ஜேகே டே பார்க்குறாங்க. ஹேங் சொல்லி சொல்கிறாங்க எங்கே ஜிம்மு சொல்கிறாங்க நான் தூங்கிட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க அது கேள்வி போகிறாங்க. அப்படி பார்த்தாக்க ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டே போயிட்டு கிட்ட போயிட்டு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டு வந்து ரொம்ப அழகாக பேபி வீட்டு மாதிரி இருக்கும். ஜிம்மோட டே பார்க்குறாங்க பார்த்து க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக டெக்ரேட் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்து ஜிம் தான் இப்போ ஒரு மாதிரி அழகாக இது பண்ணிருக்காரு. மறுபடியும் டே வந்து டெக்ரேட் பண்ணுறாங்க. ஜிம் ஐஸ் பார்க்குறாங்க. டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே போய்ட்டு ஜிம் அப்படியே ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நாங்கள் எல்லாமே தூங்கிட்டியா சொல்கிறாங்க. நான் எப்படி தூங்கினே தெரியல டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அது நேற்றுலாம் நான் சரி தூங்கல ஆமாம் சொல்கிறாங்க. அதை டயர்டில் இருந்து தூங்கியிருப்பா சொல்கிறாங்க. எப்போவும் நீயும் ஜங்காவும் தட்டி கொடுப்பீங்களா தூங்குவோன்னா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இது தட்டி கொடுக்காம தூங்கிட்டா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எங்களால் தூக்கமே ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஏன் என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. அதுவா எங்கள் ஒய்ஃப் இல்லாமல் எங்கள் தூக்கமே வரல அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே மார்னிங் ஆகிடுச்சு ஹம்ஸ்லாம் வீட்டு கிளம்புறாங்க ஓகேவா வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் எழுந்திருக்காங்க. டே போய்ட்டு பேச வாஷ் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்க நானே ப்ரஷ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பேச வாஷ் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து கரெக்டாக காஃபி போட்டிருக்காரு. ஜிம் கிச்சனில் போகிறாங்க. கிச்சனுக்கு போகிறது ஜேகே வந்து காஃபி போட்டிருக்காங்க. பக்கத்து ஜின்னிக்கிறாங்க. ஜின்னால நம்ம ஜிம் பார்க்கல இப்போ டேரக்டாக நம்ம போய்ட்டு அப்போ ஜேகே பேக் படிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக குட் மார்னிங் செல்லம் ஜேகே சொல்கிறாங்க. குட் மார்னிங் சங்குக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. பரவாயில்லையே மார்னிங் எப்படி ஆசை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. முன்னாடி வா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே
இப்போ நாங்கள் தான் கொஞ்சமாக இந்த பக்கம் முன்னாடி போகிறாரு. இப்போ ஜேக்கியோட ஹேண்டுக்குள்ளே போயிட்டு முன்னாடி போகிறாரு. இப்போ ஜேகே ஜிம்மில் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் செல்லாம் சொல்கிறாங்க. அக்கா குட் மார்னிங், எனக்கு காஃபி சொல்கிறாங்க. காஃபி இது போட்டேன் பாரு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் இருக்காங்க, ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ காஃபி கொண்டு ஜேகே கொடுக்குறாங்க. எல்லாமே குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜேக்கும் ஜிம்மு காஃபி ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டேக்கனோட பொசவாக இருக்குது. டே பார்த்துருக்காங்க. ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நம்மளை வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. கேட்டால் கூட குடிக்க வைப்பாரு, உங்களுக்கு காஃபி குடிக்காது அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது இன்னும் உண்மை தான் சொல்கிறாங்க. பால் குடி எப்படி சொல்லிட்டு நம்ம டே கொடுக்குறாங்க, ஜேகே கொடுக்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, மில்க் குடி சொல்கிறாங்க. வேண்டாம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு மில்க் பிடிக்காது, காலையில் குடிக்க சொல்கிறேன். எனக்கு மில்க் பிடிக்காது, காஃபி தான் நல்லாயிருக்கும் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ டே பார்த்துங்க பாரு, ஒரே ஒரு குடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு வேண்டாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு பண்ண குடி சொல்லிட்டு ஜேகே டே கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே தாங்க பாரு, நீ மட்டும் குடிக்கல அவ்வளோதான், பகல் ஃபுல்லாக ஃபேஸ் தூக்கி வச்சுப்பான் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சங்கா ஃபேஸ் நீங்கள் டே ஃபுல்லாக ஃபேஸ் தூக்கி வச்சுப்பான் சரியா, அவன் சமாதானம் பண்ண ரொம்ப கஷ்டம், அவன் குடிச்சிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற சரி சொல்லிட்டு ஜிம் பார்க்கணும் டீ கொடுக்க சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் தான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் கொடுக்குறாங்க. லிப்பு வச்சுட்டு க்யூட் அழகாக பவர் பண்ணி ஒரு மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. டே அதோட பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே பார்க்குறேன் பார்க்குறான் பாரு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மி குடிக்கிறப்போ ஜேகே டே வாங்கி அதேமாதிரி குடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் சந்தோஷமாக கொடுக்கணும்னு இருக்குமே ஜேகே கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ரொம்ப கொடுக்கணும் இருக்கு அப்படி சொல்கிறாங்க. இருக்கும் உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி சிரிக்கிறாங்க. எப்போ 2 பேர் மெயின்டென்ஸ் பிடிச்சிங்க நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜிம்மில் அவங்க ஹார்ட் பண்ண மாட்டாங்க. 2 பேருக்கும் பசுலாம் இவங்க 2 பேர் பசு வருவாங்க. ஆனால் அதனால ஜிம்மில் ஹார்ட் ஆக மாட்டாங்க. எனக்கு அவங்க 2 பேர் அழகாக பார்த்துப்பாங்க, அவங்களே கேர் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சாப்பிட்டுட்டு போங்க, ஏன் குக் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இது நீ குக் பண்ண போறியா கேட்குறாங்க. நான் குக் பண்ண மாட்டேன், எங்கே குக் பண்ணுவான் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அதானே பார்த்தேன், நீ அது குக் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்டா நீ குக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு போகிறது எத்தனை வருஷம் அவங்க சொல்கிறாங்க. அது நான் சீக்கிரமாக கற்றுப்பேன் ஜிம்மி சொல்கிறாங்க. கற்றுக்கிறியா சரி ஓகே கற்றுக்கிட்டு சொல்கிறேன், நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நாங்கள் கிளம்புறா சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாக இருங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களுக்கு சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி கேட்டு இவங்க பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபர்னிச்சர் வாங்க தான் போயிருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டேட்டி எங்கே பாரு, இந்த சோஃபா அப்படி ஒரு புதுசு ஜிம்மி உட்காந்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறது பிடிச்சிருக்காங்க. அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது கொஞ்சம் டேஸ் தான் நல்லாயிருக்கும், அப்புறமா சீக்கிரமே இதாகிடும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போ இது ஜிம்மி கேட்குறாங்க. அதுவும் செட்டாக சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்து எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. போதும்க்கா எடுத்து செக் பண்ணிட்டே இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நம்ம நல்லதாக அவங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஜிம் போய்ட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இப்போ டே பார்த்துக்கிட்டு அதே வாங்கண்டா எவ்வளோ டேஸ் பார்த்து இருக்கட்டும், அப்புறம் வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லை வாங்குறது வாங்கணும் நல்லா வாங்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க மாடர்ன் டைப்பில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும், அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜேகே ஆசைப்படும் கிடைக்குது. ஜேகே புக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது அவனுக்கு பிடிச்சிருக்கா ஜம்கா சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு நீ பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. ஓகே இது கொஞ்சம் லாங் டைம் வரும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் 3 பேரும் அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டில் செட் பண்ணுறாங்க. இப்போ அது எனக்கு அங்கேயே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபர்னிச்சர்லாம் அவங்க அவங்களே கொண்டு வைக்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜம்கா, இங்கே போட்டுக்கலாம், விண்டோஸ்க்கு நேராக சோஃபா போட்டுக்கலாம், அப்போ தான் ரைனி வந்து அங்கே பார்க்க முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் பிடிச்ச மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கார்ட்டன்ஸ்லாம் போடுறாங்க. விண்டோஸ் நிறைய வாங்கி எல்லாம் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு இப்போனாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆகுது. ஏன்னா வீடு கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்களா, ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறது, பெட்ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு 1 வீக் கம்ப்ளீட்டாக போயிருக்கும். டேவும் ஜேகேவும் அந்த 1 வீக் ஆஃபீஸ் வர போகல. ஏன்னாக்கா நம்ம வீட்டை செட் பண்ணணும். ஜிம்முமே இப்போ தான் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காரு. அதனால் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. 1 வீக் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்காட்டே வீடு ஃபினிஷ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் வீடு எல்லாமே ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்புறம் நான் வீட்டு ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்ன கேட்கணும்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இன்றைக்கி எதுவும் பேசுவோம் நாளைக்கு பேசலாம்னு சொல்கிறாங்க. ஏன் ஜம்காட்டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இன்னைக்கே சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீட்டில் நம்மளுக்கு வெட்டிங் நைட்ஸே சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டா ஜிம் கேட்குறாங்க. ஆமாடா சொல்லுவோம் வெட்டிங் நைட்டெலாம் சொல்கிறாங்க. வெட்டிங் நைட்டு அது சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னோம் மேரேஜ் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் சரியா, ஒரு ஓன் ஹவுஸை கட்டிட்டு அதில் ரொம்ப ஹாப்பியாக அந்த வீட்டில் தான் கூடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டிங் நைட்டு சொன்னால் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த டே ஓகேவா சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் நல்ல ஒரு நாள் கிடச்சிருக்கு ஓகேவா, இந்த டே தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன அவசரம் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன அவசரமா தங்கம்னால யோசிச்சு பாரு, நம்ம 3 பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸ் ஆகுதுறாமா ஓகேவா, 2 வெட்டிங் டே போயிடுச்சு ஓகேவா, இதெல்லாம் 2 இயர்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேணாம் வாட்டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. எதுக்கு பயம் கேட்குறாங்க. அது எப்படி சொல்ல தெரியல ஜம்கா, எனக்கு பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற நினைப்ப பயப்படுற நாங்கள் தானே, நாங்கள் யாரும் ஓன்ட்டே ஜம்கா இல்லையா சொல்கிறாங்க. அது பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அது பயப்படாது நாங்கள் தானே சொல்கிறாங்க. அது ஜிம் பயப்படுறாங்க. ஜேகே பார்க்குற பயப்படாது நாங்கள் இருக்கல சொல்கிறாங்க.
சரி. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு எதுவும் வலிக்கவே கூடாது சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் எதுவும் ஆகா சரியாக சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க பாசிட்டிவ் சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் பாத் பண்ணிட்டு நம்ம ஜெயிக்க முடிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து ரூம் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த ரூமாக சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இது ரூம் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க இது ஸ்பெஷல் ரூம் ஓகேவா சொல்கிறாங்க. நம்மளுக்கான ஸ்பெஷல் ரூம் சொல்கிறாங்க. நான் கூட கேட்க நினச்சேன் 1 வீக் ஓப்பன் பண்ணி சொல்லி ஏதோ காஸ்ட் திங்ஸாக இருக்குன்னு சொன்னீங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அந்த ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கேனாக்கா அந்த ரூம் ஃபுல்லாகவே நம்ம ஜேகே ஜிம்மின்ட்டே 3 பேரோட மெமரிஸ் மட்டுமே இருக்குது. அவங்க வந்து 1 இயரில் லவ் பண்ணிப்பாங்க ஓகேவா. அவங்க லவ் பண்ண டேஸ் வந்து 1 இயர் தான். நம்ம ஜிம்மோட ஃபஸ்ட் இயரும் நம்ம ஜேகே டேவுடைய 3rd இயர் ஓகேவா. அவங்க அந்த 1 இயர் லவ் பண்ண டேட் பண்ண அந்த அந்த 1 இயர்க்கான மெமரிஸ் மட்டும் தான் அதில் இருக்குது. அதான் அவங்க ப்ரீஷியஸாக பார்த்து வச்சுருப்பாங்க. பெட்டில் இருந்துட்டு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது பார்க்குறாங்க எனக்கு பெட்டில் கூட அவங்களோட ஃபோட்டோஸ் போட்ட மாதிரி ஒரு பிக்சர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறது என்ன ஜிம்க்கா சொல்கிறாங்க. இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது ஜிம்மில் பிக்சர் மட்டுமே இருக்கலாம் ஓகேவா. பெட்டில் வந்து ஜிம்மில் பிக்சர் இருக்கும். பில்லோவில் ஜிம் எல்லாத்துமே ஜிம்மில் பிக்சர் மட்டுமே வர மாதிரி வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நீங்கள் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் ரொமான்டிக் வைவாக இருப்போமா அதனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கீங்களே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ செக் பார்க்குறாங்க பாரு எப்படி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. பார்த்து போகிறோம் பெட்டில் ஃபுல் அவங்க ஒரு ஒயிட் கலர் பெட்டு கிளாத் அதில் அதில் ஜிம்மோட பிக்சர் ட்ராயிங் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே ஒரு இன்னும் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அதில் ரோஸ் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க இது சொல்கிறாங்க. பார்த்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே செக்கும் டேவும் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. டே பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா நாங்கள் இருக்கோம்னா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிட்டே ரொம்ப அழகாக ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு விட்டா இருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி போட்டு ஜிம்மு போகிறத கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்காவும் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லுவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ நான் போவா சொல்கிறாங்க. போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே போயிடுறாங்க. ஜிம் பார்த்துட்டு எங்கே போகிற கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் வருவேன் சரியா 3 hours சாப்பிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவேன் கேட்குறாங்க. டிவி பார்க்குறேன் சரி போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன் ஜம்க்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ இதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்க போகிறேன்னு தெரியலையே. ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவங்க பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மு பேச கப் பண்ணுறாங்க. பாரு நான் சொல்கிறேன் கேட்டு கொஞ்சம் சொல்கிறாங்க. என்ன ஜம்க்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. கற்றுக்கூடாது சரியா சொல்கிறாங்க. கற்ற மாட்டேன் சொல்கிறாங்க. அதனால கேட்காது சவுண்ட் ப்ரூஃப் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சவுண்ட் ப்ரூஃப் இருக்குது ஓகேவா. செகண்ட் வந்துட்டு நீ அழக்கூடாது நீ ஹாட்டாலும் நான் ஆடாயிரம் சரியா சொல்கிறாங்க. இல்லை அழமாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தான் ஜிம்மை கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் எப்போ ஜிம்மை கொடுத்துட்டு யூஸ்வலாக கொடுக்குறது தானே ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு வீட்டில் நெக்கில் தான் கிஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜம்க்கா நெக்கில் கிஸ் பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அவங்க பாரு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு பேசுறேன்னு சொல்கிற வரைக்கும் பேசக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் நான் பேசுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது அதுக்கு அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஜம்க்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி சொல்லும்போது ஜிம்மி அமைதியாகிறாங்க. இப்போ ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு கேட்குன்னு சொல்லிட்டு ஏன் கிஸ் பண்ணுற சொல்கிறாங்கன்னா ஜெக்கி சொல்லிட்டாங்கன்றதுக்காக அவர் அமைதியாகவே இருக்கார். அவர் அப்படி தான் இருப்பார். நம்ம ஜெக்கி பேசாத சொல்லிட்டு பேசிட்டு அமைதியாக உட்காந்துப்பார் அவர். இப்போ நம்ம ஜெக்கி வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி நெக்கு கிட்ட கிஸ் பண்ணி ஷர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜம்க்கா ஷர்ட் ஓப்பன் பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் பேசக்கூடாது சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு ஜிம்மிட்டு சொல்கிறாங்க நீ பேசக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மே அமைதியாகிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கிறா ஓகேவா. அந்த பக்கம் ஒரு 3 hours போகுது. ஜெட்டி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. அந்த சோஃபாவில் டிவி பார்த்துட்டு ஒரு ஹாரர் மூவி தான் பார்த்துட்டு இருப்பார் அவர். அப்போ தான் டைம் போகும்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தான் எல்லாம் வராங்க. நம்ம ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். ஒரு சின்ன பைக் மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கார். இப்போ டேக் ஒரு மாதிரி என்னடா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் அவர் பார்க்க சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கார். ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து என்னடா சொல்லி கேட்குறாங்க. என்னடா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா போடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஐயோ பைட்டே பண்ண மாட்டா சொல்கிறான்னு கேட்குறாங்க. என்னதுக்கு பைட் பண்ண மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான்டா சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடா குழந்தை அப்படியே இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ரொம்ப நானாக ஏதாவது எடுத்துக்கிட்டு இருந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவனுக்காக எதுவுமே தோணுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கர் மாதிரி இருக்குது என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் அது அவனுக்கு என்ன பண்ண கூட தெரியலடா அது ஜெயிக்க சொல்கிறாங்க. அந்த பக்கம் டேக் ஒரு மாதிரி என்ன அப்படின்னு ஆமாடா சொல்கிறாங்க. இப்போ டேக் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறீங்க இப்போ சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஜிம் கண்ணு ஃபுல்லாக டேஸாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எனக்கு 10 minutes டைம் தாங்க ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. பாடி பெயினாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு அப்படியே கஷ்டமாக போயிடுது. இப்போ டே போய்ட்டு ஜிம் டேட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்க எதுக்கு கலராக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வலிக்கிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் அழறாங்க. இதை லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. வலிக்கிட்டு ஜிம் அழறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்றும் இல்லை பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ தேம்பி விளையாடுற இப்போ
ஜேக்கு வந்து கேட்கல. ஜேக்கு வந்துட்டு இப்போ இவர் என்ன பண்ணுறா அதான் அங்கே போய் பண்ணுறாரு. மூவி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேக்கு வந்துட்டு ஜிம் டே தான் இருக்காங்க. டே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் அழகை பார்க்கறதுக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. நீ வலிச்சா சொல்லியிருக்கிறது அவங்க கிட்ட சொல்கிறாங்க. இல்லை வலிச்சா போட்டுக்கோன்னு ஜேக்கி சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னாங்களோ அதான் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது சொல்கிறாங்க. நீங்கள் வேணா எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இப்படி ஒன்று பார்த்துக்கணும் எப்படி எடுத்துப்பான்னு டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு ஓகேவாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் தூக்கிட்டு போயிட்டு அழகாக பாத் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்குலாம் தண்ணி போட்டு அவ்வளோதான் அடுத்து ஒரு மாதிரி கத்துறாரு. ஜேக்கு போய் டே பார்க்குறாங்க. ரவுண்டில் சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு வந்துட்டு மாடிலாம் வைப் பண்ணி ஒரு நியூ ட்ரெஸ் எடுத்து போட்டு விடுறாங்க. ஒரு பைஜாமா எடுத்து போட்டு விடுறாங்க. போட்டுட்டு அந்த பெட்டு பார்க்குறாங்க. அது அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ அந்த பெட்டோட போகலாம் கீழே தூக்கி போடுறாங்க. ஃபுல்லாக அந்த பெட்டு அந்த பிளாங்கெட்டையே தூக்கி போட்டு அழகாக ஒரு பிளாங்கெட் எடுத்து போடுறாங்க. போட்டு இப்போ அதை ஜிம்மில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் படுத்துறாங்க. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி எப்படி ஹேண்டு இன்னும் காலையில் ஷுகர் ஆகிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ரொம்ப புதுசு எதுவும் யோசிச்சுட்டு போக மாட்டாங்க. இப்போ ஜஸ்ட் இவங்க போய் டீப்பாக கஸ் பண்ணி ஜெயிமும் ஷை ஆகிற ஒரு பர்சன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. ரொம்பவே கஷ்டமாக போய்ட்டு ஜெயிக்கிட்டே கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜிம்மில் வந்துட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. ஜிம்மில் அந்த ஹக்கில் வந்துட்டு அப்படியே ஒரு வாமாக இருக்குது அவருக்கு அந்த ஹக்கு. போயிட்டு டேவுடைய செஸ் கூட பேர் வச்சுக்கிறாங்க. பேச வச்சுக்கிட்டு அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டே பார்த்து அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம்மி க்யூட்டாக அழகாக தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. அது பெயினோட தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம டே பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு மூவி பார்த்துட்டு அங்கேயே தூங்கிருப்பாரு சோஃபாலே. வந்து ரூமை திறக்கான பாரு சொல்லிட்டு இவர் போயிட்டு ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க டே கூட. அப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. கீழே பார்த்தாக்கா ஃப்ளவர்ஸ்லாம் அந்த கீழே கிடக்கு. அந்த பிளாங்கெட்டே கீழே தான் கிடக்கு. இது பிளாங்கெட்டை கீழே கிடக்கு சொல்லி பெட்டு பார்க்குறாங்க. பெட்டில் பார்த்தா நியூ கிளாத். இதுக்கும் நம்ம ஜிம்மி பிக்சர் போட்ட ஒரு பிளாங்கெட்டில் போட்டிருப்பாங்க. அந்த பிளாங்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ நியூவாக வேணும் போட்டு வச்சுருக்காங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ரூம் அதை க்ளீன் பண்ணுறாரு. இவங்க பேர் நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கீழே போகிறாங்க. கீழே போய்ட்டு காஃபி போட்டுருக்காங்க. மேலே வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்த்து ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின் டே சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வயசு பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கி பார்த்து பயம் ஜிம் போட்டு டக்குன்னு டேக்கிட்ட ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போட்டில் ஜெக்கி பார்க்குறாங்க. டே என்ன ஜெக்கி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பயப்படுறான். ஆஃபீஸ் நான் பயப்படலாம் எதுக்கு ஏன் ஜிம்மி எனக்கு என்ன பார்த்து பயப்படுறான்னு சொல்கிறேன். ஜிம்மி இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்மி டக்குன்னு டேவுடைய மடியில் போய் படுத்துக்கிறாங்க. ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. வரும் இப்போ வெளில வர மாட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டே அது சொல்கிறாங்க. நம்ம ஜம்காடா பாரு பயப்படாதாங்க பாரு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு நம்ம ஜம்காடா சொல்கிறேன். எனக்கு ஜிம் நைட்டு ஜம்க பார்த்துருப்பாங்க. லைக் ஒரு வேஸ்ட் மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க கண்ணுக்கு. அப்படி இருந்து பார்க்குறது ரொம்ப இப்படினாக்கா ஹாட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஹார்னியாக தெரிஞ்சிருப்பார் அவருக்கு. அதனால தான் அவர் பார்க்குறதுக்கு பயந்துருப்பார். இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. என்னாச்சு டேஸ்ட் கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி காசு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஹீரோ சொல்லிட்டு ஜிம் இங்கே தூங்க சொல்லிட்டு அப்படி விட்டு வெளில வந்துட்டார். எவ்வளோ பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம ஜெக்கி இருக்காங்க. ஜெக்கி இருக்காங்க. நம்ம டே பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி ஜெக்கி என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ டே என்னதான் சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. நைட் எங்களுக்கு நடக்கடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் கேட்குறேன். டே அவன் அழுதுட்டான்டா. இப்போ எவ்வளோ பெயின் தெரியுமா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே நடந்தாலும் சொல்கிறாங்க. பிளாங்கெட்லாம் அப்படி இருந்தது ரீசன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ செக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே சொல்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு பெயினாக இருந்துச்சு ஸ்டாப் பண்ணிட மாட்டியா கேட்குறாங்க. இல்லைடா நான் பாட்டுக்கு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்லுறதே தெரியாது. நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நீ சொல்கிறதா புரியுது. ஆனால் அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. நம்ம இன்னசென்ட்டாக இருக்கான் அவனுக்கு புரியுது. அவன் இன்னசென்ட்டாக இருக்கான் நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் தெரியும். ஆனால் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவன் பெயினாக இருக்க வரைக்கும் இப்படி பார்த்துருந்தா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க ரொம்ப கிட்டே இருக்குது. சாரி டே சொல்கிறாங்க. சொல்லி பரவாயில்ல வைக்க அவனை வந்து ப்ளேம் பண்ணல. அவனும் பயப்படுறான். ஹார்ட் ஆகிட்டான் அவனுக்கு. இது வரைக்கும் என்ன பழக்கம் இல்லையா ஃபஸ்ட் அப்படி இருந்தது அவனுக்கு ஏற்க முடியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு என்ன பண்ண தெரியல. இப்போ இன்னும் டேக் பண்ண சொல்கிறாங்க. பேசுகிறேன் நான் பேசுகிறேன் ஓகே நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறேன் டே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எனக்கு டேக் இருக்க மெச்சூரிட்டி எனக்கு டே நம்ம எக்ஸைட்டாக இருப்பார் இந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா அவர் காமாக இருக்காரு. ரொம்ப அமைதியாகிட்டாரு. இவர் எப்பவுமே கம்ஃபர்ட் பண்ணுவார் சாஃப்டாக இருப்பார் நம்ம ஜேக்கி. ஆனால் நம்ம ஜேக்கி தான் அப்படி பண்ணியிருக்காரு பார்க்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என் ஜிம்மில் ஹார்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு டே தான் ஃபஸ்ட்டு ஜேக்கி தான் நம்ம ஜிம்மில் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணுற சொல்லிட்டு எல்லாமே ஜேக்கி தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் தான் நம்ம டே வந்துட்டு இப்போ அதை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி வராங்க வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜேக்கியை பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜேக்கியை பார்த்துட்டு டக்குன்னு பிளாங்கெட் போட்டு படுத்துக்கிறாங்க. ஜேக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாரு. ஜேக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்து பயப்படுறா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. வலிக்குது மறுபடியும் பண்ணி வா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி எதுவும் பண்ண மாட்டாங்க பாரு. ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேக்கியை ஹக் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் ஹக் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக ஜேக்கி ஜிம் லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் லைட்டாக ஜேக்கி ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழகாக சவுண்டு ஜேக்கி கேட்குது. எனக்கு டே வந்துட்டு ரூம் வந்து ஓப்பனில் இருக்குது. எப்படி டேக்குள்ள வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் ஜேக்கி ஹக் பண்ணி ரொம்ப அழகாங்க. எப்படி பண்ணுனேன் எனக்கு வலிச்சு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஜேக்கி கஷ்டமாக இருக்குது. சாரி சொல்கிறாங்க. ஜம்கா அப்படி பண்ணாது ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கிக்கு என்ன சொல்ல தெரியல. சரிடா நாங்கள் எதுவும் பண்ணல ஜேக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் அழுதுருக்காங்க. இது அழக்கூடாது அழாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் வலிக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கி பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே போயிட்டு ஓகே சொல்லிட்டு போயிட்டு பெயின் கிலர் வந்துடுறாங்க. அனுப்பிட்டு
நான் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறேன் ஹீரோ ஜேகே பார்க்குற நான் எம்டி ஸ்டமக்கில் போட்டுக்கலாம் சொல்லிட்டு அவர் போயிட்டு கஞ்சி பேக் பண்ண இடத்துல கொடுக்குறாங்க. காட்ட சொல்லிட்டு கஞ்சியில் ஃபிட் பண்ணி விட்டு அந்த மெடிசன் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் போட்டுக்கிறாங்க. போட்டு அழுதுட்டே இருக்காரு. படத்தை அப்படி தூங்கிருப்பாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேக்கும் இப்போ என்ன சொல்ல தெரியல, கஷ்டமாகவே இருக்குது. இப்போ நம்ம ஜேகே அந்த பிறகு ஜிம் நேரம் தூங்கி வச்சிருப்பாரு. அப்போ கேட்குறாங்க இங்கே பார்த்து தெரியலாம் அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரிஞ்சது இப்படி தான் இருக்குமா ஜிம் கேட்குறாங்க. மாமோட சொல்கிறாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. சரி விட்டு அதை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் உனக்கு என்ன வேணும் சார் ஜேகே வேலை கொடுத்துட்டு போவா கேட்குறாங்க. அதில் வேணும் எனக்கு கட்டார் பண்ணுங்க சொல்லிட்டு எனக்கு கட்டார் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கம்பெனி கூட்டிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. எனக்கு கம்பெனி கூட்டிட்டு போங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க சொல்கிறாங்க எனக்கு கம்பெனி கூட்டிட்டு போங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறேன் எனக்கு ஒர்க் போட்டுருக்காங்க. சரியா நான் ஜாப் பார்க்கணும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜாப் ஆமாம் எனக்கு ஜாப் பார்க்கணும் ப்ளீஸ் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே சரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அக்கா முடிவு பண்ணுறாங்க ஜாப் கொடுக்குறா சொல்லிட்டு ஜாப் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்பிக்கை தான் அது எம்டியாக இருக்காரு. ஓகே நம்பிக்கை ஓகே சொல்கிறாரு. இவங்களோட பார்ட்னர்ஸ் தான் சரி சொல்லிட்டு இப்போ அவருமே ஓகே சொல்லவும் இந்த பக்கம் ஜிம் ஜாப் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம் பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேர் போட்டுக்கிறாங்க. ட்ரெஸ் அழகாக போட்டுக்கிறாங்க. ஜிம் ஏறாங்க. இப்போ அழகாக ஆஃபீஸ் போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் டேவும் ஜேக்கும் அழகாக கேப் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஒன் டே கூட நம்ம ஜேகேவோ டேவோ ஜிம்னா அவங்க நெக்கில் வந்து ஒரு ரெக்கிஸோட அவங்க பார்த்ததே கிடையாது. அது பார்க்குற ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. அவங்க வந்து ஒரு எய்மோட இருந்தாங்க ஒரு வீடுக்கு வாங்கணும், சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் லைஃப் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ காரு வீடெலாம் செட்டில் ஆகிட்டு இப்போ ஜிம் படித்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 1.8 நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஜிம்மி என்னப்பா இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கா சொல்கிறாங்க. ஏன் ஜின்னா யாங்க ஜிம் கேட்குறாங்க. இல்லை உனக்கு ஒரு ஹிக்கி சொல்ல பார்க்கவே சொல்கிறாங்க. ஹிக்கி சார் எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கூட மேரேஜ் ஆயிருக்கு. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறேன். அது உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இப்போ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துருப்பாங்க. ஜின்னுக்கிட்ட ஒரு ஓப்பனாக சொல்லிட்டாரு. ரீசெண்டாக ஒரு குழந்தை மாதிரி யாராவது சொல்லிட்டாரு இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கு ஜங்கோடவே டிஸ்டர்ப் பண்ணுறதை சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஜிம்மி அப்படி சொல்லிட்டு ஜின்னு அவர் புரியுற விதமாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஹியாங் சொல்லி எனக்கு தெரியும் உனக்கு கேட்குறது ஒரு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் உண்மை ஓகேவா. இப்படி இருந்தால் தான் இப்போ லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும் ஓகேவா சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டில் அதுவும் நல்ல நான் பார்த்து தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஆனால் சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்கு ஓகேவா. அப்போ வேறு மாதிரி போய் உனக்கு பிடிச்சி நீ உனக்கு எதாவது தெரிஞ்சுட்டு இருக்கும்போது உனக்கு கூட ஆசையாக சொல்கிறாங்க. ஜிம்மி கூட ஆசையாக இருக்குது அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நீ ரொம்ப லக்கியான பசங்க ஓகே உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க 2 பேரும் ரொம்ப கேர் பண்ணுறாங்க ரொம்ப உயிரை வச்சுருக்காங்க சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. ஜிம்முக்கு மேலே தெரியும். ஜிம் பார்க்குறவங்க நம்ம எப்படி இருக்கோம் நம்ம இவ்வளோ சொல்லிட்டு நம்ம ஜெக்கிட்டேயோட லைஃப் என்ன ஆகுது. அவங்க அப்பா அம்மா சொல்ல நம்ம எதுக்கு யூஸ்வலாக ஒரு பாசம் இருப்போம்ல நம்ம அவங்க லைஃப்பில் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம ஜங்காக்கிட்டேக்கு எல்லா ஹேப்பினஸ் கொடுக்கும். நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கூட ஜெக்கிட்ட அவங்க ஜங்காவுக்கும் ஹெல்ப் பண்ணணும். எல்லாமே நம்ம அவங்களுக்காக நம்ம வந்து ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் இருக்கிறப்ப நார்மலாக ஸ்டாஃப் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா. அவர் வந்து எல்லா ஸ்டாஃப் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படி ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு பார்க்குறா. ஜிம்முக்கு பாரு போயிட்டு டேங்க் சார் சைன் பண்ணிடுவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. வீடாக்கா ஜிம்முக்கு தெரியாது. ஜிம் வந்து டேவோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம நம்பிட்டு கேட்டிருப்பாங்க. நம்பிட்டு சொல்லியிருப்பாங்க அனௌன்ஸ் பண்ணவா சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு வேண்டாம் இது வந்து நான் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. நார்மலாக மட்டும் என்ன வந்துட்டு ஜாப் ஜாயின் பண்ணிங்க சொல்லியிருப்பாரு. அவருமே சரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகே எனக்கு அது மாதிரி இந்த பாஸ்வேர்டு பார்க்குறாங்கன்னு சொல்லி யாரும் நினைக்கூடாது. அதனால் இப்போ நம்ம ஜிம்மிங் டேவும் ஜிம்மில் இது பண்ணி டேவ் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு நம்ம கம்மின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க கம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. டே சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வாட்சலாம் சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. இந்தாங்க சைன் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் சரி சொல்லிட்டு சைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அவ்வளோ அழகான ஒரு பிளக்காக ஒரு நார்மலாக ரொம்ப அழகாக பறிச்சுட்டு மேக்கப்டி இவங்க ஜிம் பார்க்குறாங்க. டேவோட ஐஸ் நோஸ் அந்த ஃபீச்சர்ஸ் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் டே பார்த்துட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட ரெக்கார்ட் சீனியர்ஸாக இருந்தாங்க தெரியுமா. இப்போ பார்த்து டோட்டலாக மாறிட்டாங்க. எனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. நான் பார்த்து எவ்வளோ மக்கா இருக்கேன். என் ஹஸ்பண்ட்ஸாக அழகாக பார்த்துக்கிட்டே இல்லை. நான் லவ் கேர் கூட கொடுக்கறதில்ல சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்க நான் சைன் பண்ணிட்டேன்மா உனக்கு எதாவது ஆர்டர் பண்ணி தரவா காஃபி குடிக்கிறியா இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கி தருவா கேட்குறாங்க. ஆஹா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போய்ட்டு டேவில் போய் உட்காராங்க. டேக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன சொல்லுவோம் என்ன வேணும் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்னம்மா டே கேட்குறாங்க. அதே சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு டே நெக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பேச வச்சுட்டு டேக்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டே பார்க்குறேன் என்னம்மா என்னாச்சு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டே நெக்லாம் போய்ட்டு ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக ரப் பண்ணுறாரு. இப்போ ஜின்னு சொல்லிப்பாரு உனக்கு எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் லவ் காமிக்கிட்டு வந்து அப்படி நீ காமி உனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. உனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ ஜிம்மி டே ரசிச்சு பார்த்துருப்பாரு இவ்வளோ அழகாக இருக்காரு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ரசிக்கும் போது தானே இந்த ஃபீலிங்ஸாக வரும். இப்போ ஜிம் போய்ட்டு டே கூட பிடிக்கும்போது டேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டே பார்க்குறேன் என்னம்மா என்னாச்சு கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. என்ன பண்ணக்கூடாதா நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே எனக்கு ரைட்ஸ் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது மேலே சரியா உனக்கு எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்குது. நான் உனக்கு தான் சொந்தமான பர்சன் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க. இது ஆஃபீஸு என் செலவுலாம் பண்ணாது என்ன விஷயம் டே கேட்குறாங்க. என் வெளியே போகணுமா என்னை வாங்கி தட்டுமா டே கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க
அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்ட்டு இப்படி நிற்க பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு கேட்டுப்பாரு, ஏன் உன் ஹஸ்பண்ட் கூட ஹெக்கிஸே இல்லை, உனக்கு ஹெக்கிஸ் இல்லைன்னு கேட்டுப்பாங்க. ஒருத்தர் லவ் பண்ணிங்கன்னா ஒரு ஹெக்கிஸாக கூட இருக்கணுமே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்ட்டே நிற்க பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ தான் வந்து டெம்டேஷனே வருது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்படி பார்க்குறாரு. இப்போ அவர் ஜின்னு சொல்லி மனசில் நினச்சி பார்த்துட்டு இப்போ பார்க்குறாங்க. அவர் பார்க்குறாரு ஜிம்மில் டேவ் நெக்க பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. கிஃப்ட்டு போயிடுறாரு. டேவ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு டேவ் நெக்க லைட்டாக ரொம்பலாம் பார்த்துட்டாங்க. இல்லை லைட்டாக ஒரு பைட் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அவர் ஃப்ரீஸ் ஆகிட்டார் அந்த ஒரு இதில். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அப்படியே இந்த பக்கம் ஒரு சைடு நெக்கில் பைட் பண்ணிப்பாரு. இப்போ இன்னொரு சைடு வராங்க வந்துட்டு அப்படியே லைட்டாக பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் டேவிட் மெல்ட் ஆகிட்டு டேவிட் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவ் பார்க்குறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணுவோம். அவ்வளோ அழகாக தெரியாது அவர் கண்ணுக்கு. இப்போ ஜிம்லேயே போயிட்டு டேவிட் லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. டேவிட் ஐஸ் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஐஸ் அப்படி ஓட்டர் டிஃப்ரெண்ட் மாறிடுச்சு. டேவ் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க டேவிட்னு சொல்லிட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் சொல்கிறாங்க. நான் அப்படி பண்ணலாம் தானே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எல்லா ரைட்ஸும் இருக்குது பண்ணலாம். ஆனால் என்னாச்சு சார் என் குழந்தை அப்படி பண்ணுது என்னாச்சு கேட்குறாங்க. அவனுக்கு தான் பயமாச்சு. இதெல்லாம் எதாவது உனக்கு தெரியாது ஏன் அப்படி சடனாக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆக சொல்கிறேன். என்ன ஃபீல் ஆக சொல்கிறாங்க. ஜிம் போட்டு டேபிள் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது டேபிள் பேக்கேஜ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேபிள் ஏஸ் கிட்ட போகிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஐ நீட் யூ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஐ நீட் யூ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு பாருமா என்னாச்சு உனக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரும் சொல்லி தரல ஓகேவா எனக்கு ஒரு ஃபீல் பண்ணணும். ஐ நீட் யூ ஐ லவ் யூ ஜிம்மு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜிம்மு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போவா ஆமாம் சொல்கிறாங்க. பாரு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு பேசலாம் ஓகேவா நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம். டே சொல்கிறாங்க. ஆஹா இப்போ வேணும் இங்கே வேணும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு உனக்கு என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் டே போய்ட்டு ஹக் பண்ணி ரொம்ப நிக்கலாம் ரப் பண்ணுறாங்க. டேவோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு அவரே ஒரு மாதிரி ஆர்டர் மாதிரி இருப்பார் வீக். ஆனால் இப்போ இருக்கும்போது பாருக்கு டே பார்க்குறாங்க. ஜிம்மிங்க பாரு ஜிம்மு சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை வீட்டுக்கு போய்ட்டு சொல்லி வீட்டுக்குலாம் இல்லை இங்கேயே ஜிம் சொல்கிறாங்க. இங்கேயே வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. செகண்ட் இயர் சொல்லிட்டு போட்டே தான் அப்படி ஜிம்மில் அதில் அந்த சைட்டில் உட்கார செஞ்சுட்டு வாங்கிட்டு அதை ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க. கொண்டு கொடுக்குறாங்க. நாங்கள் சொல்லி பார்த்து ஃபைலை வாங்கிக்கிறாங்க. பட்டே ரிட்டன் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி ரூம் லாக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அதை ஸ்க்ரீன் போட்டு விட்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு நீ ஃபீல் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ தான் கேட்குற சரியா அப்போ சொல்லிட்டு டே பார்க்குறேன். நீ ஜிம்மி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. அவருக்கு தெரியும் சரி ஓகே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போல நான் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே உனக்கு போய் தான் சொல்லிட்டு பண்ண டேஸ்ட்டாக பண்ணி தான் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கிட்ட போகிறாங்க. ஜிம்மு கிட்ட போகிறப்போ நம்ம ஜிம்மு போய் டேவில் டை ரூம் பண்ணுறாங்க. டே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மு எப்படி டேவில் டை ரூம் பண்ணிட்டு ஷர்ட் ரூம் பண்ணிட்டு 2 பட்டம் ரூம் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மு டேவோட பாடியோட அட்மைட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பார்த்ததே கிடையாது. இப்போ பார்த்தா அழகாக அட்மைட் பண்ணி பார்க்குறாங்க. டேக்கு ஜிம்மில் பார்வையே அவ்வளோதான் விழுந்துட்டார். ஒரு மாதிரி ஆகுறாரு. இப்போ நம்ம ஜிம் டேபிள் செஸ்லாம் பார்க்குறாங்க. அப்படி ரப் பண்ணி பார்க்கும்போது டேபிள் ஃபீல் கூட ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஃபோட்டோ ரூம் பண்ணுற ரூம் பண்ணுவோம். அந்த ஷர்ட்டோட பார்க்குறப்ப ஒரு இன்னும் அழகாக இருக்காரு ஜிம். இப்போ ஜிம்மு கணக்கு ஒரு இன்னும் அழகாக தெரியாங்க. ஜிம் டேவி பேசுவாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது பார்வை அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அவங்க எல்லாமே நடந்திருக்கும். ஜிம் பார்த்து எந்த இடத்துல வலிக்குதுன்னு கூட சொல்லவே இல்லை. அவருக்கு லைட்டாக பெயின் இருக்கும். அந்த பெயினை கொண்டு மறந்துட்டு அவரும் ப்ரெஷராக ஃபீல் பண்ணியிருப்பார். எனக்கு டேவி ஸ்டார்டிங்கில் ஏதாவது அவர் ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்து அப்படி இருந்துப்பார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. லவ் சூப்பராக வீட்டோட தாங்க நான் வீட்டுக்கு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லுங்கள். அப்படியே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நான் ஜங்காவே ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வச்சுக்கலாம் உங்களுக்கு தப்பு இல்லை ஜேகே சார் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி எனக்கு இன்னும் கூட 10 சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறேன் இன்னும் கூட 10 டே சொல்கிறாங்க. அப்போ எடுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வேணாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் சரியா இருக்கட்டும் டே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு இது தெரிஞ்சிச்சு இல்லை உனக்கு இது ஓகே இல்லை எனக்கு அது போதும் ஓகே கம்ஃபர்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. அவரோட பாடி பார்க்க அவருக்கு ஹாப்பியாக இருக்குன்னு ஜிம் நிறைய பைட் பண்ணிட்டாரு டேவை. அன்றைக்கி நம்ம ஜிம்மின் ஜேகேக்குள்ள நடக்கிறப்போ எதுவுமே இருந்திருக்காது. அவங்களுக்கு வயிற்றுலாம் பண்ணிட்டு மட்டும் அழைச்சிட்டு பார்ப்போம் அவங்க குழந்தை. இன்றைக்கி வந்து குழந்தைக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருந்ததுனால இன்றைக்கி ஃபுல்லாக பைட்லாம் பண்ணியிருக்கு. டேக்கு அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ரொம்ப ரசித்து பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜேகே பார்த்தா எங்கள் டேப்பை காணும் ஜிம்மு டேப்பில் காணுமே சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணுறாரு டேக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ ஃபோன் வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. யார் டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது வா சொல்லிட்டு இப்போ ஃபோனை பிக் பண்ணிட்டு ஜிம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன வேடாக பேசுகிறான்னு சொல்லிட்டு எங்கே இருக்கா ஜே கேட்குறாங்க. கேபின்லாம் சொல்கிறாங்க. கேபின் யார் சொல்கிறாங்க பார்க்குறாங்க. பார்த்து கேபின் தான் லாக் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கு. ஏன் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கா ஜேகே கேட்குறாங்க. அது ஸ்கைப் மீட் சொல்கிறாங்க. ஸ்கைப் மீட் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்னி காணுமே அவருக்கு மாதிரி இருக்குது. ஆனால் சந்தேகப்படணும் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஜிம்முக்கு தெரியாத சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஜிம்னி என்ன சொல்கிறாங்க. அவன் இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. இங்கேயா சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் டயர்டாக நான் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவன் லைட்டாக டயர்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு டேவோட ஃபோன் வாங்கிட்டு
ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீ வா இங்கே சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்கன்னா நீ வா சொல்கிறேன்னா வருமா, சரி ஓகே ஜேகே இப்போ அது ரூம் போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அது வந்து அந்த ரூமோட பாஸ்வேர்டு வந்து ஜேகேக்கு தெரியும். அவர் பாஸ்வேர்டு வராங்களோ இன்னொன்று பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. நம்ம ஜேகே டேவோட லேப்பில் ஜிம்மி உட்காந்துருக்காரு. அது கூட ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு ட்ரெஸ் கூட அப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸுக்கு போல ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு உட்காந்துருக்காங்க. டேவ் அப்படி இருக்காரு. இதை பார்க்குற ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படி கேட்குறாங்க. பார்த்தா டேவோட பாடி ஃபுல்லாக அங்கே எக்கி மார்க்ஸ். அதை பார்த்து ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன கேட்குறாங்க. பார்க்குறாங்க ஒய்ஃப் அண்ட் லைஃப் அலோவ் போயிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒய்ஃப் அண்ட் லவ் போயிட்டு சொல்கிறாங்க. இது ஜெயிக்கிற பாசிபிளாக இருக்குது. எனக்கு புரியல டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி டே பார்க்குறாங்க. பால் டாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஜிம்மி கொடுத்ததுரா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்க் கூப்பிட்றாங்க. ஜங்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மி டக்குன்னு இப்போ என்ன இது பண்ணாரோ டக்குனு அங்கே வந்து வந்து அவரு எடுக்க ஆரம்பிச்சாரு. டேவ் ஸ்டன் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி டேவ் லைட்டாக புஷ் பண்ணிடுறாங்க. டே இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் ஆகிறாங்க. இப்போ டேவ் ஜிம்மி ஜேக்கே பிடிச்சிருக்கு. ஜேக்கே இந்த பக்கம் சொக்கோட லைட் ஆகிறாங்க. இப்போ ஜிம் பண்ணிட்டு டேவோட ஜேக்கோடைய அந்த டை பிடிச்சி அருமை பண்ணுறாங்க. ஜேகேக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பண்ணிட்டு ஜேக்கோட நெக்கில் பைட் பண்ணுறாங்க. ஜேக்கேக்கு அந்த ஃப்ரூட் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. அது ரொம்ப வேறு மாதிரி இருக்குது அவருக்கு. இப்போ நம்ம டே பற்றி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. இப்போ அங்கே இருக்கோ கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ போய் குளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஜேகே டே பக்கம் குளிக்க வான்னு சொல்லிட்டாங்க. டே சரி ஓகே போயிடாரு. நமக்கு ஜேகே பொருள் என்ன நடக்குது சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜேக்கே கிஸ் பண்ணிட்டாங்க. ஜேக்கே பேக் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம் ஜேக்கே ஷர்ட்டில் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு ஆப்ஷன் டச் பண்ணுறாங்க. ஜேகேக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ ஜிம் ட்ரெஸ் ஜேக்கே அண்ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேக்கே வேறு மாதிரி ஆகிட்டார். ஒரு மாதிரி ஜேக்கே ரொட்டேட் பண்ணுறாங்க. ஜிம் என்னடா அதெல்லாம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது தெரியல என் ஹஸ்பண்ட் அப்படி லவ் சொல்கிறேன் கேட்கல. நான் இது ஹஸ்பண்ட் லவ் சொல்லி காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறது உனக்கு எப்படி தான் தெரியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பண்ணி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட கேட்காது ஜிம் சொல்லிட்டு இப்போ கிஸ் பண்ண பைட் பண்ணுறாரு. ஜெகிக்கு ஜிம்முக்கு பைட் அவ்வளோ ஃபீல்டாக இருக்குது. ஜெகிக்கு ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு டே வந்துட்டு ரூமில் அதை குளிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு சிரிப்பு தான் வருது. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மில் அந்த இதெல்லாம் கேட்குறப்போ அவருக்கு போய் ஆக்கராக இருக்குது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு ஆக்கராக குளிச்சிட்டு இருக்காரு. ஃபைனாக குளிச்சுட்டு வந்து உட்காராரு. ஸோ டவல் வேர் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆனால் அவர் அந்த பக்கம் டர்ன் பண்ணி உட்காந்துட்டாரு. இந்த பக்கம் ஜிம் ஜேகேலாம் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. போதும் ஸ்டாப் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ப்ளீஸ்டா சாரிடா ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. இப்படின்னு பார்க்குறாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பண்ணேன். அதுக்கு ஒரு ஸ்டாப் பண்ண சொல்லுவது இன்றைக்கி ஸ்டாப் பண்ணி வீட்டுக்கு போய் பார்த்து தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ரவுண்டு சொல்கிறாங்க. ஆச்சு ஒரே ஒரு ரவுண்டு சொல்கிறாங்க. ஜேகே டே பார்க்குறாங்க. அடங்கலாம் நான் சொல்லிட்டு ஒரு அமைதியாக உட்காந்துறாரு. இப்போ வந்து பக்கம் ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக செஞ்சுப்பாரு. இப்போ அப்படியே ஆல்மோஸ்ட் இப்போ ஃப்ரீஷ் ஆகிடுச்சுன்னு பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் சொல்கிறாங்க. இப்போ டே தான் சொல்கிறாங்க. வாசல் தூக்கிட்டு போய் குளிக்க குளிக்க வச்சு தூக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க டேபிளில். ஜிம் அழகாக உட்காந்துக்கிட்டு டே ஜிம்முக்கு அவ்வளோ ஹேரை வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ மிஸ்ஸாக இருக்காங்க. இப்போ ஜிம்மோட பாடி போட்டு அவ்வளோ பைட்மாக இருக்குது. டே இப்போ முடிச்சிருப்பாரு. இப்போ ஜேகே இப்போ முடிச்சிருப்பாங்க. நமக்கு ஜேகே வந்துருக்காங்க. அவர் பாடிக்குள்ள அவ்வளோ பைட்மாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறவங்க வேலை ஸ்மைல் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்து போட சொல்கிறாங்க. இப்போ ஜேகே போய்ட்டு ட்ரெஸ் எடுத்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா டே ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே டே பார்க்குறாங்க. வாஸ் போகிறாங்க. ஜிம் போகிறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அவர் ட்ரெஸ் பண்ணிப்பாரு. ஜிம்முக்கு ட்ரெஸ்லாம் போட்டுட்டாங்க. அவர் சீட்டில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் டேபிள் லேப்பில் போய் உட்காராங்க. அப்படி அவர் அப்படியே சாச்சு வச்சுக்கிறாங்க. வாத்து சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. இங்கே சொல்லி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. திரும்ப ஜேகே பார்க்குறாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. சோஃபா ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது சொல்லிட்டாங்க. அந்த சோஃபா பார்த்தா அது அவ்வளோ மிஸ்ஸியாக இருக்குது. சரி பண்ணிக்கலாம். ஓகேவா சொல்லிவிட்டே தான் ஜேகே ஜிம்மில் அவர் லேப்பில் வச்சு தூங்க வைக்கிறாங்க. ஜிம்மில் அழகாக தூங்கிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகேடா நான் போயிட்டே சொல்கிறேன். இருக்கிற ஒர்க்லாம் முடிச்சு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு நேரமாக போனால் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே தான் கிட்டே வந்துட்டு ஜிம்மில் பொருள் மிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லாபி டூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு ஒரு நிறைய கொஸ்டின் கேட்க வேண்டியது சரி ஆன்சர் பண்ணுறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் கேட்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதெல்லாம் எப்படி தெரியும் கேட்பா சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சின்ன ஹேங் சொல்லி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. சின்ன ஹேங்காக சொல்லி கொடுத்தாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி என்ன சொல்லி கொடுக்குறாரு. அவரே சொல்கிறாங்க. விட்றா பரவாயில்ல. ஜிம்முக்கு என்ன சட்டா இருக்காங்க. நம்ம சொல்லி கொடுக்க நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அவர் புரிய வச்சுக்காரு. ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி அது காட்டுதாங்க பாருங்க. இதுக்கப்புறம் வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது. ஓகே ஷேர் பண்ணக்கூடாது. உனக்கு எதனா டவுட்னா எங்களுக்கு கொடுத்து கேட்கணும். எங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் சரியா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஃபஸ்ட்டு வராதப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. போகவா சொல்கிறாங்க. போயிட்டு ஒர்க்க பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஐயோ பெரிய மனுஷன் சொல்கிறான் போகிற சரி. ஜேகே தான் ஜிம் சிக்ஸ் அழகாக லைட்டாக கழிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஓகே டே நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. டே வெளில ஜேகே விளையாடுறாங்க. பார்த்தா ஜேகே நெக்கு அவ்வளோ கிஸாக இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்டன் ஆகிடுறாங்க. நம்ம சொல்லி புரியாதா ஆகுது. அதுக்குள்ளே வா சொல்லி ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. டே ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே என்ன ஏன் சொல்கிறீங்க. என்னடா இது நான் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் ஏன் கேட்குறாங்க. கொஞ்சம் நெக்கை கவர் பண்ணிட்டு போடா சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. போட்டு பார்க்குறாங்க. அப்புறம் ப்ரௌடாக இருக்குது. படா சொல்லிப்போம். அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. நமக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கான். பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ தான் ஃபீல் ஆகுது சொல்லிட்டு ஜேகே இப்போ நெக்கெல்லாம் கவர் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் டே பார்த்தா டே அழகாக ஜிம்மில் லாக் தூங்க வைக்கிறாங்க. ஜிம் ஜேகேயோட டேவோட செஸ்ட்டு தூங்கிறாரு. டே அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஃபைன் இப்போ நம்ம ஜிம் டே ஜேகே வீட்டுக்காரங்க. ஜிம் பார்த்தா பேக் சீட்டில் படுத்திருக்காரு. நம்ம ஜேகே தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. டே இப்படி உட்காந்துருக்காரு. அவர் மடியில் தான் ஜிம் படுத்திருக்காரு. ஜேகே பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்மின் டே அந்த ஜேகே ரெண்டு பேரும் நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் லைஃப்பில் எப்படி வந்தால்
ஜிமின் வந்து எப்படி டேவ் அண்ட் ஜேக்கோ லைஃப்பில் வந்தாங்க சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் டேவ் தான் நினச்சி பார்க்குறோம். ஓகே அது ஸ்டோரியாக வரும். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா இங்கே ஒரு 3 years பிஃபோர் போகலாம். 3 years பிஃபோர் காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நியூ ஸ்டூடெண்ட்லாம் வர போகிறாங்க. ஓகே எனக்கு நியூ ஜாயினிங்லாம் வருவாங்க. அதனால ஃபஸ்ட்டு வர போகிறாங்க சொல்லிட்டு எல்லாம் ஹாப்பி வெல்கம் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. சில பேர் வந்து புலி பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. சில பேர் ரேகிங் பண்ண ஒரு மாதிரி நின்றுருக்காங்க. சில பேர் அமைதியாக இருக்காங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. டே ஜேகே சொல்கிறாங்க சொல்லுக்கா என்ன கேட்குறாங்க பார்த்தியா மைக்கேல் கேங்க சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா மைக்கேல் கேங்க சொல்லி ஒரு கேங் நின்றுருக்கு. அந்த கேங் கூட நம்ம ஜேக்கே கேங்க ஆகவே ஆகாது. எனக்கு அவங்க என்ன சொல்லி பீப்புளாக ஹார்ட் பண்ணுவாங்க ரேகிங் பண்ணுவாங்க. நம்ம ஜேக்கே கேங் கொஞ்சம் அடாவடி கேங் தான். ஆனால் யாரும் ஹார்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்க கேரக்டர். இப்போ டே பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ண நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க. இல்லைடா நீ வேணா பாரு இப்போ வரப்போ ஒவ்வொரு பசங்க அவங்க கூப்பிட்டு இது ரேகிங் பண்ணுவாங்க போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே விட்டேவும் சரி கூட அது காலேஜ் ரூல்ஸ் தானே சொல்கிறாங்க. சரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பசங்க அந்த பக்கம் ஜேகே விட்டேவும் அவங்க மொபைல் ஸ்கூல் பண்ணிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பசங்க இருக்காங்க. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ நான் ஒரு பார்த்துருக்காங்க. என்னடா ஒரு பசங்க நல்லா பசங்களும் வரமாட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாட்டா ஒரு அழகாவே கண்ணுக்கு கவர்ச்சி வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த காய் காசு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கவர்ச்சி வரமாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பசங்க பார்க்குறாங்க. அவனை படிக்க வந்தாங்க தானே சொல்கிறாங்க. சரி என்ன ப்ராஃபிட் காய்ச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பசங்க நினைச்சாங்க. இப்போ ஒரு பசங்க பார்த்துட்டு மைக்கிறாங்க சார் அவங்க கொஞ்சம் அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குற யாரும் சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த காலேஜ் எதுனாக்கா நம்ம சிஎல்லு டாப் நம்பர் 1 காலேஜ் ஓகேவா. அந்த காலேஜில் எல்லாருமே எக்ஸர்சைஸ்க்கு தான் படிப்பாங்க. அவங்க போட்டு ட்ரெஸ் கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க யாருமே சிம்பிள் ட்ரெஸ் போட்டு வர மாட்டாங்க. இவங்க ஒர்க் பண்ணுறவங்க கூட சாதாரண ட்ரெஸ் போட்டு வரமாட்டாங்க. காஸ்ட்லியாக ஒரு நல்ல லுக்கில் வருவாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். ரொம்ப பாவமாக இருக்கான் பார்க்கறதுக்கே. உள்ள ஒரு சாதாரண டிஷர்ட்டு ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்படி டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டு போட்டுக்கிட்டு அப்படி ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. கையில் ஒரு வாட்ச் இல்லை ஒரு ப்ளேஸில் எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஒரே பேக் முடிட்டு பையன் வந்துட்டு இருக்கான். பாவமாக பேச வச்சுட்டு இப்போ அந்த பசங்க கேட்குறது யாரை அவங்க கூப்பிட்றா சொல்கிறாங்க. இது பஞ்சத்தில் அடிக்கூட்ட மாதிரி இருக்கான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அந்த பசங்க கூப்பிட்றாங்க. இங்கே வாசல் கூப்பிட்றாங்க. என்ன சீனியர் சொல்கிறாங்க. உனக்கு அங்கே வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ பையன் கிட்டே போகிறான். என்ன சீனியர் கேட்குறாங்க. அவங்க தெரிஞ்சு 10 சீனியராக இருப்பாங்க சொல்லிட்டு உன் பேர் என்ன கேட்குறாங்க. பார்த்தின்னு சொல்கிறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் நேம் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யார் கேட்குறாங்க. ஆமாம் இப்போ நீவோ ஜாயின் பண்ணியிருக்கப்போ வர ஜிம்மு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மில் ஓகேவா இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. சரி ஃபஸ்ட் டே காலேஜ் வரையே ஃபஸ்ட் டே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சரியா ப்ரீஷியஸான ஒரு டே சரியா காலேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வர அப்படின்னு மற்றவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறப்ப ட்ரெஸ் போட்டு வர மாட்டா கேட்குறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆசை சொல்கிறாங்க. இங்கே வரவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இவ்வளோ போய் காலேஜில் படிக்கிற நீ எப்படி ட்ரெஸ் பண்ண முடியாது கேட்குறாங்க. இவங்க அம்மையை பார்த்துருக்காங்க. ஆசை சொல்கிறாங்க. சொல்லி இவ்வளோ போய் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கா ஒரு ட்ரெஸ் போட்டு முடியாது கேட்குறாங்க. பாரு மற்றவங்க பாரு எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. நீ எப்படி வந்திருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி பேசுறது என்ன அப்படிங்கிற மாதிரி வருவாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு அது சரியாக சொல்கிறாங்க. நீ பார்க்க அழகாக இருக்கா சரியான அழகாக மட்டும் போதுமா நல்லா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண வேணாமா ப்ராப்பராக மேக்கப் பண்ணாங்கன்னா கேட்குறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க. படிக்கதான் வந்துருக்க வேறு சொல்கிறாங்க. எடுத்து வர பேசுகிறேன் ஆசை கேட்குறாங்க. இந்த அழகாக இருக்கிறத பார்த்து சைடுக்கு போட்டு வரலடா எனக்கு அவன் ட்ரெஸ் போட்டு பாரு எப்படி இருக்கான் பாருடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க பார்க்குற ஆமாடா சொல்கிறாங்க. பீஸாவை கொண்டு போயிட்டு டீ காட்டில் வச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லிருக்கு அப்படி தான் இருக்குது சொல்கிறாங்க. எதாவது அழகாக அதெல்லாம் போட்டு ட்ரெஸ் வந்து நல்லா இல்லை அவனை பார்க்க சைட்லேயே கொடுத்து ஓடல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்க்கு பார்க்குங்க பாரு நாலு நல்ல ட்ரெஸ் போட்டு வர சரியா ட்ரெஸ் போட்டு காலேஜ் வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி தான் வேறு எப்படி சொல்லுவாங்க சொல்கிறாங்க. நீயும் மற்றவங்க மாதிரி பாரு அங்கே பாரு அந்த பொண்ணை சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க பொண்ணு பையன் பாருங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த பையன் மாதிரி. அந்த மாதிரி ஜீன்ஸ் போடு அந்த மாதிரி டிஷர்ட் போடு ஓகேவா அந்த மாதிரி கையில் வாட்ச் கட்டு இந்த மாதிரி மாடலாக யூஸ் பண்ணி இது மாடலாக வரணும் இப்படியே வரதே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துருக்காங்க. இப்போ தான் ஒரு பர்சன் லிசன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு லிசன் காது கேட்குது. நாலேருந்து இப்படி வந்து அவ்வளோ சரியாக அவங்க காலேஜ் விட மாட்டோம் சரியாக சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு சொல்கிறாங்க. ட்ரெஸ் கோட் நல்லா தான் ஒரு காலேஜ் விடுவோம் சரியாக சொல்கிறாங்க. நான் டீசல் தான் ட்ரெஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. டீசல் ட்ரெஸ் பண்ண மட்டும் போதுமா அழகாக பண்ணணுமா கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் ஜிம்மி சொல்கிறாங்க. யார் நீ நல்லா இருக்கியா அதை நாங்கள் சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க புள்ளிலாம் பண்ணாதீங்க நானும் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க படிக்க மட்டும் தான் வந்திருக்கேன் வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. பாரு நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்கணும் சரியா நாங்கள் சீன் எடுத்து தான் சொல்கிறாங்க. ஜிம்மி அங்கே பார்த்துருக்காங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லையா அவன் பார்த்துட்டு பாவமாக இருக்க பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கா விட்டு சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. இல்லைடா இங்கே வந்து ஃபேஸ்லேயே இவங்க ஃபேஸ் தானே கொஞ்சம் பார்க்க சைட் இருக்கிற மாதிரி இருக்குது சரியா. ஆனால் இவங்க இப்படி ட்ரெஸ் போட்டு பார்த்தாலே எனக்கு அந்த மூடே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருவான். இப்போ இதெல்லாம் கேட்ட ஒரு பாஸ்போர்ட் மாதிரி இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ கேட்டுதான் கொஞ்சம் திரும்பி தான் பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி அவரும் போட்டு இருப்பாரு. இந்த பையன் இப்படி பேசுவான் அவன் பேச அவருக்கு பிடிக்கல சரி சொல்லிட்டு ஒரு கடை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த பையன் பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்குது. பேச பார்க்கறதுக்கு யார்கிட்ட டீஸ் பண்ண மனசே வராது. அவ்வளோ அழகாக நின்றுருக்காரு பார்க்கறதுக்கு. ஆனால் ட்ரெஸ் கூட உண்மையாகவே அவ்வளோ ஒரு சீப்பான ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கிட்ட வராரு. ஏய் மைக்கேல் சொல்கிறாங்க. மைக்கேல் பார்க்குறாங்க. என்ன ஜெக்கி ஒன்றும் பிரச்சனை உன்னோட வழியில் நான் வரேன் நான் ஏன்டா என் வழியில் வரேன் ஜெக்கி மைக்கேல் கேட்குறாங்க. நான் ஒன்றும் பேசல இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சீனியர் சொல்கிறாங்க. பேர் என்ன கேட்குறாங்க.
பார்த்துன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க, நேம் சொல்கிறாங்க, போ அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. மைக்கில் பார்க்குறாங்க, இல்லை நான் போக சொன்னா கேட்குறாங்க. சீனியர் சொல்கிறாங்க, போக சொன்னா கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கில் சொல்கிறாங்க, பாரு நானும் சீனியர் ஓகே நான் சொன்னேன்னு கேட்கணும் ஓகே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஜிமின் போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சீனியர் சொல்கிறாங்க, நீ போக சொன்னா. ஜிமின் பார்க்குறேன் போகலான்னு பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த பையன் வந்து ஜிமின் வந்து ஒரு பர்சன் பிடிக்கிறான். இப்போ அந்த பையனோட ஹேண்ட் ஒரு பர்சன் அவருக்கு ஒரு ஹிக் பண்ணுறாங்க. டக்குன்னு அந்த பையன் ஹேண்ட் விட்டுறான். பார்த்தாக்கா நம்ம மைக்கிலோட ஆள் தானே ஓகே, அவனோட தான் ஒரு பர்சன் அடிச்சிருக்காங்க. யாருன்னு திரும்பி பார்த்தாக்கா நம்ம டே தான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் பார்க்குறாங்க மாறி மாட்டேன். டேவும் ஜேகேவும் அன்னைக்கு நம்ம ஜிம் கணக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுறாங்க. 2 பேரும் பார்க்குறது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன், டே பார்க்குறாங்க, போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, தேங்க்யூ சொல்லி பவ் பண்ணிட்டு அப்படியே அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே மைக்கிளுக்கு 3 பேர் சண்டை விட கேங் கூட. இப்போ நம்ம காய் மக்கு ஜாக்சனாக போட்டு வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காலேஜ் டே வந்த டே வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. போட்டு கம்ப்ளைண்ட் ஆகுது, எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பையன் வந்து சண்டை வந்தான், அது போய் ப்ளீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரொஃபஸர் பார்க்குறது, ஏன் மைக்கேல் பண்ணிட்டு இருக்க, நீ அடங்கவே மாட்டியா, தேர்ட் இயர் கொஞ்சம் ஒழுங்காக படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜேக்கும் பார்க்குறாங்க, நீ ஒரு டைம் அந்த பையனை விழி பண்ண ட்ரை பண்ணால் உன்னை அவ்வளோ தொலைச்சிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறேன், ஏன்டா அவனும் ஆளாக கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க, அவன் எங்கள் ஆளில் சரியா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் ஃபஸ்ட்டு படிக்க வந்த ஒரு பையன் சரியா, அந்த பையன் தேவை ட்ரீஸ் பண்ணால் அவ்வளோ தொலைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே போயிடுறாங்க. இந்த பக்கம் மைக்கேல் பார்க்குறாங்க, இருக்கும் மணலுக்கு வச்சுக்கிறேன் சொல்லிட்டு போயிடுறாரு. எப்போ அடிச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேக்கே முட்டையும் வராங்க. இப்போ வரும்போது காய் பார்க்குறாங்க, அந்த பையன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கண்டாப்பா, அந்த ட்ரெஸ் தான் ரொம்ப சீப்பான ட்ரெஸ் போட்டுருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் கஷ்டமாக சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ பேர் காலேஜ் படிக்கிறது நல்லா கஷ்டமாக இருக்கும், இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டுக்கு அவ்வளோ மணி வேணும், அந்த அட்மிஷன் போடுற அளவுக்கு அவங்க மணி இருக்குனாக்கா அவங்க ட்ரெஸ் வாங்கிருக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ ஜேகே டேவ் மாதிரி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அமைதி கிளாஸில் உட்காடுறாங்க. அந்த பக்கத்தில் ஜிம்மு கிளாஸ் பார்க்குறாங்க. எல்லாம் இப்படிக்கா அவங்க வந்து மேக்ஸிமம் இப்படி அவங்க அவுட்ஃபிட்டு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவுட்ஃபிட்டு அவங்க எது மாதிரி மேக்கப் பண்ணியிருக்காங்க, அவங்க எது மாதிரி இருக்காங்க, இதை ஃபஸ்ட்டு அவங்க பார்ப்பாங்க. அவங்க கொரியாவில் இப்போ அவங்க பார்க்குறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க பையன் சொல்லிட்டு, எப்படி கூப்பிட்றாங்க, சொல்கிறாங்க, இந்த கிளாஸ் தானே எங்கள் கிளாஸ் தானே கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறவங்க யார்கிட்ட ஃப்ரெண்டாகுவா சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஜிம் கேட்குறாங்க, பாரு உன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு மாறி இருக்கு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் கூட பண்ண மாட்டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாறி எனக்கு அதெல்லாம் பழக்கம் சொல்கிறாங்க. ஐயோ கடவுள் அப்படின்னு சொல்லி போடுங்க, தள்ளி உட்காந்துடுறாங்க. வேறு அந்த டெஸ்க்கு விட்டு வேறு டெஸ்க்கு போயிடுறாங்க. ஜிம்முக்குள்ள கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பார்க்குறாங்க, ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ யாருமே ஜிம்முக்கு பேசவே இல்லை கிளாஸில். ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ கிளாஸ் சாருமே வேறு கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அழகாக இருக்க இன்ட்ரோ கொடுக்கும்போது இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. இப்போ போயிடலாம் கிளாஸ் முடிச்சுட்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுன்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து அமைதியாக உட்காந்துருக்காரு. இவங்க என்ன போகிறாங்க, ஜிம்மில் யாரும் பேசுறதே இல்லை, ஜிம்மில் யாரும் பேசுறதே இல்லை. அவர் படுக்க அமைதியாக வந்து பண்ணுறாங்கக்கா. அவர் ஒர்க் பண்ணி மதியம் லஞ்ச் டைமில் போகிறாங்க. போயிட்டு அவங்க பார்க்குறாங்க, எந்த மீல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அது நேம் வந்து ப்ரைஸ் போட்டிருக்கோம் ஒவ்வொரு மீலுக்கு நேரமும். அப்போ இருக்கிறது ரொம்ப கம்மியான ஃபுட்டு. எனக்கா ஒரு நார்மல் ரைஸும் அதுக்கு இந்த வெஜ்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப சீப்பான வெஜ்ஜஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த ஃபுட்டு வாங்குறாங்க. பார்த்தா அது ரொம்ப கம்மியான ரேட்டு. அந்த ஃபுட்டை வந்து உட்காராங்க ஒரு டேபிளில். அந்த டேபிள் கூட யாருமே உட்கார மாட்டாங்க. அந்த ஃபுட்டை வாங்குறது பார்க்க என்னடா ட்ரெஸ் பண்ணுறதும் இப்படி இருக்கான், ஃபுட்டு இப்படி வாங்கிட்டு இருக்கான், அந்த ஃபுட்டில் கூட டேஸ்ட் எப்படி சாப்பிடணும் தெரியாது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ் பண்ணவும் தெரியல, எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடணும் தெரியல, என்ன மாதிரி வளர்ந்துருக்காங்க அந்த பையன் சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க படிக்கிற ரிச்சர்ஸ்ட் பசங்க, ரிச்சர்ஸ்ட் கிட்ட அப்படி தானே இருப்பாங்க. நம்ம ஜிம் மட்டும் இப்போக்கா ஒரு ரொம்ப காமம் அவருக்கு எதுவும் இல்லை போல. அவர் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ அந்த டேபிளுக்கு நம்ம ஜேகே காய் மிக்க வராங்கன்னா இவங்க அதுதான் அவங்க உட்கார டெஸ்க்கு தான், அவங்க உட்கார டேபிள் ஓகேவா. இப்போ அவங்க பார்க்குறது ஜிம் பார்க்க டக்குன்னு நினச்சிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்க ஏன் கிளாஸ் கேட்குறாங்க. சரி சாரி, நீங்கள் உங்கள் டெஸ்க்கு தெரியாது சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ் தான் லாஸ்ட்டில் இருக்கும். ஜிம் அங்கே உட்காந்துருப்பாரு, இவங்க தான் லாஸ்ட்டில் உட்காராங்க எப்போவுமே. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, உட்கார சொல்கிறாங்க. இல்லை வேணாம் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காடுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே என்ன ஃபுட்டு இது கேட்குறாங்க. ஃபுட்டு சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன், என்ன ஃபுட்டு இது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன், ஏன் பார்த்து தெரியல ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம ஃபுட்டில் சாப்பிட்றது எப்படி நல்லா படிப்பேன், ஹெல்த்தியாக இருக்க வேணுமா, எப்படி நீ சாப்பிடுவா சொல்லிட்டு ஜேகே காய் கேட்குறாங்க. எனக்கு இதே போதுமானதை சொல்லிட்டாங்க. என்ன இப்போ பேசுகிற நீ, நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற, நல்லா ஃபுட்டு சாப்பிட மாட்டேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்க சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஒரு மற்றவங்க பில் பண்ணணுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. ஒரு டைம் பில் பண்ணுறப்போ சர்வ் பண்ணியாச்சு, எப்போ ஒன்று சர்வ் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே என்ன சொல்ல தெரியல. இப்போ காயும் டே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்த்தா கண்ணு டேஸ் சொல்லிட்டாக்கா டேஸ் சால்வ் பண்ணிக்கிட்டு சாரி சின்ன, இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எனக்கு யாரும் ஃபைட் பண்ண சாரி சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கொண்டு கேட்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு பார்க்குறதுக்கு ஜேகே பார்க்குறாங்க. உட்கார சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை சரி உட்கார சொல்லிட்டு உட்காராங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே வந்து இங்கே சொல்லிட்டு போயிட்டு ஃபுட்டு வந்து வைக்கிறாங்க. அதை சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்லி சொல்கிறாங்க. பாரு சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் இந்த ஃபுட்டு போதுமான ஜிம் சொல்கிறாங்க. பாரு ஜிம் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மே அது ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ காய் பார்க்க என்னடா பண்ணுறா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜேகே தானே அமைதியாக சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பிட்றாரு. ஜிம் சாப்பிட வச்சு பார்க்குறாங்க. ஜிம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே உங்கள் பாரு சொல்கிறாங்க.
நீ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மற்றவங்க மாதிரி இருப்பியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் அப்படி இருக்குது பார்க்குறது எப்படி நல்லா இல்லையா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நல்லாலாம் சொல்லப்பா, எல்லாரும் எப்படி இருக்கணும் நம்மளும் அப்படி தான் இருக்கணும். சொசைட்டிக்கு எதுவும் நம்மளை மாற்றிக்க முடியும். நம்ம கூட தனியாக வச்சுக்கேன். இது நம்ம வந்து வேறு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். சரியா சொல்கிறாங்க. நம்மளும் அவங்க கூட மிங்கிள் பண்ணி தான் வாழ்ந்தாகும். வேறு வழியில் சில ஒரே யூனிவர்ஸில் ஒரே யூனிவர்ஸு, ஒரே வேர்ல்டு, சரியா, ஒரே கண்ட்ரி, ஒரே அந்த சிட்டி அப்படின்னு நம்ம வாழறப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம வாழ்ந்தாகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்மளுக்காக வாழ மற்றவங்களுக்காக வாழறோம் ஜிம் கேட்குறாங்க. அது கேட்குறது ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும். கேட்குறது பாயிண்ட் கேட்டுறாரு. இதப்போ அப்படி சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் கோட் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. நம்மள்ட்ட எல்லாரும் கதனை போடுறோம், கம்ஃபர்டபுளாக போட்டு தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு டீசெண்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணால் பரவாயில்ல, இப்படி பண்ணியிருக்கா அது மற்றவங்களை பார்க்குறப்போ நான் எனக்கு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு என்கிட்ட எல்லாருக்கும் அதனை போட்டிருக்கேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கு ஒரு மாதிரி ஏன்னா இவ்வளோ பெரிய காலேஜ் படிக்கிற பையனுக்கு ட்ரெஸ் வாங்கதான் பெரிய விஷயம் போது அவருக்கு அந்த டவுட் இருக்குது. பாரு சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு இதை பார்க்குறப்ப டிஸ்கஸ்டிங் ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாக்கா நீங்கள் என்கிட்ட பேச வேணாம் சரியா. தேங்க்யூ சார் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு சார். ஜிம் பவ் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் மணி எடுக்கிற இடத்துல ஜெக்கி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டுக்கான மணி என்னன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு வாங்கி கொடுத்துப்பாரு ஜெக்கி. அந்த ஃபுட்டுக்கான மணி கொடுத்துட்டு தேங்க்யூ ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டம் போய் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன். என்னடா அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இப்படி நம்ம நல்லதுதான் சொல்கிறோம். அவங்க புரிய மாட்டேதா சொல்கிறாங்க. போய் பார்க்குங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம், அந்த பையனை மாட்டுவான். எனக்கு ஒரு இடத்துல நம்ம இருக்கிற விஷயம் மற்றவங்க ரெஸ்ட் பண்ணுறப்ப நம்மளும் பண்ணு தோணும் சரியா. அவங்க மேபி வில்லேஜ் இருந்துருக்கலாம், கோப்போ சேஞ்ச் ஆயிடுவான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அப்படியே கிளாஸ் உட்காந்துட்டாங்க. யாருமே ஜிம்கிட்ட பேசல. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காரு. இவங்க கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஜிம் டேரக்டாக ஹாஸ்டல் போகிறாங்க. இப்போ அங்கே ஹாஸ்டல் வாட்டன் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. மேம் சொல்கிறாங்க பாஸ் இப்போ ஜிம்முக்கு கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஜாப் எழுதி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. சரி பார்ட் டைம் ஜாப் போகிறேன் எழுதி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கள் பார்த்து டைமில் போயிடும், இந்த டைம் விட்டு வந்துடணும் சரியா சொல்கிறாங்க. வெளியே போகிறப்ப சேர்க்க போகணும் சேர்க்கணும்ப்பா. நான் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிக்க சரியா. உனக்கு எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு வச்சுக்கேன், அது ஹாஸ்டல் சேர்த்து அஃபெக்ட் பண்ணணும் சரியா. நீ பத்திரம் வா சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே மேம் சொல்கிறாங்க. சரிப்பா போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் போயிட்டு வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கவரில் ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேடி இப்படினாக்கா காலேஜ் முடிச்சுக்கோ கிரௌண்டில் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே அவங்க சரி ஏதோ உங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க ஜாலியாக ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணிட்டு இப்போ லேட்டாக தான் வராங்க. அந்த ரூமில் உட்காடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணி டயர்டாகிட்டு அழகாக ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் இப்போ கரெக்டாக ஒரு 9:30 போவோம். இப்போ காய் பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாருங்கடா. கொஞ்ச நேரம் கற்றுக்கப்புறம்னாக்கா சாப்பாடு இருக்காதுடா சொல்கிறாங்க. பார்க்க அவங்க பசங்க தான் போய் சாப்பிட்றது. நீங்கள் எல்லாமே எப்படி என்ன போயிருக்கோம் வாங்க ஆசை கூப்பிட்றாங்க. சரி சொல்லிட்டு ஜாக்சன் மேட்டு காய் நம்ம ஜேகே அப்படின்ட்டு இத்தனை பேர் போயிருக்காங்க சாப்பிட்டுருக்கா. இப்படிக்கா அங்கே கண்டிப்பாக பார்க்குறாங்க. ஏப்பா இன்னமும் இடமா இப்போவும் லேட்டாக வருவீங்க கேட்குறாங்க. ஜேகே பார்க்குற பசங்களுக்கு தான் சார் வர முடியும் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே உட்காராங்க சொல்லிட்டு உட்காருங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. பாருங்கள் ஒரு ஃபுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க சொல்கிறது வாட்டர் மேம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கேண்டீனோட அங்கிள் பார்க்குறாங்க. சரிங்க மேடம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க இல்லையா, இவங்க வந்து ஃபுட்டாக சாப்பிட்றாங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இந்த ஃபுட்லாம் சாப்பிட மாட்டாங்க, நல்ல ஃபுட்டு சாப்பிடுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இது நல்ல ஃபுட்டுலாம் சொல்கிறேன் கேட்குறாங்க. இல்லைடா நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறப்ப சுமாராக தான் கொடுப்பாங்க, அவங்களும் நல்ல ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு கால் ஜெக்கி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே கேட்டுருங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. பார்த்தா டைம் ஆல்மோஸ்ட் 9:40 ஆக போகுது. இப்போ நம்ம இந்த பாட்டம் வெளியே பார்த்துருக்காங்க. கேட்டே பார்த்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இருக்குது பாட்டம் வெளியே பார்த்துருக்காங்க. என்னவா இருக்கும் சொல்லிட்டாங்க. தெரிய சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக அந்த 9:40 ஆக போகுது. எனக்கு 9:39 ஆகிருக்கும். 9:40 ஆகிற ஒரு செகண்டுக்குள்ளே ஒரு பையன் வந்துடுறான். இவங்க கேட்டு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வண்டியாக சொல்லிட்டாங்க. வந்துட்டு மேடம் சொல்லிட்டாங்க. இவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அவங்க ஒரு பசங்க போட்டு டயர்டாக இருக்காங்க. பார்த்தா ஒரு எஃபர்ட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இது பார்க்குற ஜெக்கிக்கு காட்டிட்டு மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கி பார்த்து என்ன போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இந்த நேரத்தில் எங்கே போய்ட்டு வராமான்னு கேட்குறாங்க. தெரியல சொல்லிட்டாங்க. ஹாஸ்டல் அலோவ் பண்ண மாட்டாங்க வெளில போகிறதுக்கு சொல்லிட்டாங்க. அதான் இந்த நேரம் எங்கே போய்ட்டு வராங்க கேட்குறாங்க. தெரியல சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அங்கே கொஞ்சம் டாக்டர் வராங்க. மேடம்க்காக சொல்லிட்டாங்க. அங்கே டைம் வந்துட்டு ஓகே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரமாக வர ட்ரை பண்ணி சரியா சொல்லிட்டாங்க. சரி மேடம் சொல்லிட்டாங்க. போய் ட்ரெஸ் எங்கிட்ட சாப்பிட சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் கொடுத்து போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ் இப்படி உட்காடுறாங்க. அவ்வளோ சொல்லிட்டாங்க. ஒரு டயர்டாக இருக்காரு. இப்போ அவங்க ஃபுல் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்து போக சொல்லிட்டாங்க. ஜிம்மில் சாப்பிட்றாங்க. இப்போ இவங்களும் பார்த்துங்க ஜிம்மில் கொடுக்கணும். ஜிம் பார்த்தாங்க யாருக்கான பார்க்கவே இல்லை. அவர் படத்துக்கு ஃபுட்டு சாப்பிட்றாங்க. ஒரு இப்படினாக்க கொஞ்சம் கூட மிச்சம் பண்ணாமல் சாப்பிட்றாங்க. இவங்களும் ஃபுட்டு வாங்கினாக்கா எப்படியும் பாதி சாப்பிட்றாங்க, பாதிக்கே கூட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தா ஜிம்மில் ஃபுட்டை ஃபுல்லாக சாப்பிட்றாரு. இப்போ நம்ம காய் பார்த்தாங்க. இப்போ அந்த ஃபுட்டை ஃபுல்லாக சாப்பிட்றான். இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டாகவும் இல்லை. இவன் எப்படி சாப்பிட்றான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது அந்த ஹாஸ்டல் வந்து ரிச்சான ஹாஸ்டலாக இருந்தாலும் ஃபுட்டு ஒன் டே நல்லா இருக்கும், ஒன் டே நல்லா இருக்காது. மார்னிங் நல்லா இருந்தால் ஈவினிங் நல்லா இருக்காது. அதாவது ஆஃப்டர்நூன் இருந்தாக்கா நைட்டு நல்லா இருக்காது. இப்படி தான் மாறி தான் இருக்கும். அப்போ இந்த ஃபுட்டு வந்து கூட சுமாராக இருக்குது. எப்படி இந்த ஃபுட்டு அவங்க சாப்பிட்டாங்க சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டுலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ரூம் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் போய்ட்டு படுத்துட்டாரு. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. வீக்கெண்ட் பார்த்தாக்கா ஹாஸ்டலில் ஒரு பசங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. மிஸ்டர்லாம் வராங்க பார்க்கறதுக்கு. மற்ற பசங்க ஃபன் பண்ணுறாங்க, ஜாலியாக ப்ளே பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இப்போ ஜேக்கி பார்த்தா போரிங்காக உட்காந்துருக்காரு. அங்கே இருக்க ஃபஸ்ட்டு ஜூனியர் அங்கே ஜூனியர் பசங்க இருப்பாங்க ஹாஸ்டலில். அவங்க எல்லாரும் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க ஜாலியாக. வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பசங்க ஜாலியாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கா. ஒரு பையன் பார்க்குறான். அது பால் தூக்கி போகிறா சொல்கிறாங்க. சரி பால் தூக்கி போகிறாங்க. கரெக்டாக போய்ட்டா ஜேக்கே மேலே அடிச்சு ஜேக்கே திருப்பாங்க. எடுத்து சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறாங்க. சாரி ஹேங் சொல்கிறாங்க. பார்த்து வர முடியுங்க சொல்கிறாங்க.
சாரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குங்க, அம்மா நீங்கள் ஜூனியர் தான் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கே ஃபஸ்ட்டு எல்லாம் இருக்கீங்க அவனை கணக்கு சொல்கிறாங்க. யார் இருக்காங்க சொல்கிறாங்க. அதை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஓ அந்த இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றே டிபார்ட்மெண்ட் நேம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் எங்கே இருக்கான், அவன் வந்துட்டு ஒன்று காலேஜில் இருப்பான், இல்லைனாக்கா அவங்க பார்ட் டைம் ஒர்க் போயிடுவா சொல்கிறாங்க. பார்ட் டைம் ஒர்க் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லுவோம் பேர் கேட்குறேன் ஏன்னு சொல்லி வந்துட்டான். இந்த சொல்லுக்குவா கூப்பிட்டாங்க. போய் எவ்வளோ கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்து தானே இருக்கோம், டெய்லி பார்ட் டைம் ஒர்க் போயிட சொல்கிறாங்க. பார்ட் டைம் இருக்காமல் டெய்லி பார்ட் டைம் ஒர்க் போயிடலாம் சொல்கிறாங்க. பார்ட் டைம் ஒர்க் போகிற அளவுக்கு என்ன கஷ்டம் அவனுக்கு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மார்க்கு இப்போ தேவைன்னு பார்க்குறேன். என்ன ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மார்க்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் வைக்க ஜாக்சன் பார்க்குறாங்க. என்ன செய்ய சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து அந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க் போகிறனால மாதத்தில் யாரும் பார்ட் டைம் ஒர்க் போக மாட்டாங்களே சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு நம்ம சீனியர் ஒருத்தர் போகிறதா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவர் வந்துட்டு அவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தார். ஆனால் அங்கே சீட் கிடச்சி அவங்க படிச்சிருக்காரு. அதாவது அவர் படிச்சு ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிருந்தாரு சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ஓன் மணிக்காக ஒரு பாக்கெட் மணிக்காக போனாரு சொல்கிறாங்க. மேபி ஜிம் அப்படி இருக்காமல் சொல்கிறாங்க. அப்போ ஜிகே வச்சு பார்க்குறாங்க. எனக்கு அவருக்கு டேரக்டாக சீட்டு கிடச்சிருக்கு. செகண்ட் அவர் ரொம்ப சீப்பான ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அப்புறம் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டுருக்காரு. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. அப்போ ஜிம் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டேக்கு ஒரு கால் போயிடல. அப்பா கால் பண்ணி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜேகே மட்டும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. காய் மேக்கெலாம் போய் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவனுக்குமே போயிடாரு. ஜேகே வச்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு இவங்களாம் நேரமாக சாப்பிட்றாங்க. ஜேகே இப்போ சாப்பிடவே இல்லை. டே பார்க்குறீங்க ஏன் ஜேகே சாப்பிடல சொல்கிறாங்க. பசிக்கல சொல்கிறாங்க. இப்போ சொல்லாதரா போய் சாப்பிட்றா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே சரி பண்ணி சாப்பிடுவா சொல்லிட்டு போயிடாரு. இவங்க ரூமில் ஃபன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து உட்காராங்க டைனிங் டேபிள். கரெக்டாக ஜிம் வந்து உட்காராரு. இப்போ நம்ம அந்த மேடம் பார்க்குறேன். இந்த எனக்கு வந்து பரோட்டா சொல்லி வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு 2 போதும் சொல்கிறாங்க. 2 போதும் மாஸ்டர் 2 போதும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஒரு சாப்பிட்றப்ப யாரையும் பார்க்க கூட மாட்டார். ஆப்போசிட்டில் யாருக்கான பார்க்க மாட்டார். அவர் பாட்டு சாப்பிட்டே வந்துப்பாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி நம்ம கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சீனியர் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிட்றா கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ ஜாப் முடிச்சு சொல்கிறாங்க. எதுக்காக ஜாப் வர கேட்குறாங்க. அது இல்லை பர்சனல் யூஸ்க்காக ஜிம் சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் எதுக்காக பர்சனல் யூஸ் பண்ணுறதுக்காக போகிற சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு எதுக்கு அவங்க பர்சனல் யூஸ்க்காக போகணும். உங்கள் அப்பா மேலே கடை மணி தர போகிறாங்க. இதுக்காக கஷ்டப்படுறாங்க பாருங்க. எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. நீ மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன் சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு போறியா. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சரி நான் போகிறேன் ஓகேவா தப்பா எடுத்துக்காதீங்க ஜிம் சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு போயிடாரு. ஜெக்கி ஒரு மார்க்கு என்ன கேட்கணும் ஆசைப்படாமல் போகிறான்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ட்ரை பண்ண ஜிம்கிட்ட பேசுறது எனக்கு தெரியல. அவர் மனசு வந்து அவருக்கு ஜாப் போடுறதையோ கஷ்டப்பட்டு ஏற்றுக்க மாட்டேங்குது. அவருக்கு மனசே வர மாட்டேங்குது பார்க்குறதுக்கு. எல்லா பசங்களும் ஜாலியாக இருக்கும். கிளாஸ் ரூம் மட்டும் போகிறாங்க. எல்லா பசங்களும் ஃப்ரெண்ட்லேயே ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அவரும் புக் சேவாது உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெக்கி கிளாஸ் ரூம் போகிறாங்க. கூப்பிட்றாங்க. இப்போலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பையன் தடவை உட்காந்துருக்காங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சு பேச முடியுங்க ஃப்ரெண்டாக முடிஞ்சு கேட்குறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சரி எனக்கு சரியாக இருக்கிறாங்க சரியா. அதுக்காக நீங்கள் சொல்கிறேன் கேட்கணும் அவசியம் இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிக்கோ அதை நாங்கள் பண்ணுவோம் ஓகே. எனக்கு யார் கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை டிசைட் பண்ணுவோம் ஓகேவா. நீங்கள் சொல்லிட்டு பசங்க நாங்கள் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டாக இருக்க டிசைட் பசங்க அவங்க இல்லை அவங்க தகுதி வச்சு சொல்கிறாங்க. ஜெகே போவோம் அப்படி ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த பையனை பாருங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ கம்பேர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற ஒரு பையன் சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜெகே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாருங்க சொல்கிறாங்க. பாருங்க சரி எங்கள் மேட்ரிக் நகரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே அமைதியாகிறாங்க. இப்போ ஜெகே ஜிம்மு கிட்ட வராங்க. ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மு ஜெகே எப்படி பார்க்குறாங்க. எனக்கு அவர் காசு வந்து ஏர்போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. பாட்டு கேட்டுருப்பாரு. இப்போ நம்ம ஜெகே பார்த்து என்ன பண்ணுறது கேட்குறாங்க. சரி நேரம் ஜிம் நினைக்கிறாங்க நினச்சி பார்க்குறாங்க. ஜெகே பார்த்து உட்கார ஜிம்மு உட்காராங்க. ஜெகே பார்க்குறாங்க. பாரு உங்க வேறு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் ஜிம்மு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் நான் எப்படி கூட நான் என்ன யாரை நானாக இருப்பேன். யாரை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எனக்கு அப்படியே யாரும் கிடைச்சதில்லை. கிடைக்க வேண்டாம் எப்படி இந்த பேர் ஓகே தான் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வேணாம் நான் எப்படி இருந்து போவேன். எனக்கு ஜிம்மு பெட்டராக இருக்குது ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. வெளில வரையா எல்லாம் வாங்கி தர சொல்கிறாங்க. வேண்டாம் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜூஸ் வாங்கிடுவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் போங்க ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ரேஞ்ச் போகிறாங்க. ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. என்னவோ தெரியல அவர் எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க. ஜிம்மிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து ஜிம்முக்கு அப்ளை பண்ணணும். ஜிம்மு ஹாப்பியாக இருக்கணும். ஒரு பேச ஸ்மைல் பண்ண ஒரு ஆசைப்படாது ஏன்னா தெரியல. இது வரைக்கும் ஒரு மாதிரி அவுட் தர மாதிரி இருப்பாரு. இப்போ ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஜெக்கிக்கு மேட்ச் ஜெக்கிக்கு மைக்கிளுக்கு நம்ம டே இவ்வளோ மேட்ச் நடந்துருக்கு. ஜெக்கியோட ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம மைக்கிள் பார்க்குறான். ஜிம்மு வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. புக்ஸ் எடுத்துட்டு எனக்கு லைப்ரரி போயிட்டு புக்ஸ் எடுத்து போயிட்டுருக்காரு. அப்புறம் மைக்கிள் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ இது அழகான ஃபிகராக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது அதை டேஸ்ட் பண்ணுறது தான் இப்போ மனசை வர மட்டும் சொல்லிட்டாங்க. ஏன்டா பக்கத்தில் அவன் கேட்குறான். அவன் போட்டு ட்ரெஸ்ஸு போடுறேன் எனக்கு அவனை பார்த்தா தானே ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு. ஆமாம் நான் சொன்னேன் அன்றைக்கே சொல்கிறேன். ஆமாம் அது ஒரு மாதிரி இருக்குதா. அவன் அழகாக என்னடா பிரயோஜனம். அவன் இருக்கிறாக்கா இப்போக்கா அவன் போட்டு ட்ரெஸ்ஸு அப்போல்லாம் ஒரு மாதிரி இருக்குதா. என் கதை கிட்ட போய் மனசு சொல்ல சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபிகர் எனக்கு டேஸ்ட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு மைக்கிள் சொல்கிறான். அது ஜெக்கி காதில் வாங்கிறாங்க. டேவும் காதில் வாங்கிறதுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த மாதிரி பீஸ் ஃபிகர்னு சொல்லுவோம். ஃபிகர்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணுவோம். அது பீஸ்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஜெக்கிக்கு ரொம்ப கோவம் இருக்குது. ஜெக்கி பார்த்து எப்படி ஒரு பையன் போய் பேசுவேன். அந்த பையன் லோவாக தான் பின்னாடி பேசுவேன். அது மற்ற பசங்க பேசுவேன்னு சொல்லி ஜெக்கி கோவம் இருக்குது. இந்த ஜெக்கி கேமாக ப்ளே பண்ணல. அவர் ரூல்ஸை மீறி எல்லாமே மைக்கில் பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாங்க. அவர் ரகட் பாய்ஸ் இல்லையா பயங்கர ரகட் சரி சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தெரியும். இந்த பக்கம் ஜெக்கி வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பால் அந்த வந்து எங்கே எப்படி அடிக்கிறது அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. மைக்கிள் பார்த்துட்டு எங்கடா போடுறவங்க கண்ணு தெரியல கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பையன் நல்லா கண்ணு தெரியுறா சொல்லிட்டு அவர் தான்
அவர் மேலே வேணுமே போட்டாலும் காய்க்கு ஒரு மாதிரி என்னாச்சு ஜேகேக்கு ஏன் டிஃப்ரெண்டாக ப்ளே பண்ணுறான்னு சொல்லிட்டு காய்ச்சிருக்காங்க. டே பார்க்குறேன் அவரும் அது பங்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஏன் ஒரு சின்ன பையன் மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவர் வச்சு செஞ்சாலும் ஜாக்சன் புரிஞ்சு 2 பேரும் இன்டர்நேஷனல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மைக்கேல் பார்க்குறேன் சரி வேணும் விளாடுறாங்க இவங்க ரூல்ஸ் படி விளையாட வெளியே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆர் பார்க்குறாங்க சரி அப்படி அது ப்ளே பண்ண சொல்கிறாங்க. பார்த்தா அவங்களும் முடியவே இல்லை. இந்த பக்கம் ஜேகே டீம் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க அவங்க 2 பேரையும். இப்போ நம்ம ஜிம்மில் கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஜேகே சீனியர் டேஸ்லாம் சூப்பர் ப்ளே பண்ணாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சூப்பர் ப்ளே பண்ணாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் சரி ரகர் பாய்ஸாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப ரகலாக இருக்காங்க கிட்ட போய் பேச போகிறாங்க அப்படின்னாக்கா ஒரு எரிஞ்சு போயிடாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க விட்டு ஸ்லாப் பண்ணுறவங்க சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க ஸ்லாப் பண்ணுவாங்க போல அவங்கள்ட்ட யாரை கன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை போங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை போல சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஸ்கூல் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் போய்ட்டு 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஜேகே ஜிம்மு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னாக்கா எல்லாரும் வீட்டுக்கு வீட்டுக்கு போவாங்க. ஜிம் மட்டும் போக மாட்டாரு. ஹாஸ்டல் எல்லாரும் போவாங்க. சட்டம் விசிட்டர் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இவர் கொண்டே பார்க்க யாரும் வரவும் மாட்டாங்க. இவர் போக மாட்டார். அவருக்கு லெட்டர் ஃபோன் கால்ஸ் எதுவுமே வராது. அவர் அமைதியாக உட்காந்துருப்பார் பார்க்கறதுக்கு. எப்போவும் ஒன்று படிப்பார் இல்லை வந்து பார்ட்டி போவார். நைட் டைமில் ட்ரெஸ்ஸாக வாஷ் பண்ணிட்டு போகிறார். ஒன் ஃபைன் டே டைம் வந்து இப்போ சண்டே தானே சண்டே ஒரு டைம் ஒரு 11 o'clock இருக்கும் நைட்டு. அந்த டைம் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போட்டுருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறது இந்த டைமில் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போடுறியே ஹெல்த் என்ன ஆகும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க ஹெல்த் என்ன ஆகும் இப்போ சில்லுன்னு வாட்டர் நின்றுருக்கு ஹெல்த்துக்கு எதாவது ஆச்சு என்ன பண்ணுவா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்க பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி இருக்கா ஜெக் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எப்படி இருக்கா ஜெக்கி கிட்ட வராங்க. ஜிம் எப்படி டக்குன்னு தள்ளி போகிறாங்க ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பிஸ்கட்ஸ்லாம் பார்க்காதீங்க சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் நான் இந்த ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைக்கிறீங்க தானே ஜிம் சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருப்பேன். நான் அப்படின்னா அந்த அளவுக்கு அன்ஹைஜீனிக்காக இருக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜிம்மில் ஹேண்ட் போய்க்கிறாங்க. என்ன ஜிம் பேசிட்டுக்கா கேட்குறாங்க. இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறதே இல்லை நான் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக மாட்டேன் நான் படிக்கிட்டு இருக்காங்க மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க பிளான்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க சொல்ல எதுக்கு ஜஸ்ட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த பாசம் எனக்கு ஷேர் பண்ண பிடிக்காது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை சொல்லிட்டாங்க. இல்லை இந்த தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த பாசம் ஷேர் பண்ண பிடிக்கல மன்னிச்சுக்கோங்க ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நம்மளுக்கு கேட்குறோம் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு அவரோட அகையில் ஒர்க்கும் போயிட்டு ஜாப் போயிட்டுருக்காரு. நமக்கு அப்படி 1 பாயிண்ட் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஃப்ரீ டைமில் அவர் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காரு. வரும்போது தான் அங்கே நம்ம மைக்கேல் பார்க்குறான். பார்த்தா இன்னைக்கு ஜிம் இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரம் ட்ரெஸ்ஸை போட்டு போகிறேன்னாக்கா அவர் ஒர்க் போகிறார் இல்லையா அது கொஞ்சம் சேலரி வாங்கி ஒரு நேரம் டிஷர்ட்டோ பேண்ட் வாங்கியிருப்பாரு. அன்றைக்கி ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்காரு. பார்க்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுப்பாரு ஒயிட் கலர் ஜீன்ஸ் போட்டுப்பாரு. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க வா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பசங்க என்ன சொல்லிட்டு டே பாரு என் ஃபிகர் இன்னைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு சொல்லிட்டு ஓ ஃபிகராக சொல்லிட்டாங்க. ஏன்டா ட்ரெஸ் நீ சொல்கிறாங்க சொல்லலாம் என் ஃபிகர் தான்டா சரி என்ன ட்ரெஸ் சரியாக பண்ண மாட்டேங்குது எனக்கு அதான் ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்தா வேறு லெவலாக கேஸ் பார்த்துருக்காங்க. இன்னும் அழகாக இருக்காங்க பார்த்துருக்காங்க. லிப்ஸ்டிக் கூட போடவேடா நார்மலாக தான் வரேன் ட்ரெஸ் போட்டுருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு மைக்கேல் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிம் பார்த்து வந்துருக்காங்க. டக்குன்னு ஜிம்மில் 100% பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து பயந்து போயிறாங்க அம்மா. சரி மைக்கேல் சொல்லிட்டாங்க எங்கே போய்டாரு பேபி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க பேபி எங்கே போன கேட்குறாங்க. பேபியா அப்படி கூப்பிடாதீங்க சரியா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க. அது இருக்கட்டும் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி ட்ரெஸ் எப்போ கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க இந்த ட்ரெஸ் போட அழகாக இருக்கும் டெய்லி பார்க்குறதுக்கு என் கணக்கும் பார்க்குறதுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுது. என்ன பேசுறீங்க சரியா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க. ஆமாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் பார்க்க அழகாக இருக்குது ரசிக்கணும்னு தோணுது டச் பண்ண தோணுது ஃபீல் பண்ண தோணுச்சுக்கிட்டே வர ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி தப்பாக பேசுகிறீங்க எட்ட பொங்கா ஜிம் தள்ளி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு மைக்கேல் தான் வந்து கொஞ்சம் எப்போவுமே தப்பாக பிஹேவ் பண்ணுறான். இப்போ ஜிம்முக்கு பயம் வந்துருக்காங்க. எட்டு போங்க ஜிம்மில் புஷ் பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அப்படிக்கு ட்ரை பண்ணுறான். அப்படி ஒரு பர்சன் ஆப்போசிட்டில் வராங்க. ஜிம்மில் அந்த பர்சன் இடிச்சு 2 பேரும் கீழே விடுறாங்க. விழும்போது இந்த பர்சன் லிப்ஸோட அந்த பர்சன் லிப்ஸும் அட்டாச் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க விழுந்திருப்பாங்க 2 பேரும். ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பர்சன் வேறு யாரும் ஜேகேடா ஓகேவா ஜேகே மேரேஜ் ஒன்று இருப்பாங்க. ஜேகே பார்க்குறது ஜிம் அன்றைக்கி ஜிம் பார்த்தா அன்றைக்கி அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருக்கார். ரொம்ப அழகாக எப்பவுமே அழகாக தான் இருப்பார். ஆனால் அந்த ட்ரெஸ் இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரெஸ்ஸை பார்க்க இன்னும் எக்ஸ்ட்ரா அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் பார்க்குறதுக்கு. தலை குளிச்சப்போ ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோங்க. ஜெக்கி பார்க்குறோங்க. ஜிம் என்ன பார்த்தா 2 பேர் லிப்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஜெக்கை வயசாக வந்து பார்த்துருக்காங்க. லிப்ட் வந்து அட்டாச்சாகவே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டே எப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம் வாங்கி போய் எழுந்துறாங்க. சரி சாரி பர்க் பண்ணிட்டாங்க. இப்போ போய்ட்டு பார்த்து மைக்கில் வந்துருப்பான். இப்போ நான் காய் பார்க்குறாங்க. அவர் புரிஞ்சிச்சு கண்டிப்பாக ஒன்றும் பண்ணி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன் சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ மைக்கில் பார்க்குறாங்க. நான் பண்ணி சொல்லிட்டாங்க. டே தெரியல எனக்கு உன்னை பற்றி சரியாக பாவட்டு என்ன பண்ண கேட்குறாங்க. இப்போ நம்ம மைக்கில் பார்க்குறாங்க. நாமளும் பாவட்டு தாண்டா ஓகேவா எனக்கு பிடிச்சிருக்கேன் ஃபிகர் என்ன டச் பண்ணலான்னு பார்த்தேன் சொல்லிட்டு காய் ஜெகே மைக்கில் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகேக்கு பயங்கர போகுது. ஜெகே மைக்கில் ஜிம்மு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க சொல்லி உண்மையாக கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஏண்டா அவன் இந்த அளவுக்கு பேனிக் ஆகிட்டு வரான் புரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. கொஞ்சம் ஸ்கூல் அப்படியே ஹேண்டை ஃபோல்ட் பண்ணி ஒரே பஞ்ச் தான் மைக்கோட ஸ்டொமக்கில் பார்த்தா மவுத்தோட பிளட்டே வந்துருச்சு. ஜிம்மில் போய் பயந்து போயிடறாங்க.
சரி வேண்டாம் வேண்டாம் ஏன்னா நீங்கள் அடிக்காதீங்க ஒரு பாவம் வேண்டாம் வேண்டாம் இது பண்ணுறது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறேன் என்ன ஜிம் பேசுகிறேன் அவங்ககிட்ட விஸ்பர் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்ன பாவம் சொல்லிட்டு கேட்குறேங்க்கா. இல்லை சரி வேண்டாம் சரி என்னால் இது பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் வைக்க மன்னிச்சுக்கோங்கக்கா. நான் போய் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி இப்போ நீங்களே சொல்லிட்டு ஜெகி ஜிம் நிற்க வச்சுட்டு அவர் அடிக்க ஆரம்பிக்கிற வைக்கிறாங்க பாரு அவனுக்கு தப்பான விஷயம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்து வேறு ஏதாவது பண்ணி தொலைச்சிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வைக்கிற கேட்குறாங்க ஏன் லவ் பண்ணுறவங்க ஆடா கேட்குறாங்க. இப்போ ஜெகி பார்க்க ஆமாடா யாருதான்டா அப்போ ஜெகி சொல்லிட்டாங்க. ஜிம் போய் ஷாக் ஆகிடுது ஜிம் பார்க்க இல்லை நம்ம சேவ் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது இப்போ காய் பார்க்குறாங்க அவரு தான் நினைக்கிறாங்க இந்த பக்கம் ஜெகி பயங்கர அடிக்கிறாங்க அவன் யார் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு ஜெகி அடிக்கிறாங்க. மைக்கேல் பார்க்குறாங்க டே அவன் நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் எனக்கு தான் அவன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகி பார்த்து என்ன சொன்னால் சொல்லிட்டாங்க ஜெகி பயங்கர அடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன நினச்சிட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் அடி விழுந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு பாசம் பார்க்குறாங்க ஏங்க ஜெகி சார் ஒரு பாசம் அடிச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பயங்கர ஜெகி சரி வேண்டாம் சார் தெரிஞ்சா உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வேண்டாம் நீங்கள் தேவை கிடைக்கிறீங்க சரி உங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆகிற ப்ளீஸ் சரி அப்போ ஜிம் கெஞ்சிறாங்க. ஜெகி ஜிம் முடிச்சு ஜிம் சொல்கிறாங்க இல்லை சரி எனக்கு வேணாம் சரி ஜிம் தான் ஜெகி அனுப்பிச்சிட்டாங்க. ஜெகி அமைதியாக எனக்கு சொல்லிட்டாங்க வேணாம் சரி ஓகேவா நீங்கள் எவ்வளோ கோவப்பட வேண்டாம் சரி எனக்காக சனப்பட்டு ப்ளீஸ் சரி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெகி பாருங்க பாருங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் ஜிம் தான் கெஞ்சிறாங்க. இப்போ ஜெகி அமைதியாகிறாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரணும் சரி இதுக்கப்புறம் ஜிம் வந்து ஜிம் பார்க்க நீ வந்தால் உங்களுக்கு தொலைச்சிடும் அப்போ சொல்லிட்டாங்க. மைக்கேல் பார்க்கலாம் இல்லை எனக்கு அந்த ஃபிகர் எனக்கு நான் சொல்லிட்டு போகிறேன் அடி வாங்கிட்டு போகும்போது அவர் சொல்லிட்டு போகிறான். இப்போ காய் பார்க்க திரும்பலாம் பாரு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருக்காரு. எப்படி நம்ம காய் பார்க்குறாங்க இப்போ காய் வச்சு போட்டுட்டாங்க பாரு சேஃபாக மட்டும் சொல்கிறாங்க. இல்லை வெளில போய்டுதுன்னா எங்கே போய்ட்டு சொல்கிறாங்க அது சம் ஒர்க்காக தான் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க பாரு ஜிம்மி இன்னும் சேஃபாக சரியா வந்து மேலே ஒரு கண்ணு வச்சு போயிட்டு ஓகேவா நீ பார்த்துட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ சொல்லி போய்ட்டு வரவா சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்போ ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜெக்கி அப்போ ஜிம்மி பார்த்துருக்காங்க போகிற ஜிம்மி இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க காய் இப்போ நல்லா சொல்கிறாங்க இன்னும் மாதத்துக்கு கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க போயிடுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்து ஒரு 2 வீக்ஸ் போய்க்கணும் ஓகேவா. இன்னைக்கு வந்து 3rd வீக் ஆகுது இப்போ 2 மந்த்ஸில் 1 மந்த் 3 வீக்ஸ் ஆக போகுது ஜிம்மி காலேஜ் வந்துட்டு. இப்போ ஜிம்மி அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ அம்மா உட்காந்துருக்காங்க ஒரு இப்போ அந்த ஹாஸ்பிட்டலோடு வரண்டல ஏன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்துருக்காங்க. அந்த ஃபெஸ்டிவல் யாருக்குமே கம்பல்சரி போகிறாங்க. நம்ம ஜேகே விட்டு போகல எனக்கு ஜேகேட பேரண்ட்ஸ் ஃபாரின் போயிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் இல்லை டேவோட பேரண்ட்ஸ் மட்டும் வீட்டில் தான் சட்டே போயிட்டாங்க. இப்போ ஜேகே மட்டும் இருக்காங்க. இப்போ நம்ம டேவை கூப்பிட்டாங்க ஜேகே வர ஜேகே நான் வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஜேகே ஜிம்மி மட்டும் தான் ஹாஸ்டல் இருக்காங்க. எங்களுக்காக ஹாஸ்டல் வரணும் இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அப்படியே கொஞ்சம் ஜேகே போய் பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்களை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லுங்க சரி ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்னாச்சு நீ இந்த அளவுக்கு சேடாக இருக்கு அவங்க லைஃப் என்ன நடக்குது கேட்குறாங்க. நான் நடந்து கேன்சல் டைமில் நீ வந்து நிற்காமல் ஓடிட்டே இருக்கு அவனுக்காக நீயே ஓடிட்டு இருக்க ஏன் அது ஓடணும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ வீட்டில் ஃபோன் பேசி நான் பார்த்ததில்லை உனக்காக லெட்டர் வந்து பார்த்தது கிஃப்ட் வந்து பார்த்ததில்லை திங்ஸ் வந்து நான் பார்த்ததில்லை உங்களை பார்க்க யாரும் வருது என்ன நடக்குதுன்னு சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது எதுக்கு உங்களுக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கூடாது கேட்குறாங்க. ஹாப்பியாக சொல்லிட்டாங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கூடாது கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்போ ஜிம் ஜெக்கி பார்க்க ஜிம் ஹேண்டாக பார்த்தா ஹேண்ட் காய்ச்சி குழம்பு இருக்கா ஜெக்கி ரொம்ப கஷ்டம் என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க பார்த்து ஜெக்கி ஜிம்மில் ஹேண்டை பார்க்குறாங்க தான் வந்து ஸ்கார்ஸாக இருக்குது என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. ஒன்றில் சரியாக சொல்கிறாங்க ஜெக்கி பாருங்க பாரு என்கிட்ட சொல்லல அந்த பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இந்த இதெல்லாம் கேட்கல எப்படி சொல்கிறாங்க பிகாஸ் சொல்கிறாங்க ஹை லவ் யூ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பண்ணுவாங்க என்ன பேசுறீங்களா ஜிம் கேட்குறாங்க பாரு லவ் பண்ணுறோம் எனக்கு பிடிச்சிருக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்கிட்ட ப்ளே பண்ணுறீங்களா கேட்குறாங்க ப்ளே பண்ண ஓகே சீரியஸாக பிடிச்சி சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு மைக்கேல் சரிங்க அடிச்சப்போ நீங்கள் ஏதாவது இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுறப்போ நீங்கள் அதை அடிச்சிங்கல்ல அப்போ நான் கேட்கணும்னு நினைச்சிருங்க. இப்போ கொஞ்சம் சர்வ் பண்ணலாம் போய் சொல்லுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க போய் சொல்ல உண்மையாக சொன்னால் சொல்லிட்டாங்க. சரியா சொல்கிறாங்க நான் போய் சொல்ல உண்மையாக சொன்னேன் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக அவங்க அது பண்ணுறது அளவுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் நீ கம்ஃபர்டபுளாக ஆகலை நீ பேசுகிறதே இல்லை ஓகே எனக்கு பண்ணிட்டு இப்போ எனக்கு மட்டும் பேசணும் ரொம்ப பாதி சொல்லுங்க லைஃப் ஃப்ரெண்ட் நடக்குது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறா சொல்கிறாங்க சரி லைஃப் ஃப்ரெண்ட் நடக்குது ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் அமைதியாக பார்க்குறாங்க. அவருக்கு இது இருக்காரு சொல்லி தோணுதா ஜெக்கி பார்க்குற ஒரு மாதிரி இருக்க சொல்லலாம் என் நம்பி சொல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது விட்டுவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி ஓகே அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் இப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்பா அம்மா இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறேன் எனக்கு அப்பா அம்மா இல்லை அங்கிள் ஆண்டி தான் சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க ஆமாம் என் அம்மாவுடைய என் அப்பாவுடைய அண்ணாவா என் அப்பாவோட தங்கச்சி விட சொல்கிறாங்க. தங்கச்சி விட ஆமாம் என் அப்பாவோட தங்கச்சி வீடு அவங்ககிட்ட நான் வந்து சொல்கிறாங்க என்னன்னு சொல்லுவாங்க. ஆமாம் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு ஒரு அண்ணாவோட அக்கா இருக்காங்க அவங்க பேர் ஜெஹோ போயன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்த்தீங்கன்னா சரி சொல்கிறாங்க. நான் நினச்சேன் இந்த அங்கிள் ஆண்டி இந்த பாசமாக வீடு கொடுத்து போகிறான்னு சொல்லிட்டு சரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா இறந்து போகும்போது எனக்கு 3 இயர்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாங்க. அப்போது எங்கள் சொந்தக்காரங்களாம் இதை யார்கிட்ட போகணும்னு தெரியாமல் நீ அங்கே போன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எங்கே போகிறது தெரியல. அப்போ தான் திடீர்னு அப்பாவுடைய தங்கச்சி வந்து கூப்பிட்டாங்க நீ என் கூட வா சொல்லிட்டு நானும் சரி போனேன். அங்கே மீறி எனக்கு அத்தை இருக்காங்க மாமா இருக்காங்க அண்ணா அக்கா இருக்காங்கன்னு நினச்சா சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு மெய்டாக தான் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன செக் கேட்குறாங்க. ஆமாம் ஒரு மெய்டை தானே கூட்டிகிட்டு போனாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக போயிட்டு ஜிம் சொல்கிறது கேட்குறாங்க. ஆமாம் ஒரு மெய்டை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய்ட்டு எல்லா ஒர்க் பண்ண சொன்னாங்க. என் அம்மா பண்ண வரைக்கும் எனக்கு சின்ன கூட எந்த ஒர்க்கில் பண்ணது எனக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. என் அம்மா அப்படியே கையில் வச்சுருப்பாங்க எனக்கு ஃபுட் அவங்க தான் ஃபிட் பண்ணி விட்டுருக்காங்க எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஆண்டி வந்து வருஷம் சால்வ் பண்ண சொல்கிறாங்க ஜெக்கிக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க 3 இயர்ஸ் பையன் சொல்லுங்க. ஆமாம் ஆண்டி சொன்னாங்க எனக்கு வந்து எட்டவே இல்லை அந்த சிங்க் வந்துட்டு அப்போது
ஆண்டி வச்சு போட்டு கொடுத்தாங்க. அது போட்டு இந்த இப்படி கழுவுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் விசில் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சா சொல்லிட்டாங்க. எதுக்கு ஆமாங்க சொன்னாங்க, சாப்பாடு சும்மா கிடைக்காது, ஃப்ரீயாக யாரும் கொடுத்துட மாட்டாங்க, நம்ம ஆர்டர் சாப்பாடு கிடைக்குன்னு சொன்னாங்க. அதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெயிக்கிற அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆமாம். அப்போ சொன்னாங்க சாப்பாடு சும்மா கிடைக்காது, மீன் ஹார்ட் ஒர்க் பண்ணாது கிடைக்குன்னு சொல்லிட்டு சரி நானும் நம்ம மற்ற விட நினச்சிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டதுக்கப்புறம் வீடு மாப் போடுறது, அவங்களோட பசங்களோட ஷூஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த வீட்டில் எல்லா ஒர்க்கையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு எல்லாம் என்னதான் அந்த அந்த வயசுல பண்ண கூட அந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பண்ணுறாங்க, கூட்டுறது பெருக்கிறது துடைக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி போயிட்டுருக்கு. அவருக்கு 4 இயர்ஸ் இருக்கும். அப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜேவை போய் ஸ்கூல் போய்ட்டு வருவாங்க. அத்தை ஜிம் கூப்பிடுறாங்க. அவங்க பார்க்குறீங்க நானும் ஸ்கூல் போவா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜோப்போட அம்மா பார்க்குறாங்க. என்ன நீ ஸ்கூல் போகணும், யார் படிக்க வைப்பா கேட்குறாங்க. அது நானும் சொல்கிறாங்க, பாரு உனக்கு கேர் ஃபீஸ் கட்டுவோம், சாப்பாடு போடுறது பெரிய விஷயமோ, அதுவே நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறோம், உனக்கு சாப்பாடு போடுறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், இது தள்ளி கொடுக்குறாங்க. ஸ்கூல் வேலை போய் அனுப்பி வைக்கணுமா, ஸ்கூல் போய் என்ன பண்ண போகிற அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் படிக்கணும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜோப்போட அம்மா பார்க்குறாங்க. பாரு படிச்சு என்ன பண்ண போகிறோம், யார் படிக்க வைப்பா கேட்குறாங்க. படிக்க வைக்கணும், உனக்கு அப்பா அம்மா இருக்கணும், அவங்க பார்த்துக்கணும், யார் உங்களை பார்த்துப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க. இங்கே மாஸ்டர் கூப்பிட்றாங்க. ஒரு பசங்க ஜோவோட அம்மா பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறாங்க, வாங்க கிட்டப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கினாக்கா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுப்போம் சொல்கிறாங்க. பெனிஃபிட் கிடைக்கும் சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. அவங்க வந்து சம் திங்ஸாக சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், மந்த்லி உங்களுக்கு வந்து கிரெடிட் வரும் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இப்போ எல்லாரும் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை, அதனால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வச்சா உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜெயக்குட் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களுமே சரி ஓகே அந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க எல்லாமே ஃப்ரீ தான், ஓகே ஜஸ்ட் குழந்தைங்க ஸ்கூல் மட்டும் அனுப்பினா போதும், சரி அவங்க ஃபுட் வாங்கி கொடுத்துருவோம், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் மந்த்லி உங்கள் குழந்தைக்கு என்ன வேணுமோ அதுக்கான மணி கூட அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்குறா ஜெயக்குட் அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி சொல்லிட்டு இப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு அவங்க எப்படி ஒர்க் போகிறாங்க, ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் லாக் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மெயின் லிவிங் ஹாலாக லாக் பண்ணுவாங்க. வெளில வந்து ஒரு சின்ன போட்டிக்கு இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு குட்டி பெட்டு வர வச்சிருப்பாங்க. டாக் ஒன்று இருக்கும். அந்த டாக் கிட்ட தான் நம்ம ஜிம்மில் உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஜிம்மில் அங்கே தான் இருப்பாரு. ஒரு வாட்டர் கண்ணை தண்ணி வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஃபுட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை சாப்பிட்டு இங்கே தான் இருக்க சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார். அவர் எப்படி லைக் அது வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க மாதிரி இருப்பார். ஓகேவா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஜிம்மில் அங்கே போவார். ஏன் அப்படின்னாக்கா ஜிம் விட்டு போனாக்கா டிவி பார்க்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாகிடுமோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க. வெளில தான் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்தாக்கா ஜிம் வீட்டுக்குள்ள இருக்க வேலை செய்வார். அவங்க வீட்டில் இருந்தாக்கா ஜிம் வெளில தான் இருக்கணும். அவங்க வெளில போகிறத கூட ஜிம் வெளில வச்சு தான் போயிடுவோம், வெளில நிற்க வச்சு போயிடுவாங்க. ஜிம்மில் அங்கே ஏதோ உட்காந்துருப்பாரு. அந்த கார்டனை சுற்றிக்கிட்டு அந்த டாக் ஒன்று இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு அங்கே ஏதோ உட்காந்துருப்பாரு. இப்படி ரேஸ் போயிருக்கும். அப்போ தான் நம்ம ஜெயகோட பார்க்குறோம். சரி ஓகே சேர்த்தாக்கா மணி கிடைக்கும் போல சொல்லிட்டு ஃபைனல் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டு அந்த ஜிம்மில் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஸ்கூலில் சேர்த்து அவங்க ஒரு கிரெடிட் கார்டு தராங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. இந்த இதில் மந்த்லி ஒரு அமௌண்ட் போடுவோம் சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. அந்த பையன் வந்துட்டு நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மணி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு நல்லா படிக்கிற டேலண்ட் இருக்குது, அதனால அவர் ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் ஜெயகோட் அம்மா சொல்கிறாங்க, பாருங்க ஸ்கூல் போகிறதுக்கு எல்லா ஒர்க் முடிச்சதே போகணும் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரியா தேச ஜிம்மில் இருப்பாங்க. அழகாக ஜிம்மில் அப்பா சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் தாங்க படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா படிச்சாதான் பெரிய பையன் ஆக முடியும், நல்லா வளர முடியும் சொல்லிட்டே இருப்பாரு. அது மனசில் வச்சு தான் ஜிம் வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இருப்பாங்க. ஸ்கூல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம ஜெயகோட் வயனுக்கலாம் வாட்டர் கேனில் தண்ணியெலாம் ஃபுல் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு அவங்களும் இவங்களோட பெரியவங்க தான். அப்படி கூட ஜிம் அவங்க வாட்டர் கேனில் தண்ணியாக ஃபுல் பிடிச்சி வச்சுட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸாக ரெடி பண்ணி வச்சுருவாரு. நம்ம ஜெயகோட் அம்மா ஃபுட்டு மட்டும் தான் இது பண்ணுவாங்க, மற்றபடி எல்லா இதையும் அவர் தான் க்ளீன் பண்ணுவார். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் ஜிம் ரெடி ஆகுவாங்க. அப்புறம் அவங்க பார்க்குறாங்க பருவம் ஃபுட்டு வந்து வீட்டில் ஓகேவா ஸ்கூலுக்கு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரியா ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயகோட் அப்போ பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ சொல்லிட்டாங்க. ஜிம்மே அந்த ஸ்கூலுக்கு நடந்தே போவார். ஓகே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இங்கே தான் நடந்து தான் போவார். அவங்க 2 பேரும் ஜெயகோட் போயின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் வேன் வரும், அவங்க போயிடுவாங்க. ஜிம் மட்டும் நடந்தே போகிற ஒரு ஓரமாக போயிட்டு இருப்பார். எப்படி போகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்படியே அதாவது ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க, இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் அதுக்கு இந்த மாதிரி அங்கே போயிருப்பாங்க. பார்த்தா அவங்க ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருப்பாங்க. எனக்கு கூட ரேரான பசங்க, போகிற பசங்க ரொம்ப ரேர் தான். அதெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க திறமையான பசங்க அங்கே இருப்பாங்க. ஜிம் போயிட்டு அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுவாங்க. மார்னிங் ஃபுட்டு கொடுப்பாங்க, அங்கேயே சாப்பிடுவார். ஆஃப்டர்நூன் ஃபுட்டு கொடுப்பாங்க, ஜிம் அப்படியே சாப்பிடுவாங்க. நைட்டு வந்து ஜிம் போய் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு உட்காந்து ஈவினிங் வருவாங்க. அப்போ ஜெயகோட் வயன் வந்துடுவாங்க. அப்புறமா ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க ஷூ எடுத்து ஜிம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சிருவாங்க. அந்த ஜெயகோட் வந்துருவாங்க. ஒரு பெட் இருக்கும், அது அந்த டாக் ஒன்று இருக்கும், அது பேர் ஹோலிடா. ஓகே அந்த ஹோலி கொடுத்து ப்ளே பண்ணிட்டுருப்பாரு. நம்ம ஜிம்மில் அமைதியாக இருப்பாங்க. இப்போ ஜெயகோட் பேரண்ட்ஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. மந்த்லி ஜிம்முக்கான எல்லா ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஜிம்மில் எப்படியாக்க ஜெயகோட் என்னோட ஷாக்ஸ் எல்லாம் கையில் வாஷ் பண்ணுவார். அவங்க அம்மா ஜெயகோட் அம்மா சொல்லுவாங்க இதை வாஷிங் மிஷினில் போட்டால் பேக்கெட்டில் வந்துடும். ஸோ இது கையில் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஜிம் போய்ட்டு அந்த குட்டி ஹேண்டில் அந்த ஷாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஜிம்மில் அவங்க எப்போ ஸ்நாக்ஸ் அவங்க தர மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டு மிச்சம் அந்த கவரில் கொஞ்சம் இருந்துச்சுனாக்கா எடுத்து தருவாங்க, அதை சாப்பிடுவாங்க. அப்படிலாம் அதுவும் தர மாட்டாங்க. ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டாங்க. அவர் கொடுக்குற ஃபுட்டு தனியாக இருக்கும், இவங்களுக்கு சாப்பிட்ற ஃபுட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்படினாக்கா சுத்தமாக ஒரு லாஸ்ட் வெஜ்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வெஜ்ஜஸ் கொஞ்சம் ரைஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். எக்கோ மீட்டோ எதுவுமே பார்த்ததே கிடையாது, கொடுக்கவே மாட்டாங்க. ஜிம் வந்து எக்கு கூட ஃபீல் பண்ண தோலை கூட ஃபீல் பண்ணுவார் அவர். ஆனால் அந்த எக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஜிம்முமே அதில் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் நல்லா படித்த போது அவர் எய்மெல்லாம் நல்லா படிக்கணும், அவ்வளோதான். நமக்கு ஃப்ரீயாக எதுவும் கிடைச்சி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் மட்டும் ஜிம் நல்லா பார்த்துப்போம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜிம் நல்லா படிக்கிறாரு. போக ஜிம் அந்த வீட்டில் எப்படியா ஃபுல்லாக மெய்டாக பார்த்துட்டு மெய்டாக தான் மாறுறாரு. அப்போ 1.8 அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க, நம்ம ஜெயப்பட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வராங்க. அப்போ கேட்குறாங்க, இது யார் டிஎஃப் கேட்குறாங்க. அப்போ சொல்லுவோம் அதுவா மெய்டு சொல்லிட்டாங்க. மெய்டு ஆமாம் சொல்லிட்டாங்க. சின்ன பையன் மெய்டாக வச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. இல்லை அந்த பையனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, எங்கள் பூசாங்க கஷ்டப்பட்டு தான் சொல்கிறாங்க. சாரி, பூசாங்க வில்லேஜில் ஒரு நேம் சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே வந்து கஷ்டப்பட்டு தான் நல்லா பாவமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சரி நம்ம கூட வந்துட்டு வீட்டில் மெய்டாக வச்சுப்போம் அப்படி சும்மா ஒரு கூட படிக்க வைக்கணும்னு நினச்சோம். எங்கள் வீட்டில் மணிலாம் இல்லை, நாங்கள் எங்கள் பசங்க மணி படிக்க வந்து கஷ்டமாக நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ஏன் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துருக்கோம் சொல்லுங்க. அப்படியே பரவாயில்ல, நல்ல மனசு தாண்டி பரவாயில்ல. யாரோ ஒரு பையன் கூட்டு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க கூட வைக்கிற பார்த்தியா, மெய்டாகவும் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு பண்ண பார்த்தது படிக்கவும் வச்சிருக்க நல்ல விஷயம் தான். இங்கே பார்ப்பா நீ உங்களுக்கு எப்போ நன்றி கடனோட இருக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மி சண்டை செக் பண்ணுறாங்க. ஜிம்மிக்கு அப்போ மனசு வலிச்சிருச்சு. எனக்கு அவங்க வந்து சொந்தக்காரங்க அப்புறம் இப்படினாக்கா சொந்தக்கார பையன் சொல்லிட்டா கூட உங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் யாரோ ஒரு பையன் சொல்லிடுறாங்களா, அது ரொம்ப கஷ்டமாயிடுது. மெய்டுன்னு சொல்லுவோம், அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ மெய்டு தானே நம்ம சொல்லி ஜிம்மிக்கு அப்பயே பதிஞ்சிருக்கு நல்லா சரி சொல்லிட்டு அவர் அது வரைக்கும் நம்ம ஜெயப்படி வயனே அக்கா அண்ணனை கூப்பிடுவார். அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அத்தை மாமா கூப்பிடுவாரு. அப்போ அவங்க அத்தை சொல்லிட்டாங்க யாரும் வீட்டுக்கு வந்தால் என்னை வந்து மேடம் கூப்பிட்டு சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டாங்க. அப்படியே வந்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு பாசம் காட்டவும் கேர் காட்டவும் யாருமே கிடையாது. அப்போ நியூ இயர் வருது, அவங்க நியூ இயர்க்கு ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க. அப்போ நியூ இயர்க்கு அப்போ ஜெயப்பா அம்மா பார்க்குறாங்க. ஜெயப்போட ஒரு ட்ரெஸ் வந்து எப்படினாக்கா அவருக்கு போன வருஷம் எடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 10ஆம் போயிருக்கோம் வளர்ந்துருப்பாரு. இந்த ட்ரெஸ் எடுத்துறாங்க, இது போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்மி சரி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாரு. இப்போ ட்ரெஸ்ஸாக போட்டுருக்காங்க. ஜெயப்போட்டு இதெல்லாம் பேலன்ஸ் தூக்கி போகிறோமா அந்த ட்ரெஸ் எல்லாமே நம்ம ஜிம்மிக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க அதை தான் போட்டுப்பாரு. ஜிம்மி சரி சொல்லிட்டு ஜிம்மிக்கு நியூ ட்ரெஸ்ஸாக போட்டதே கிடையாது. அப்படி அவர் ஜெயப்பு பேலன்ஸ் தூக்கி போகிற ட்ரெஸ்ஸை இவர் போடுவார். ஆனால் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திட்டே இருக்காங்க. கவனம் ஃபுல்லாக படிப்பில் இருக்குது. அழகாக படிச்சுட்டு இருக்காங்க. டேஸ் போயிட்டுருக்கு. ஜிம்மில் யாராவது பார்த்தா நல்லா அப்படின்னா அவர் பர்த்டே எப்படின்னா அவருக்கே தெரியாது. பர்த்டே டேட் வந்து இருந்திருக்கும், ஆனால் அந்த பர்த்டே யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஜெயப்போட பர்த்டேக்கும் நம்ம ஜெவனோட பர்த்டேக்கு மட்டும் ஜிம்மி கேக் சாப்பிடுவாங்க. அதுவுமே அந்த வீட்டில் எல்லா வரைக்கும் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெயப்போட கடைசியாக கேக் கொடுப்பாங்க. அப்போ தான் வாங்கி சாப்பிடுவார். கொஞ்சமாக கேக் மட்டும் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு அமைதியாக படுத்துப்பார். அவர் இப்போ அவர் தனியாக பெட்டுலாம் கிடையாது, எதுவுமே எல்லாமே ஒரு லிவிங் ஹாலில் தான் அவர் ஓரமாக படுத்திருப்பாரு. அந்த பெட்டு அங்கே பக்கத்தில் படுத்திருக்கும். அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஜிம்மி படுத்திருப்பாரு. சம்டைம்ஸ் அந்த பெட்டு வந்து வெளில படுக்க வச்சிருவாங்க. எனக்கு அது எப்படின்னாக்கா கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ வெளில படுக்க வச்சுருவாங்க. ஜிம்மி படுத்திருப்பாரு. அவ்வளோதான். ஜிம்மி அந்த பெட்டு ஒரே இடத்துல தான் இருப்பாங்க மேக்ஸிமம் அதிகமாக. இப்படி தான் அந்த பெட்டு ஜெயப்பு அழகாக கொஞ்சுவார். ஆனால் இதுதான் ஏதாவது டர்ட்டி ஆச்சுனாக்கா ஜெயப்பு சொல்லுவாங்க ஜிம்மி க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஜிம்மி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி இருந்துச்சு. அந்த பெட்டும் ஜிம்மிட்ட அட்டாச்சாக இருக்கும். ஜிம் அந்த வீட்டில் எல்லா வரைக்கும் பார்ப்பாங்க. கார்டனிங் ஒர்க்கு அவருக்கு எல்லா வரைக்கும் தெரியும். போக ஜிம்மில் வந்து அவங்க அம்மா எப்படினாக்கா வெளிலலாம் வெஜிடபிள் வாங்கலாம் அனுப்ப சொல்கிறாங்க. அவரே போயிட்டு சூப்பர் மார்க்கெட் வெஜிடபிள் வாங்குறது, திங்ஸ் வாங்குறது, ரேஷன் கடை போகிற சொல்லிட்டு எல்லா ஒர்க்கையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒர்க்குமே பண்ணாத ஒர்க்குனே கிடையாது. லாண்ட்ரி போகிறது சொல்லிட்டு எல்லா வரைக்கும் அவரே பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஜிம்மில் ட்ரெஸ் தான் வந்து லாண்ட்ரியில் போட சொல்ல மாட்டாங்க. வந்து கையில் வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா எங்கள் ட்ரெஸ் வந்து வேறு எங்கள் ட்ரெஸ்ஸை காசு இல்லைன்னு சரியா, உங்கள் ட்ரெஸ்ஸு வேறு மாதிரியா சரி, ஏன்னா ஜெயவு பாட்ரி போட்டு யூஸ் பண்ணிட்டு நீ போடுற இல்லையா, அந்த ட்ரெஸ் வந்து வாஷிங் மிஷினில் போட தேவையில்லை, கையில் வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு சரி கையில் வாஷ் பண்ணிப்பாரு. அப்படியே போக அழகாக வந்துட்டு ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு யாரும் சொந்தம் பாசம் அப்படி யாருமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மெய்டாக வளர்ந்துட்டு அந்த வீட்டில் யாரோ மாதிரியே வளர்ந்துட்டு இருக்காரு. அவங்க சொந்த அண்ணன் பையன் தான், ஆனால் அவர் அப்படி வளர்ந்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு அப்படி அந்த பாசம் இதெல்லாம் எல்லாமே மறந்து போயிருக்கோம். நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்காக நம்ம ஆர்டர் பண்ணால் தான் நம்ம வாழ முடியும் அப்படி சொல்லாது. வந்து காட்டுக்கே வந்தாரு. அழகாக நல்லா படிப்பார். அழகாக படிப்பார். பக்கத்தில் வீட்டில் ஒரு நல்லா இருப்பாங்க. அவங்க ஜிம்மு பிடிக்கும். அடிக்கடி அவங்க பார்ப்பாங்க. ஜிம்மு கஷ்டப்படலாம் பார்க்கும்போது அவங்க கஷ்டமாக இருக்கும். அவங்க எப்போ பண்ணாங்கக்கா அவங்க கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு கொடுப்பாங்க. சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேணாம் 2 மாதம் சொல்கிறாங்க. இல்லைப்பா சாப்பிட சொல்லிட்டு அவங்க ரொம்ப சொல்லி கொடுப்பாங்க. ஜிம்மு கொஞ்சம் சாப்பிட்டு வந்துருவார். அப்படி தான் அவருக்கு இந்த மாதிரி அந்த தமிழிங் சாப்பிட ரொம்ப ஆசை. அது கூட அவங்க வாங்கி தர மாட்டாங்க யாருமே. அவங்க சின்ன ஒரு மணிக்கு கூட அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. ஜிம் நல்லா படிக்கிறதால அவர் என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் அவரோட ஹையர் ஸ்டடீஸ்க்காகவும் அவங்க கவர்மெண்ட்லேயே மணி கொடுத்துருப்பாங்க. மந்த்லி அவருக்கு வந்து இவ்வளோ மணி கொடுப்பாங்க. அந்த மணி எல்லாமே ஜெயப்பட அம்மா தான் மணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டில் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுலேருந்து அந்த பெட்டுக்கு உடம்பு சரியாக போனால் கூட அவங்க வந்துட்டு கிளினிக் கூட்டு ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷனாக போடுவாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஹெல்த் விஷயமா போனாக்கா அதுக்கு பார்க்க கூட மாட்டாங்க யாருமே. அவரே க்யூர் பண்ணிப்பாரு. கஷாயம் வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்களை பார்த்துப்பாங்க. அவர் யாருமே அவர் ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவர் மனுஷாவே கூட யாரும் பார்க்க மாட்டாங்க வச்சுக்கலாம். அவர் அப்படி இருப்பார். அவர் ஸ்கூலில் மட்டும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறதால அவருக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து டிபெண்ட் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்போ ஜிம் நல்லா படிச்சிருப்பாங்க. 12th படிக்கும்போது தான் ஜிம் ரொம்ப நல்லா படிச்சு ஆர்டர் பண்ணி அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அப்போ தான் ஜிம்முக்கு லெட்டர் வந்திருக்கும். ஏன்னாக்கா நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டிலேருந்து சீட் கிடைச்சிருக்கு சொல்லியிருப்பாங்க. அது பார்த்து ஜெயக்கூடமாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டாக கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அத்தை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜிம் வந்துருப்பாங்க. மற்றவங்கள பார்த்து கூப்பிடுவாங்க. அவர் காசு தான் அத்தனை கூப்பிட சொல்லிட்டு. ஆனால் ஜெயக்கூட அம்மா தான் மேடம் கூப்பிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு காதில் வந்துட்டு தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெயக்கூட அம்மா பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதுமாதிரி காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிக்க சொல்லிட்டாங்க. அவங்க அது எதுக்கு இல்லை உனக்கு எப்படி கிடைச்சது கேட்குறாங்க. காசு சொல்லிட்டாங்க. உனக்கு எப்படி கிடைச்சி சொல்லிட்டாங்க. நான் படித்து ஹார்ட் ஒர்க் தான் சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு மாறி அப்படி போகாமே இருக்கு. நம்மளோட பையனுக்கு பொண்ணுக்கு கிடைக்கலையே, ஆனால் இவங்க இப்படி படிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு
இப்போ அவங்களுக்கு பாரு, இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு மணி ஒன்று தரமாட்டோம். சரியா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டு ஒன்று தரமாட்டோம். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்க, எங்கள் வீட்டில் தான் ஃபுட்டு ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்ததா சரியா, இதுக்கப்புறம் பார்த்துக்க மாட்டோம். இதுக்கப்புறம் உனக்கு நீ தான் பார்த்துக்கணும் சரியா. நீ ஹாஸ்டல் போய் அங்கே வந்து ஹாஸ்டல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க எப்படி ஹாஸ்டல் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஓகேவா. அங்கே என்ன கொடுக்குறோம் அதை சாப்பிட்டுக்கோ அப்படி இருக்கு ஓகேவா. எங்கள்கிட்ட எதிர்பார்க்காது, இவ்வளோ வருஷம் நாங்கள் வளர்த்தது பெரிய விஷயம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஜெவப்படாமல் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. பாரு, நீ வீட்டுக்கு வரணும்னு நினைக்கா சரியா. நீ என்ன ஃபெஸ்டிவல் இருந்தாலும் சரி அங்கேயே எல்லாரும் சொல்லிட்டாங்க ஃபெஸ்டிவல் வந்தாலும் எங்கேயே சரியா. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு ஜெவ போ, எனக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணி நாங்கள் வேறு ஒரு வீடு ஒன்று பார்க்கணும் சரியா. நாளைக்கு பெட்டர் மூவ் ஆகணும். இதுக்கப்புறம் என் கூட வேணா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா. உனக்கு இதுக்கப்புறம் யாரும் நினச்சிக்கோ, இது வரைக்கும் வளர்த்த பெரிய விஷயம். இதுக்கப்புறம் உன் லைஃப் நீயே பார்த்துக்கோ சரியா. ஜெயக்கூடாமல் சொல்லிட்டாங்க. அதை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கான்டாக்ட் பண்ண கூட சரியாக சொல்கிறாங்க. மேபி நாங்கள் கான்டாக்ட் பண்ணால் மட்டும் தான் உண்டு, நீ எல்லாம் கான்டாக்ட் பண்ண சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு சரிங்க அதை ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயக்கூடாம பார்க்குறேன் சரி போக சொல்கிறாங்க. ஜிம் விடையிறாங்க. இப்போ எப்படினாக்கா அங்கே வரதுக்கு வராது. அப்போ பார்க்குறாங்க இங்கே பாரு ட்ரெஸ்ஸாக ஜெயப்பூர் ட்ரெஸ் அந்த போட்டு கோப்பி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் ஜிம் வாங்கிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறாங்க நம்ம ஆர்டர் பண்ணி ஏன் பண்ணி வாங்கணும். எனக்கு அது வரைக்கும் பார்ட் டைம் போயிருக்க மாட்டார். மேபி ஒரு போயிருந்தாக்கா ஒரு ஜாப் சார்ஜ் கிடச்சிருக்கும். இவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு சரியாக போயிடுது. அதனால் இப்போ ஜிம் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவர் பேக் பண்ணுறாரு. கரெக்டாக ஹாஸ்டல் வந்து சேர்த்துருப்பாரு. இப்போ ஹாஸ்டலுமே ஃப்ரீ தான். ஹாஸ்டலில் நம்ம காலேஜ் எல்லாம் ஃப்ரீ தான் இருக்குது. ஆனால் ஓன் பாக்கெட் மணி மற்றதுக்கெல்லாம் அவருக்கு மணி கணிப்பு இல்லையா. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பண்ண மணி தேவைப்படும். அதுக்காக ஒரு ஜாப் வர செகண்ட் ஜாப் பண்ணால் இதுக்கப்புறம் அவர் பார்த்துக்க முடியும். அவருக்கான ட்ரெஸ் வாங்கணும் இருக்கிறமே அவரே அவர் பார்த்துக்க முடிஞ்சப்போ ஜிம் முடிவு பண்ணாங்க. சரி சொல்லிட்டாக்க ஜிம்முக்கு வரும்போது அவர் எதுவுமே இருக்காது. அவர் மணின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. அப்போ ஜிம் வந்துருக்காங்க நல்ல மார்க் எடுத்துறாங்க. ஸ்கூலில் ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் பண்ணி மணி கொடுத்துருப்பாங்க. அவருக்கு சீட்டிங் கிடைச்சிருந்தாலும் ஸ்கூலில் ஒரு மணி கொடுத்துருப்பாங்க. ஒரு அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துருக்காது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. ஒரு மணி கொடுத்துருப்பாங்க. அந்த மணியை வச்சு ஜிம் வந்து ஹாஸ்டலில் வரும்போது ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு சோப்பு அவருக்கு சில தேவையான சம் கிளாஸ் திங்ஸ் தான் அவங்க தான் வாங்கியிருப்பாரு ஓகேவா. அப்படி தான் வாங்கியிருப்பாரு. இப்போ ஜிம் இதெல்லாத்தையும் ஜெக்கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. ஜெக்கிக்குனா அப்படி ஒரு மாதிரி ஜெக்கி அப்படி அமைதியாக உட்காந்துருக்காரு. கண்ணு ஃபுல்லாக டேஸ் கூட்டிகிட்டு இருக்கோ. ஜெக்கி பார்க்குங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்க பண்ணல நீ என்ன சொல்ற ஜிம் உங்கள் அத்தை தானவங்க நீ கேட்கல ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நான் எப்படி கேட்க முடியும். என்னை யாருமே வேணாம்னு சொல்லிட்டு போன்னு சொன்னாங்க. இல்லை அப்பாவுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. அவன் நீ இப்போ அங்கே போன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அம்மாவோட சொந்தக்காரங்க அதை சொன்னாங்க. நீ அங்கே போன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நான் எங்கே போகிறது தெரியாமல் இருந்தப்போ அவங்க தான் சரி என் கூட வாசி கூப்பிட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு போனாங்களே எங்கேயும் தனியாக விட்டு போகாமல் அப்படி கூட்டிகிட்டு போனாங்களே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்களை கோவப்பட முடியும். ஜிம் கேட்குறாங்க. இப்போ கேட்குற என்ன சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு மார்க் வரைக்கும் அவர் கேள்விப்படுது. இந்த மாதிரி லைஃப்லாம் அவர் மூவியில் கூட பார்த்துருக்காரு சில இடங்களில். அதான் ஜஸ்ட் மூவி ட்ராமா ஏதோ டேரக்டர் அப்படி ரைட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. ஆனால் ரியல் லைஃப்பில் ஒரு பர்சன் நடக்குதுன்னு நினைக்கும் போது அவரை ஏற்றுக்க முடியல. அப்படின்னா நீங்கள் வந்து தப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு யாரும் கால் பண்ணல என்ன கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி உன்னோட வீட்டில் உங்கள் சிஸ்டர் பிரதர் இருக்காங்க சொல்றி நீ அவங்கள்ட்ட பேச மாட்டேன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. சொல்லு உன்னோட சிஸ்டர் பிரதராக இருக்காங்க அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க சொல்லிட்டாங்க. இல்லை அவங்கள என்கிட்ட பேசுனது இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு என்கிட்ட பேசுனது கிடையாது. ஜிம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க ஜிம் இதை வாஷ் பண்ணி கொடு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு சொல்லுவாங்க. நான் பண்ணி கொடுப்பேன். மற்றபடி என்கிட்ட இது பேசுனது இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி இப்போ ஜெக்கி கிட்ட போகிறாங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி டக்குனு ஜிம் ஹக் பண்ணுறாங்க. சீனியர் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி எதுவும் சொல்லி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் யாரு கூட வைக்க உங்களுக்கு உங்கள் ஜிம் பார்க்குறேன் அழல நல்லா தான் இருக்கா. ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நான் இருக்க சரி சொல்கிறேன். ஜிம் பார்க்குறேங்க பாருங்கள் நீங்கள் எனக்கு வந்து ஓகே நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் சிம்பதியாக பார்க்குறீங்க சொல்லிட்டு புரியுது ஓகேவா. என் ஸ்டோரி கேட்டு அப்படி பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. இப்போ அப்படிலாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல சரி ஓகேவா. எனக்கு அந்த மாதிரி லவ் பண்ணுறது ஐடியா இல்லை சரி. எனக்கு என் நானே பார்த்து வைக்கிறேன் யார் டிஃபன் பண்ணி இல்லை சரி. என் அப்பா அம்மா என்னோட வேலை விட்டு போயிட்டாங்க சரியா. அது என்னோட தப்பு இல்லை. அப்பா போயிட்டாங்க அவங்க போயிட்டு முடிச்சு போயிட்டாங்க ஓகேவா. நான் பார்த்து நான் ஆர்டர் பண்ண வைக்க நான் அச்சீவ் பண்ணணும். நான் கண்டிப்பாக இந்த 150 நிற்கணும். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க ஒரு மாதிரி இருக்குது பாரு உனக்கு நான் இருக்கேன். ஜெயிக்க சொல்கிறாங்க. வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு பாரு நான் இருக்கேன்டா என்ன பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க சரி வேண்டாம் ஓகேவா. உங்கள் ஃபேமிலி வேறு என்ன அப்படின்னு நான் எப்படி வாழ்ந்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் சரியா. எனக்கு கண்டிப்பாக தெரியும் படிக்கிற எல்லாமே பசங்க சொல்லிட்டு சரியா. உங்கள் பக்கத்தில் நிற்க கூட தகுதி இல்லை சரியா. உங்கள் அப்பா அம்மா என்ன மாதிரி ஜிம் வச்சுருக்காங்க தெரியல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க. எனக்கு நிறைய டைம் ஃபைட் பண்ணியிருக்கீங்க வைக்க சரிக்கிட்ட. அப்புறம் எனக்காக வந்துட்டு நிறைய டைம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க சரியா. இப்போ ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் சேர்ந்து பேசணும் நினச்சிங்க. அது பெரிய விஷயம் ஓகேவா. எனக்கு இது போதும் தேங்க்யூ சொன்னியா. ஜிம் செஞ்சு போகிறாங்க. ஜெக்கி பக்கம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க விட போயிடுறாங்க. ஜெக்கிக்கு அவ்வளோ அழகு வருது. அவர் எதுக்கு நீ எப்படி கஷ்டப்படுற சொல்லி ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ ஜெக்கி கால் பண்ணுறாங்க. ஜெக்கி பண்ணு சொல்லிட்டு அதெல்லாம் சார் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நடந்ததான் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் சொல்லிட்டு ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஒன்றும் இல்லை நான் வந்து கொஞ்சம் பேசுகிறேன் விட சொல்கிறாங்க. சார் ஜெக்கி அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜெக்கியும் ஜிம் கேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் வந்து நான் விலகி போகிறாரு. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறாங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு அவங்க பண்ணி தான் வந்துட்டு இருக்கா. ஜெக்கி கேட்குறாங்க. நான் வர சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மைக்கேல் சரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டப்படுது. டக்குன்னு ஜெக்கி ஜிம் ஸ்டாப் பண்ணுறாங்க. கேட்குறேன் என்ன மைக்கேல் கம்பேர் பண்ணுறியா கேட்குறாங்க. சொல்கிறேன் என்ன மைக்கேல் கம்பேர் பண்ணுறா நீ கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு லவ் பண்ணுறாங்க சொல்கிறேன் என்ன பேசிட்டு இருக்கா. ஜெக்கி கேட்குறாங்க. டே வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜிம் வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெக்கி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ஜிம்க்கு மறக்க ஜங்கு சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அவங்க கம்பேர் பண்ணுறா. ஜெக்கி கேட்குறாங்க. சொல்கிறாங்க லவ் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க.
சரி சொல்கிறாங்க, எனக்கு வேணும் ஓகே ஒரு பத்திரம் பார்த்துக்கோ, குழந்தை மாதிரி பார்த்துக்கோ சரியா. ஜெக்கி சொல்கிறாங்க, எனக்கு யார்ட்டையும் வராது ஃபீல் ஜிம்மிட்ட வந்திருக்கும். அவர் ஜிம்மில் மற்றவங்க ஜிம்மில் வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜெக்கி தான் ஜிம்மில் ஐட்டு போய் பார்த்துருப்பாங்க. அவர் ஐட்டு போய் பார்க்குறப்போ அவரோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிருக்கும். செகண்ட் அவருக்கு அட்ராக்டிவாக இருந்திருக்கும் அவர் கண்ணுக்கு. அவருக்கு அவர் மாதிரி மேக்னெட் மாதிரி எடுத்துருக்கும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சரியா. எனக்கு ஃபீலிங்ஸ் மூமெண்ட்டாக வந்துச்சு ஓகே. அதுக்கு எனக்கு எவ்வளோ பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு யாருமே ஃபீலிங்ஸ் வந்துல. ஃபஸ்ட் டைம் ஃபீலிங்ஸ் வந்துருக்கு ஓகே. ஒரு மேலே மட்டும் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சீனியராக சொல்கிறேன், எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஓகேவா. அது எவ்வளோ டைம் எடுத்துக்கு ஓகே. நீ என்ன லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன் ஜெக்கி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்மில் அப்படி இப்படி ஜெக்கிட்ட பேசலாம். ஜெக்கி விடுறதே இல்லை. ஜெக்கி டெய்லி ஜிம் போயிட்டு இருக்காங்க. எப்போ ஜெக்கி ஜிம் பார்ட் டைம் ஒர்க் போகல, அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே நின்று ஆப்போசிட்டில் ஜிம் ஒர்க் பண்ணி முடிக்கிறோம். ஜெக்கி அங்கே இருப்பார். பார்ட் டைம் முடிச்சு ஜிம் வரும்போது ஜெக்கி நடந்து பின்னாடி வந்துட்டு இருப்பாரு. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வராதிங்கன்னு சொல்கிறாங்க, கேட்க மாட்டார். டெய்லி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜிம் டயர்டாகிறாங்க. டயர்டாக ஒரு வாரம் உட்காடுறாங்க. ஜெக்கி உட்காடுறாங்க. இப்போ ஜிம் பார்த்தா ஒரு ஃபுட் ஒன்று வரும்போது வாங்கி எனக்கு ஹாஸ்டலில் வந்து ஃபுட்டு டைம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்லிப்பாங்க கொஞ்சம் லேட்டாக போக சொல்லிட்டு அவருக்கு லேட்டாக வந்துருப்பாரு. எனக்கு கொஞ்சம் லேட்டாக போனாக்கா எக்ஸ்ட்ரா அதுக்கு மணி கிடைக்கும். ஜிம் பக்கம் ஃபுட்டை வாங்கி ஒரு வாரமாக சாப்பிட்றாங்க. ஜெக்கி போய்ட்டு அந்த ஃபுட்டை கையில் வாங்கிட்டு அவர் சாப்பிட்றாரு. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபுட்டை சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. ஜெக்கி பண்ண பாசிக்கே சாப்பிட்றேன். ஜெக்கி சொல்கிறாங்க, இந்த பாருங்க சொல்லுங்க பாசிக்கே சாப்பிட்றேன் சொல்ல கூட சொல்லிட்டு ஜெக்கி தான் அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்ருக்காங்க. ஜிம் அங்கேயே பார்த்துருக்காங்க. ஜெக்கி பண்ண மாக்காட்ட சொல்லிட்டாங்க, வேணாம் சொல்லிட்டாங்க. மாக்காட்ட சொல்லி ஜெக்கி தான் ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு. ஜிம்முக்கு அதுக்கு ஃபுட்டெலாம் ஃபீட் பண்ணி பார்த்ததே இல்லை. அவர் விவரம் ஜி போகிறோம். ஜெக்கி அவருக்கு ஃபீட் பண்ணவும் சரி அவரும் சாப்பிட்றாரு. ஜெக்கி மம்மியாக இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு. ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், என் பாய் ஃப்ரெண்ட் ப்ரொடக்ட் பண்ணுறேன் தப்பா கேட்குறாங்க.